பேசேஜ் படித்தா எழுதலாம், அப்படி தான் வந்து இருந்தது. யூபிஎஸ்சியில் இது வரைக்கும் ஃபாலோ ஆன ட்ரெண்ட் எப்படி இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ஷனே படிக்க தேவையில்ல, கொஸ்டினே படிக்க தேவையில்ல, ஆப்ஷன்ஸ் வச்சு ஆன்சர் பண்ணிடலாம் ஈஸியாக. ஸோ எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில எக்ஸ்ட்ரீம் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கும் கொடுத்துருக்க. ஒரு சில நீங்கள் லாஸ்ட் இயரோ அதுக்கு முன்னாடி ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்லாம் எடுத்து ட்ரேஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து பேராகிராஃப் எவ்வளோ பெரிய பேராகிராஃபாக இருந்தாலும் அந்த பேராகிராஃப் படிக்காமலே வந்து யூ குட் ஹவ் ஆன்சர்ட். அகேன் அது வந்து ஒரு 80 to 95% வந்து கரெக்டாக வந்துடும். 80% கரெக்டாக வரும்னு வச்சுக்கலாம், 70-80% கரெக்டாக வரும். 20% வந்து ஓகே, அது ஒன்றும் பண்ண முடியாது, தப்பாக தான் போகும். ஆனால் இந்த மாதிரி லைக் பின்னாடியிலேருந்து போகிறது மூலிமா வந்து வி கெயின் அன் அட்வான்டேஜ், டைம் அட்வான்டேஜ் அப்படின்றது நமக்கு கிடைக்கும். அவ்வளோ பெரிய பேசேஜாக இருந்தாலும் படிக்கிறதுக்கு அட்லீஸ்ட் எடிட்டோரியல் படிக்கிறோம், ஓகே இருக்குது. ஆனால் டைம் எடுக்கும். அண்ட் அகெயின் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும், இம்பார்ட்டன்ட் கீவேர்ட்ஸை வந்து மார்க் பண்ணணும். ஸோ அது இருக்குது. ஆனால் இங்கே இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணுங்கள். லைக் பேலன்ஸ் இருக்க ஒரு 20 days அட்லீஸ்ட் ஒரு 2-3-4 questions 2-3 or 4 questions வந்து ஃபாலோ பண்ணுங்கள் எவ்ரி டே. காம்ப்ரிஹென்ஷன் பின்னாடியிலேருந்து மேலேருந்து இல்லை, டாப் டவுன் அப்ரோச் போகாதீங்க, பாட்டம் அப் அப்ரோச் போங்க. ஈஸியாக அட்லீஸ்ட் 10 questions எழுதுறீங்கன்னா 7 to 8 questions கரெக்டாக வரும். ஒரு சில பேப்பர்ஸில் 10 கரெக்டாக வரும். ஸோ கீழேருந்து போங்க. அண்ட் நாட் ஓன்லி அது மாதிரி ஆன்சர் பண்ண முடியாதது கூட வந்து எலிமினேட் பண்ணிடலாம் ஈஸியாக. 4 ஆப்ஷனும் ஒரே மாதிரி தான் இருக்கும். 4ல் வந்து 2 எலிமினேட் பண்ணிட்டா கூட நம்மளோட சான்சஸ் ஃபார் கரெக்ட் ஆன்சர் வந்து ஃபர்தர் ஆம்பிளிஃபை ஆகப்பட்டிருக்கு. ஸோ காம்ப்ரிஹென்ஷன் டாப் டவுன் போகிறதுக்கு முன்னாடி பாட்டம் அப்பில் போங்க. அண்ட் அகெயின் பேசேஜ் படித்தாதான் எழுதுற மாதிரி இருக்குது அப்படின்னா கூட கீழேருந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ நமக்கு தெரிஞ்சிடும் இதான் கேட்டிருக்காங்க, இந்த வேர்டு வந்து இந்த பேராகிராஃபில் 4th லைன்லையோ 5th லைன்லையோ கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்டாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி வி கேன் அசியூம். ஸோ எஸ் போலாங்களா? எஸ், ஃபர்ஸ்ட் பேசேஜ் கொஸ்டின் நம்பர் 1 இந்த ஹெல்த் கிரைசிஸ் பற்றி கொடுத்துருக்காங்க. அட்டன் பண்ணியிருந்தீங்களா? ஒன்லி ஹெல்த்துக்கும் எக்கனாமிக்கும் வந்து எக்கனாமி ஆஃப் அ கண்ட்ரி இஸ் க்ளோஸ்லி கனெக்டட் வித் தி ஹெல்த் ஆஃப் இட்ஸ் சிட்டிசன்ஸ் அப்படின்னு வந்து கொடுத்துருக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டில். வாட் பிகான் அஸ் அ ஹெல்த் கிரைசிஸ் சூன் டர்ன்ட் அவுட் டு பி அ டெவாஸ்டேட்டிங் disruptor of trade and commerce. It shows us the interrelation between economy and health. The first statement புரியுதுங்களா? எக்கனாமிக்கும் ஹெல்த்துக்கும் இருக்க இன்டர்ரிலேஷன் the first statementே கொடுத்துருது. அண்ட் கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்க என்ன பண்ணல அப்படின்றதுக்கான இண்டிகேஷன் வந்து நமக்கு பேசேஜில் கொடுக்கப்படல. அண்ட் அகேன் நம்ம என்ன வேணாலும் படிச்சிருக்கலாம். எக்கனாமிக் சர்வேல கவர்மெண்ட் இவ்வளோ பண்ணியிருக்கு அப்படின்னு படிச்சிருக்கலாம், இல்லை ஒரு சில ஆர்டிகல்ஸில் கவர்மெண்ட் எதுவுமே பண்ணலை பேண்டமிக்கில் அப்படின்னு படிச்சிருக்கலாம். ஆனால் நமக்கு என்ன படிச்சோமோ அதெல்லாம் இட் ஹேஸ் டு ஸ்டே அவுட் சைட் தி ஹால். நமக்கு என்ன இதுதான் நம்ம படிக்கிறோம், இது மட்டும் தான் நமக்கு தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்டிகல் 14 பற்றி நமக்கு என்னவோ படிச்சிருப்போம். ஈக்குவாலிட்டி பற்றி ஒரு கொஸ்டின் வருது, ஒரு பேராகிராஃப் கொடுத்துருக்காங்கன்னா அந்த பேராகிராஃப் தான் இஸ் யுவர் கான்ஸ்டியூஷன். அந்த பேராகிராஃப் தவிர்த்து வெளியே போனோம் அப்படின்னா தேர் இஸ் நோ ஸ்கோப் தேர். அந்த பேராகிராஃப் என்ன சொல்லப்பட்டிருக்கு, அந்த பேராகிராஃப் என்ன சொல்லப்படலை, அது மட்டும் தான். ஆர்டிகல் 14 எல்லாமே படிச்சிருப்போம், கான்ஸ்டியூஷன் கரைச்சி குடிச்சிருப்போம். ஆனால் ஃபார் ஆன்சரிங் பேசேஜஸ் தட் கிவன் பேசேஜ் ஆர் தட் கிவன் பீஸ் ஆஃப் மெட்டீரியல் இஸ் யுவர் கான்ஸ்டியூஷன், அது மட்டும் தான் யூஸ் பண்ணுற மாதிரி வந்து இருக்கும். ஸோ எஸ், அண்ட் அகெயின் இங்கே கவர்மெண்ட் எதுவும் பண்ணலை அப்படின்ற மாதிரி எந்த ஒரு இண்டிகேஷனும் தரலை. தந்திருந்தாங்கன்னா வெல் அண்ட் குட், தரலை. ஸோ அது இட் கேனாட் பி கன்சிடர்ட். அதுவே வந்து அசம்ஷன் ஓகே அசியூம் பண்ணிக்கலாம். ஆனால் எந்த மாதிரி அசியூம் பண்ண முடியும் உங்களால்? இவ்வளோ ரேடிக்கலாக அசியூம் பண்ண முடியுமா? கவர்மெண்ட் எதுவுமே பண்ணலை அதனால தான் இப்படி இருக்குது அப்படின்ட்டு. ஸோ இதெல்லாம் எக்ஸ்ட்ரீம் ஸ்டேட்மெண்ட்ஸு. மோஸ்ட்டாக எக்ஸ்ட்ரீம் ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்துன்னா தப்பாக தான் இருக்கும். ஆல்வேஸ், ஆல், எவ்ரி டைம் கவர்மெண்ட் டிட் நாட் டூ எனி திங், கவர்மெண்ட் மேலே பிளேம் பண்ணுறது, கவர்மெண்ட் எல்லாமே பண்ணுச்சு அப்படின்றது கூட ஓரளவுக்கு கரெக்டான ஸ்டேட்மெண்ட்ஸாக வரும். ஆனால் மோஸ்ட் ஆஃப் தி டைம் எக்ஸ்ட்ரீம் ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படின்றது வந்து தப்பாக தான் வந்து இருக்கும், சரிங்களா? ஸோ ஒன் ஒன்லி ஓகே. கொஸ்டின் நம்பர் 2 அட்டன் பண்ணியிருந்தீங்களா நீங்கள்? எஸ், உங்கள் பேர்? நீங்கள்? பிரியங்கா. ஓகே. எஸ், அட்டன் பண்ணியிருந்தீங்களா? அது ஆன்சர் 2 இல்லைங்களா?
opening up of financial opportunities for states has improved fiscal. First statement தப்பு. ஏன்னா லிமிட்டட் அப்படின்றது வந்து கிடையாது. லிமிட்டட் அப்படின்றது அசியூம் பண்ணவே முடியாது நம்மளால. ஏன்னா ஏர்லியராக வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் அது கிராண்ட்ஸ் அண்ட் எய்டில் மட்டும் தான் வந்து இருந்தாங்க. ஆனால் இப்போ வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆர் நாட் லிமிட்டட். ஸ்டேட்ஸ் வந்து சண்டை போட்டிருக்காங்க. லைக் they are competing with themselves for further FDI எடுத்துகிட்டு வரதுக்கு அப்படின்னு அந்த ஸ்டேட்மெண்ட்டில் கொடுத்துருக்கு அந்த பேராகிராஃபில். ஸோ எஸ், அதனால் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டில் FDI இஸ் நாட் லிமிட்டட். ஸோ அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து வராது, ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் வந்து வராது. So second, opening up of financial opportunities for states has improved fiscal federalism. So first அந்த paragraphல இந்த சைடில் இருக்கிறது, லெஃப்ட் சைடில் இருக்கிறது படிச்சிங்கன்னா அது வாட் இட் டெல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ் த கவர்மெண்ட் ஹாஸ் ஓப்பன், கிட்டத்தட்ட ஃபிஸ்கல் ஃபெடரலிசம் மாதிரி ஒரு டோனை கொடுக்கும். ஆனால் செகண்ட் ஹாஃப் ஆஃப் தி பேசேஜ் படிச்சிங்க அப்படின்னா இட் இஸ் ஸ்டில் சென்ட்ரலைஸ்ட். இன்னும் கம்ப்ளீட்டான ஃபிஸ்கல் ஃபெடரலிசம் வரல, இட் இஸ் ஸ்டில் சென்ட்ரலைஸ்ட் அப்படின்ற ஒரு நோஷனை வந்து நமக்கு தருதுங்களா. டிபிஐஐடிக்கு போகணும், அங்கேருந்து வேறு ஏதாவது மினிஸ்ட்ரிக்கு தேவைன்னா அந்த மினிஸ்ட்ரிக்கு போகணும். இதெல்லாம் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் பண்ணுறதில்ல, எல்லாமே சென்ட்ரல் கவர்மெண்ட்ஸ் தான் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ எஸ், ஸோ அது வந்து நமக்கு ஃபிஸ்கல் ஃபெடரலிசம் வந்திருக்கு அப்படின்றத நமக்கு டினோட் பண்ணுதுங்களா. இந்த பேரா பாருங்களா, ஸ்டில் அப்ரூவல் ஃபார் FDIs அப்படின்றது. ஃபார் FDIs சாரி சென்ட்ரலைஸ்டாக தானே இருக்குது, ஃபிஸ்கல் ஃபெடரலிசம் இருக்குங்களா? இல்லை. ஸோ எஸ், போத் statements are incorrect, neither one nor two. Both statements cannot be assumed. Both statements cannot be assumed. புரிஞ்சுங்களா இது ஏன் அப்படின்ட்டு? ஃபர்ஸ்ட் பேரா படிக்கும்போது அப்படிதான் தோணும். செகண்ட் பார்ட் ஆஃப் தி பேராகிராஃப் படிக்கும்போது நமக்கு இல்லை அப்படின்றது தோணும். Question number 3. நீங்கள் புவனேஷ் பண்ணியிருந்தீங்களா ஆன்சர்? டிங்களா? India's linguistic diversity is rooted in influence it has received from all corners of the world. Okay, first statement, the literature legacy of India is much bigger than any other civilization அப்படின்றது நம்மளால் அச்சீவ் பண்ண முடியாது. ஏன்னா அதுவுமே ஒரு எக்ஸ்ட்ரீம் ஸ்டேட்மெண்ட், நம்மளதை வந்து தூக்கி பிடிச்சி பேசுகிற மாதிரி வந்திருக்கும். தட் டஸ் நாட் ரிஃப்ளெக்ட் தி கிரிட்டிக்கல் ஐடியா. அந்த ஐடியா வந்து நம்மளோட டைவர்சிட்டி பற்றி பேசுது, நம்ம மேலேயா நம்ம கீழே அப்படின்றது பேசல. ஸோ ஒய்யா அசியூம் பண்ண முடியாது. B, the reason for vastness of literature in India is accommodative nature of the country. Let it be there. அதுவும் ஒரு ப்ராபபிளான ஆன்சர் தான். Let it be there. People of India have always been, again an extreme statement there, always been well educated and this has led to vastness of literature. நீங்கள் well educated லிட்ரேச்சரோ that does not mean நீங்கள் well educated இருந்தால் லிட்ரேச்சர் அதிகமாக இருக்கும் அப்படின்றதுக்கான கோரிலேஷன் நம்மளால் வந்து இங்கே எடுத்துகிட்டு வர முடியாது. ஸோ ஆப்வியஸாக ஸ்டேட்மெண்ட் சியும் தப்பு. ஸ்டேட்மெண்ட் டி அப்படின்னு வரும்போது இந்தியாஸ் லிங்குவிஸ்டிக் டைவர்சிட்டி இஸ் ரூட்டட் இன் தி இன்ஃப்ளூயன்ஸ் இட் ஹாஸ் ரிசீவ்ட் ஃப்ரம் ஆல் கார்னர்ஸ் ஆஃப் தி வேர்ல்ட். ஸோ இதுவுமே வந்து ப்ராப்ளமான ஆன்சர் தான். ஸோ ஆப்ஷன் ஹேஸ் டு கம் இட் வி ஹவ் நேரோட் இட் டவுன் பிட்வீன் பி அண்ட் டி. இது ரெண்டுக்கெலாம் டவுட் வரும். ஸோ எஸ், பி வில் பி மோர் ஆப்ட். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஓகே நீங்கள் சொல்கிற மாதிரி டி வந்து கரெக்டான ஸ்டேட்மெண்ட், தப்புன்னு சொல்ல மாட்டேன், ஆனால் ஆப்டாக இருக்கிறது பி அப்படின்னுவேன். ஏன்னா ஆல் ஓவர் த வேர்ல்ட்லேருந்து இன்ஃப்ளூயன்சஸ் வந்தது இந்தியாவில். ஆனால் இந்தியா ஏன் அதை ஏற்றுக்குச்சு? பிகாஸ் இட் ஹேட் அன் அகாமடேட்டிவ் ஸ்டான்ஸ். இந்தியா எல்லாத்தையும் ஏற்றுக்க ஒரு மனப்பான்மை இருந்தது. அதனால தான் வந்து இந்தியாவோட லிங்குவிஸ்டிக் டைவர்சிட்டி அந்த லிட்ரேச்சர் அதை பேஸ் பண்ண டைவர்சிட்டி வளர்ந்துருக்கு அப்படின்ட்டு வந்துச்சு. நான் அப்படியே எதுவும் ஏற்றுக்க மாட்டேன். இப்போ வேறு ஏதாவது ஒரு லாங்குவேஜ் வருது, அந்த லாங்குவேஜ் வந்து இன்டர்மிங்கிள் ஆகுது நம்மளோட இந்தியன் லாங்குவேஜ் கூட, அதை நான் தடுக்க போகிறேன், அந்த லாங்குவேஜ் பீப்புள் எல்லாமே நான் வந்து வெளியே துரத்துறேன் அப்படின்னா there would have not been any linguistic diversity here. சான்ஸ்கிரிட் பேசியிருப்போம், ஒரு சில ட்ரைபல் லாங்குவேஜஸ் பேசியிருப்போம், அண்ட் தமிழ் அண்ட் அதோட பிரான்ச்சஸ் வந்து பேசியிருப்போம். ஸோ நம்ம வெளியிருந்து ஆல் கார்னர்ஸ் அரவுண்ட் தி வேர்ல்ட்லேருந்து லிட்ரேச்சர் அண்ட் லிங்குவிஸ்டிக் டைவர்சிட்டி வந்து உள்ளே வருது. எஸ், அது கரெக்டான ஸ்டேட்மெண்ட். ஆனால் நம்மளோட டைவர்சிட்டி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஏன் அவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வி ஹேட் அன் அகாமடேட்டிவ் ஸ்டான்ஸ். எல்லாத்தையும் ஏற்றுக்கிற மனப்பான்மை அப்படின்றது இந்தியன் பீப்புள் அண்ட் இந்தியா ஆஸ் அ சொசைட்டி கிட்ட இருந்தது. அந்த ஒரு காரணத்தினால தான் வி ஹேவ் அ லாட் ஆஃப் லிங்குவிஸ்டிக் டைவர்சிட்டி. புரியுதுங்களா? அகேன் சாரி, எஸ், இட் டிபெண்ட்ஸ். 70 to 80% ஆர் அகேன். அதாவது நேரோ டவுன் பண்ணுறது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் மறுபடியும் வி ஹேவ் தி பேசேஜ், அதை படித்தா வந்து நமக்கு தெரிஞ்சிடும். பேசேஜே படிக்காமல் ஈஸியாக நேரோ டவுன் பண்ணிடலாம், இந்த ஆல்வேஸ் ஆல்லாம் இருந்தது அப்படின்னா. பட் எஸ், ஏதாவது டவுட்ஸ் இருக்குது, கிளாரிஃபிகேஷன்ஸ் வேணும்னா வி ஹேவ் அ பேசேஜ் கிவன் தர், அது படிச்சுக்கலாம். ஸோ எஸ், ஆப்ஷன் பி தான் இங்கே கரெக்டாக இருக்கும். ஆப்ஷன் டி தப்பு கிடையாது, ஆனால் ஆப்ஷன் பி வில் பி மோர் ஆப்ட்.
Question number 4. Weak performance of Indian agriculture. Only 3ங்களா? Yes, it is given there in the statement. அங்கே ஒரு 4th லைனில் பார்த்தீங்கன்னா successive governments have put in plenty effort அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எஸ் செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் வந்து நாட் புட் இனாஃப் எஃபர்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கு. கொஸ்டினில் செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் நாட் புட் இனாஃப் எஃபர்ட்ஸ், அதுக்கு ஆப்போசிட்டில் தான் வந்து பேசேஜில் கொடுத்துருக்கு. ஸோ செகண்ட் 2 is wrong. And surprising is the same period except for 2002 monsoon went through one of the longest periods of regular rainfall pattern அப்படின்ட்டு. ஸோ மான்சூன் வந்து ரெகுலராக இருந்து 2008 மட்டும் ஒழுங்காக இல்லை அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டும் வந்து தப்பு. யூஆர் ஆப்வியஸ்லி லெஃப்ட் வித் ஒன்லி ஒன் ஆன்சர், ஒன்லி 3. ஒன்லி 3. இங்கே நீங்கள் நெய்தர் நோட்டா நன் ஆஃப் தி அபவ் அப்படின்னு இருந்ததுன்னா அதுக்குமே வந்து வி ஹேவ் அ ஸ்டேட்மெண்ட் ஹியர். லாஸ்ட்லேருந்து 1 2 3 4 and 5. 5th இது பார்த்தோன்னா ஸ்டாக்னன்ட் ரேட் ஆஃப் பப்ளிக் இன்வெஸ்ட்மெண்ட்னு இருக்குது. லாஸ்ட்லேருந்து ஃபர்ஸ்ட் பேராகிராஃபில் பேசேஜில் ஃபர்ஸ்ட் பேராகிராஃபில் லாஸ்ட்லேருந்து 5th லைனில் ஸ்டாக்னன்ட் ரேட் ஆஃப் பப்ளிக் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்ட்டு. ஸோ எஸ் அதுவுமே வந்து இட் ஷோஸ் அஸ் ஸ்டாக்னன்ட் பப்ளிக் இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு பெரிய இஷ்யூ இந்தியன் அக்ரிகல்ச்சரில் அப்படின்ட்டு. ஆனால் இவ்வளோ ஈஸியாக சிவில் சர்வீஸ் ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்டுங்களா எல்லாத்துக்கும்? செகண்ட் ட்ரை பண்ணியிருக்கீங்க தானே? காம்ப்ரிஹென்ஷன் இவ்வளோ ஈஸியாக இருந்திருக்குங்களா? இல்லை, இருக்காது. இவ்வளோ ஈஸியாக இருக்காது, வாய்ப்பே கிடையாது. ஆனால் பேக்லேருந்து போனோன்னா ஈஸியாக எழுதலாம். பேக்லேருந்து போனால் ஈஸியாக எழுதலாம். எஸ், ஆனால் காம்ப்ரிஹென்ஷன் மட்டும் சஃபைஸ் ஆகுமான்னு பார்த்தீங்கன்னா இல்லை. காம்ப்ரிஹென்ஷன் பேக்லேருந்து போனால் புரியல எனக்கு. இந்த கொஸ்டின் வாய்ப்பே கிடையாது. நானும் எல்லா கொஸ்டினும் அப்படி தான் பண்ணேன். அது ரிசல்ட்ஸ் ஒன்றுமே பண்ண முடியாது இங்கே. இங்கேனா அப்படியே பேராகிராஃப் இருக்குது, பேராகிராஃபில் இருக்கிறது தான் இங்கே இருக்குது. ஒரு கொஸ்டினும் பின்னாலேருந்து போக முடியல. எஸ், பின்னாடிலேருந்து போகிற சென்ஸ் நான் சொல்கிறது ஒரு எக்ஸ்ட்ரீம் ஃபார்ம் சொல்கிறேன். பேராகிராஃபே படிக்காமல் ஆன்சர் எடுக்கிறது ஒரு மெத்தட் ஒன்று இருக்குது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எக்ஸ்ட்ரீம் ஸ்டேட்மெண்ட்ஸ் விட்டுருங்க. உங்களுக்கே தெரியும், லாஜிக்கலாக யோசிச்சு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வரவே வராதரா அப்படின்னு தெரியும். அந்த ஸ்டேட்மெண்ட் விட்டுருங்க. எது லாஜிக்கலாக இருக்கோ அந்த ஸ்டேட்மெண்ட் மட்டும் எடுத்துக்கோங்க. நாட் இன் திஸ் பேப்பர். ப்ரீவியஸ் இயர் பேப்பரில் பார்த்தீங்கன்னா யூ நோ நாட் ஒன்லி 19. நீங்கள் எந்த அட்டம் 22 அட்டம் எழுதுறீங்களா? 20 பேப்பர் எடுத்துக்கோங்க, 19 பேப்பர் எடுங்க. ஈஸியாக பண்ணலாம், ஈஸியாக மூவ் பண்ணலாம். ஆனால் இந்த மாதிரி கொஸ்டினுக்கு வந்து பின்னாடிலேருந்து போகிறது வந்து எஸ் நம்ம பின்னாடிலேருந்து போனோம்னா என்னென்ன தேவைப்படுறாங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நான் படிச்சுட்டேன், இது இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் வந்து பேராகிராஃபில் எங்கே இருக்குது அப்படின்னு லொக்கேட் பண்ணுறது மட்டும் தான் என்னோட வேலையாக இருக்கும். பேசேஜை படிக்கிறது என் வேலையாக இருக்காது. பேசேஜ் படித்து எழுதுறது டிடிஎஸ் ப்ராசஸ், டைம் கிரன்ச்சு எக்கச்சக்கமாக இருக்கும். ஸோ நான் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எடுத்துட்டிங்கன்னா மான்சூன் தேடணும். மான்சூன் எப்படி இருக்குது? நல்லா இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு. ஸ்டாக்னன்ட் பப்ளிக் இன்வெஸ்ட்மெண்ட் அது ஆப்டான ஸ்டேட்மெண்ட் தான், அது கொடுக்கப்பட்டிருக்கு பேசேஜில். ஸோ தேர்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். செகண்ட் ஸ்டேட்மெண்ட் சக்ஸஸிவ் கவர்மெண்ட்ஸ் நல்லா பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து பேசேஜில் கொடுத்துருக்கு. ஸோ இதை தேடுறது தான் வந்து நம்மளோட குறிக்கோளாக இருக்கணும். ஏன் நம்ம பேசேஜ் படிச்சோன்னா ரொம்ப போர் அடிக்கும், ரொம்ப டைம் கிரன்ச் இருக்கும். போர் அடிக்காது. பேசேஜ் படித்தா தான் வரும். அதுக்கு கொஸ்டின் படித்து பேசேஜ் படிச்சுனா ஈஸியாக எழுதிடலாம் இல்லைங்களா? பேசேஜ் படிப்போம், சரி பத்தில் கொஸ்டின் பார்த்து திரும்பி வருவோம் அப்படின்னு கொஸ்டின் திரும்பி தான் வருவோம். அதனால் கொஸ்டின் பார்த்துட்டு பேசேஜ் பார்த்தா ஓகே ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இது கேட்டிருக்கேன், அது இங்கே இருக்குது, நான் எடுத்து ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஆன்சர் பண்ணுறேன் அப்படின்னு நம்மளால் வந்து மேனேஜ் பண்ணிக்க முடியும். ஸோ எஸ், இனிமே பாட்டம் அப் அப்ரோச் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் when it comes to comprehension. நாட் ஒன்லி அது காம்ப்ரிஹென்ஷன் இல்லை, அதர் இதுக்குமே வந்து ஆன்சர்லேருந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக எடுத்துடலாம். So what is the primary purpose of this passage? Question number 5. Question number 5 attend பண்ணிருந்தீங்களா? 2 and 3ங்களா? Discuss the dismal performance of Indian agriculture in the last 1.5 decadeங்களா? So yes, first இதில் issue பற்றி பேசுது. first paragraphல அந்த passage first paragraph completely issues. மான்சூன், ஸ்டாக்னன்ட் பப்ளிக் இன்ஃபர்மேஷன், அதை பார்த்து இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்ற இஷ்யூஸ் பற்றி பேசுது. செகண்டில் ரோட்ஸ் நல்லா எடுத்துகிட்டு வரணும், டிரான்ஸ்போர்ட்டேஷன் சிஸ்டம்ஸ் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்ட்டு மெஷர்ஸ் பற்றி பேசுது. ஸோ இஷ்யூஸ் பற்றி பேசுது, மெஷர்ஸ் அதாவது ரீஃபார்ம்ஸ் பற்றி வந்து பேசுது. அண்ட் அகேன் லாஸ்ட்லையுமே வந்து இந்த நீட் ஃபார் ரீஃபார்ம்ஸ் பற்றி தான் வந்து பேசிகிட்டு இருக்குது. ஜெனட்டிக்கலி மாடிஃபைட் அந்த டிபேட்டை வந்து சீக்கிரம் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்ற ஒரு நோக்கத்தில் தான் வந்து அந்த பேசேஜ் ஃபுல்லாகவே பேசிகிட்டு இருக்கு. ஸோ
ஸோ எஸ் டிஸ்மல் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்றது இட் ஹஸ் நாட் பீன் டிஸ்கஸ்ட். ஆரம்ப காலகட்டத்தில் சும்மா ஒரு இன்ட்ரடக்ஷன் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. அந்த மெயின் ப்ரைமரி பர்பஸாக வந்து இருக்குல்ல அது. ஸோ அதை சப்ஸ்டான்ஷியேட் பண்ணுறதுக்கு நமக்கு மெஷர்ஸ் வேணும், ரீஃபார்ம்ஸ் வேணும் அப்படின்றத சப்ஸ்டான்ஷியேட் பண்ணுறதுக்கு ஸ்டாக்னண்ட்டாக இருக்குது பப்ளிக் இன்வெஸ்ட்மெண்ட்டு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சரிங்களா? ஆனால் 3 வராது, ஒன்லி 2 கொடுக்கப்பட்டிருக்கான்னு கேட்டிங்கன்னா தேர்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கப்பட்டிருக்கு, அதை பற்றி பேசியிருக்காங்க. பட் அதோட ப்ரைமரி பர்பஸான்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஏன் இங்கே தப்பாக வருதுன்னெலாம் வந்து ஃபீலே பண்ண தேவையில்ல, அங்கே கரெக்டாக வந்துடும். நான் நம்ம மார்க் வந்து மார்க் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். நம்மளோட டிமாரல் பண்ணுற மாதிரி இருக்கலாம், வாய்ப்புகள் இருக்குது. பட் வி ஷுட் நாட் கெட் டிமாரலைஸ்ட். மார்க் அப்படி தான் இருக்கும், மார்க் கஷ்டமாக தான் இருக்கும். சரிங்களா? அது டிபெண்ட்ஸுங்க. 60 சம்வேர் பிட்வீன் 60 எதுங்க, சிசாட்டுங்களா ஜிஎஸ்ங்களா? ரெண்டுமே. எஸ், சம்வேர் பிட்வீன் 60-65 would suffice. இங்கே 60-65 எடுத்தோன்னா அங்கே ஷார்ட்டாக சொல்ல மாட்டோம் அவ்வளோ எடுத்துடலாம் அப்படின்ட்டு. பட் we could manage 60-65 கொஸ்டின்ஸுங்க. 65 கொஸ்டின்ஸ் போட்டு அதில் 5 போயிருச்சுனாவே வந்து 5 இல்லை 10 போயிருச்சுனா கூட கிட்டத்தட்ட 100-102 வந்து வந்துடும். சரிங்களா? 106 அண்ட் அகெயின் இங்கே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அங்கே போகும்போது 65 அப்படின்றது 70 போட்டு அதில் 5 போய் 65 வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பிஎஸ் ஈஸியாக தான் இருக்கும் அது. மோஸ்ட்டாக நம்ம பேப்பர் வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். மார்க்ஸ் மோஸ்ட் ஆஃப் தி மார்க்ஸ் கஷ்டமாக தான் இருக்கும். Question number 6. Why the author is skeptical about the debate on genetically modified crops for the second green revolution? Question number 6. Either one orthungla. So nowhere in the statement, nowhere in the passage வந்து the author is apprehensive about genetically modified crops. GMOs பற்றி எங்கேயுமே வந்து ஆப்ரிஹென்சிவாக எதுவும் பேசலை. என்ன சொல்லியிருக்காருன்னா டிபேட் அப்படின்றது வந்து பேசிக்கிட்டே இருக்கீங்க, ஆனால் there is an immediate need, poor peopleோட grain needs அப்படின்றது. The need of adequate grains to feed vastly rising population is immediate அப்படின்னு கொடுத்துருக்குங்களா? லாஸ்ட்லேருந்து 1, 2, 6, லாஸ்ட்லேருந்து 17th லைனில் the need of adequate grains to feed a vastly rising population is immediate. அப்படின்னா நம்மளோட பாப்புலேஷன் வாஸ்ட்டாக ரைஸ் ஆகிட்டே இருக்குது, அவங்களுக்கு சோறு போகிறது தான் வந்து நம்மளோட இமீடியட் நீட் அப்படின்ட்டு சொல்கிறாரு. ஸோ என்ன சொல்கிறாருன்னா ஜெனட்டிக்லி மாடிஃபைட் கிராப்ஸில் பேசிக்காக அந்த ஒரு 4-5 லைன்ஸ் என்ன சொல்லுதுன்னா ஜெனட்டிக்லி மாடிஃபைட் கிராப்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதை பற்றி கவர்மெண்ட் டிபேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. பட் there is an immediate need for feeding the rising population of India. இந்தியாவை ஏதோ ஒரு கவர்மெண்ட், இந்தியானே வச்சுக்கோம், ஏதோ ஒரு கவர்மெண்ட் பற்றி இந்தியன் கவர்மெண்ட் தான் கொடுத்துருக்குங்களா? எஸ், இந்தியன் அக்ரிகல்ச்சர் பற்றி தான் பேசுகிறாங்க. there is a rising need to feed the people, feed the rising population அப்படின்றது. ஆனால் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டில் அவர் ஆப்ரிஹென்சிவாக இருக்கார், என்விரான்மெண்ட்டுக்கு சம்மந்தம் வரும், சரி பாதகம் வரும் அப்படி எதுவும் சொல்லப்படல. எஸ், the author feels that this debate in the immediate need of people may be lost. சொல்கிறார் இல்லைங்களா, கவர்மெண்ட் has indicated decision has to be made carefully. அதாவது இவங்களை ஃபீட் பண்ணுறது அந்த டிசிஷனும் எடுத்துக்கணும், அண்ட் அகைன் வேறு ஏதாவது கன்சர்ன்ஸ் இருந்தால் அந்த கன்சர்னையும் வந்து ஃபேக்டர் பண்ணிக்கணும் அப்படின்ட்டு. ஸோ 2 only will be the apt answer here. Immediate need of the poor people may be lost. Yes. ஸ்டேட்மெண்ட்டில் புவர் பீப்புள் தரல, பட் ஆனால் நம்ம என்ன புவர் பீப்புளால் தானே வந்து லைக் ஃபுட் கிரெயின்ஸ் வாங்க முடியாது. ஃபுட் ஷார்ட்டேஜ்ன்றது எல்லாரையும் வந்து சேரும் எவென்ச்சுவலாக. ஆனால் ஃபர்ஸ்ட் இமீடியட்டாக வந்து யாருக்கு அடி வாங்குது? புவர் பீப்புளுக்கு. ஸோ வி ஹாவ் டு அஸ்யூம், அது அசம்ஷன் கேட்கல, பட் இருந்தாலும் தட் இஸ் வாட் வி ஹாவ் டு அஸ்யூம். 2 only.
கிளியர் இருக்குங்களா? கொஸ்டின் நம்பர் 6 வேறு டவுட்ஸ் இருக்குங்களா? கொஸ்டின் நம்பர் 7 போலாமா? கொஸ்டின் நம்பர் 7 அட்டன் பண்ணியிருந்தீங்களா? சார் டிங்களா? ஆல் தி அபவ். நீங்கள் ஒன் ஒன்லி. எஸ், இங்கே வந்து ஒன் ஒன்லி சொன்னீங்களா நீங்கள் ஆல் தி அபவ்ங்களா? எஸ், ஆன்சர் இஸ் 2 and 3. ஆன்சர் இஸ் 2 and 3. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஹியூமன்ஸ் ஹேவ் விட்னஸ் தி ஹாரர்ஸ் ஆஃப் 2 world wars. அது வந்து ஒரு ரீசன் தான். பட் ஆனால் ஆப்டான ரீசனா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஏன்னா அது விட்னஸ் பண்ணியிருக்காங்க, அதை பார்த்து தான் நம்ம ரியலைஸ் பண்ணிக்கிட்டோம் பீஸு, ஃப்ரீடமு, ஜஸ்டிஸ், சோஷியல் ஆர்டர் அப்படின்றது தேவையாக இருக்குது அப்படின்ட்டு. ஸோ ஒருத்தரோட டிக்னிட்டி ஏன் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிக்னிட்டி இருந்தால் தான் வந்து பீஸ், ஃப்ரீடம் அதெல்லாம் வந்து அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்றதும், அண்ட் ஒரு ஜஸ்ட் சோஷியல் ஆர்டர் அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்றது. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டில் கொடுத்துருக்கு, took us 2 world wars to realize and accept peace and freedom தான் வந்து டிக்னிட்டி கொண்டு போய் விட்டோம் அப்படின்ட்டு. பாருன்னா டைரெக்டாக பார்த்தீங்கன்னா பீஸு, ஜஸ்ட் சோஷியல் ஆர்டர் அண்ட் டிக்னிட்டி, இது மூணுத்துக்கு இருக்கக்கூடிய இன்டர் ரிலேஷன் வேர்ல்டு வார்ஸ் கூட வந்து இல்லை இந்த சென்ஸ் வந்து இப்போ இதுக்கு இருக்கக்கூடிய இன்டர் கனெக்ஷன் அவ்வளோ க்ளோஸ்லி ரிலேட்டடாக இருக்குது, அது கூட இல்லை அப்படின்ற இருக்குது. அதனால அதை பார்த்து தான் வந்து நம்ம பீஸ் தேவை, ஜஸ்டிஸ், சோஷியல் ஆர்டர் தேவை. அதனால வந்து மக்களோட டிக்னிட்டியை மதிக்கணும், மக்களோட டிக்னிட்டியை மதிச்சோம் அப்படின்னா பீஸும் வந்துடும், ஒரு ஜஸ்ட் சோஷியல் ஆர்டரும் வந்துடும் அப்படின்னு நம்ம கற்றுக்குறோம். பட் ஆனால் அதோட மெயின் க்ரக்ஸாக, மெயின் பாயிண்ட்டாக இருக்கிறது வந்து வேர்ல்டு வார்ஸ் கிடையாது. வேர்ல்டு வார்ஸ் ஒரு ரீசனாக இருந்தது, பட் ஆனால் மேஜர் ரீசன் கிடையாது. அது வந்து பீஸ், ஃப்ரீடம் அண்ட் ஜஸ்ட் சோஷியல் ஆர்டர். அது question number 8, why is the author feeling optimistic? Sorry, D-nga. So the second paragraph, the last paragraph, the India's report card அப்படின்றது வந்து it shows significant achievements பண்ணியிருக்கோம், significant progress நடந்திருக்கு, பட் ஆனால் இன்னும் நிறைய பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்ற போது significant அப்படின்னு வரும்போது வந்து மெஜாரிட்டி ஆஃப் இது வந்து அச்சீவ் பண்ணியிருக்கணும் அப்படின்றதான அர்த்தம். சிக்னிஃபிகண்ட் சக்ஸஸ் அடைஞ்சிருக்கும், சக்ஸஸ் அச்சீவ் ஆகிருக்கு, பட் ஆனால் த டெஸ்டினேஷன் இஸ் அ லாங் வே தேர். இன்னும் டெஸ்டினேஷனுக்கு ரொம்ப தூரம் போகணும் அப்படின்றது தான் வந்து அங்கே போர்ட்ரே இருக்குது அந்த ஃபர்ஸ்ட் 3 லைன்ஸில் இந்தியாஸ் ரிப்போர்ட் கார்டு அப்படின்ட்டு. ஸோ எஸ், இந்தியா இஸ் அச்சீவ்டு சிக்னிஃபிகண்ட் சக்ஸஸ் அப்படின்னும் போது வந்து அச்சீவ்டுன்றது ஒரு கம்ப்ளீட்டாக டேர்ம், இட் இஸ் தி பாஸ்ட், அச்சீவ் ஆயிடுச்சு அப்படின்ட்டு. அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணிகிட்டு இருக்கோம், ஒரு சில அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணியிருக்கோம், பட் தேர் இஸ் த நீட் ஃபார் மோர், நிறைய ஒன்றும் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படின்றது கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமாக இருக்குது, அச்சீவ் பண்ணிட்டோம் சக்ஸஸ் அப்படின்ற மாதிரி இருக்குது, தட் வில் நாட் கம். அண்ட் அது ரெண்டு வந்து ஸ்டேட்மெண்ட்லேயே வந்து கொடுத்துருக்கு, இந்தியன் ஜுடிஷியரி அண்ட் த பாத் ஆஃப் புட்டிங் ஃப்ரேம் ஒர்க் எஸ்டாப்ளிஷிங் அ ஜஸ்ட் அண்ட் சோஷியல் ஆர்டர் அப்படின்றது. சிக்னிஃபிகண்ட் ப்ராக்ரஸ் நடந்திருக்கு, பட் இட் வில் நாட் சஃபைஸ், இட் இஸ் நாட் இனஃப் அப்படின்ற மாதிரி தான் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இருக்குது. ஒன்லி 2 and 3. Question number 9. Institutional arrangement available in the countryங்களா? வேறு நீங்கள் எங்கே இருக்காது? பி எங்கேருந்து எழுதுறீங்க? இந்த லாஸ்ட் பேராகிராஃப் வச்சுங்களா, NHRC, நேஷனல் கமிஷன் ஃபார் விமென், அதெல்லாம் வச்சு எழுதுறீங்களா? இல்லை கேட்குறேன் நான். ஓகே, பட் வாட் இஸ் சாரி are mechanisms and institutions for providing long-term sustainable care to the elderly and disabled அப்படின்னு தான் இருக்குது. Our mechanism and institutions for providing long-term sustainable care to the elderly and disabled are still very sketchy தானே கொடுத்துருக்கு. sketchy அப்படின்னா இன்னும் ஒழுங்காக இல்லை அப்படின்னு தான் அர்த்தம். ஸோ நீங்கள் இந்த சப்ஸ்டான்ஷியேட் பண்ணியிருந்தா ஐ குட் ஹவ் அண்டர்ஸ்டாண்ட். இந்த NHRC கொடுத்துருக்காங்க, நேஷனல் கமிஷன் ஃபார் உமன் இருக்குது, ப்ரொடெக்ஷன் ஆஃப் சைல்ட் ரைட்ஸ் இருக்குது. இந்த சப்ஸ்டான்ஷியேட் கொடுத்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டிடியூஷனல் அரேஞ்ச்மெண்ட் அவைலபிள் இந்த கண்ட்ரி வந்து ஓகே அக்செப்ட் பண்ணக்கூடிய ஆன்சர் தான். ஆனால் அதை விட ஒரு பெட்டர் ஆன்சர் இருக்குது. இதுக்கெல்லாம் யார் டேடி, இதுக்கெல்லாம் யார் வந்து ஃபாதர்?
the philosophy of our constitution. So in the second paragraph இருக்குங்களா, the passage second paragraph, for our country like India whose commitment to this objective, அதாவது ஒரு just social order, peace and harmony, அதை அமல்படுத்தக்கூடிய அந்த ப்ரொவிஷன்ஸ் எங்கே இருக்குது, அந்த கமிட்மெண்ட் வந்து எங்கேருந்து நமக்கு அப்ரப்டாக தெரியுது, நமக்கு எங்கேருந்து விசிபிளாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கான்ஸ்டியூஷனில் இருக்குது. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருக்குது, சோஷியல் ஜஸ்டிஸ்க்காக வந்து டிபிஎஸ்பிஸ் இருக்குது. ஸோ நம்மளோட அண்டர்லைங் ஃபிலாசபி ஆஃப் த கான்ஸ்டியூஷன் தான் வந்து நம்மளோட ஜஸ்ட் சோஷியல் ஆர்டரையும் பீஸ் அண்ட் ஹார்மனி இந்த கண்ட்ரியும் வந்து அமைக்கிறதுக்கு ஒரு மேஜர் இண்டிகேட்டராக வந்து இருக்குது. அங்கேருந்து தான் நம்ம சோர்ஸாக இருக்குது. ஸோ எஸ், அண்டர்லைங் ஃபிலாசபி ஆஃப் த கான்ஸ்டியூஷன். எஸ், இன்ஸ்டியூஷனல் அரேஞ்ச்மெண்ட் வராதான்னு கேட்டிங்கன்னா எஸ், இங்கே கொடுக்கப்பட்ட என்ஹெச்ஆர்சி அப்படின்ட்டு அதை வச்சு அசியூம் பண்ணியிருக்கலாம். ஆனால் அதை விட ஆப்டான ஆன்சர் ஃபிலாசபி ஆஃப் த கான்ஸ்டியூஷன். என்ஹெச்ஆர்சிலாம் பார்த்தீங்கன்னா அது வர்றதே வந்து கான்ஸ்டியூஷன்லேருந்து தான் வருது இல்லைங்களா. அதான் லாஸ் மூலியமாக வந்து வருது, ஸ்டாட்டுட்டரி பாடிஸ் தான் லாஸ் மூலியமாக வந்து வருது. இந்த லாஸே வந்து நம்ம ஹியூமன் ரைட்ஸ் அந்த எசன்ஸ் வந்து இட் இஸ் கிவன் இன் தி கான்ஸ்டியூஷன். ஸோ அதனால கான்ஸ்டியூஷன் வில் பி மச் மோர் ஆப்டியர். இதெல்லாம் பின்னாடி இருந்து போயிருந்தீங்கன்னா ஈஸியாக இருந்திருக்கும், பின்னாடில இருந்து போயிருந்தோம் அப்படின்னா. எஸ், கொஸ்டின் நம்பர் 10. Author's opinion about economic development and seeingla நீங்கள் see, economic development and rapid urbanization have brought its own set of problems. These problems must be addressed to establish a just social order. Ends should be stopped la ரொம்ப எக்ஸ்ட்ரீமான ஸ்டேட்மெண்ட். ஏ ஸ்டேட்மெண்ட்லாம் அது ரொம்ப எக்ஸ்ட்ரீமான ஸ்டேட்மெண்ட் தெரியுதுங்களா. economic development and rapid urbanization have helped in establishing a just social order. அதுவுமே கிட்டத்தட்ட ஒரு இல்லாஜிக்கல் கொஸ்டின் தான். ரேப்பிட் அர்பனைசேஷன்லாம் வந்து நம்ம படிச்சிருப்போம், ரேப்பிட் அர்பனைசேஷன்லாம் வந்து ஸ்லம்ஸுக்கு லீட் பண்ணும் அப்படின்ட்டு. ஸோ எஸ், இங்கேயுமே பார்த்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து எஸ்டாப்ளிஷிங் அ ஜஸ்ட் சோஷியல் ஆர்டர் கிடையாது. எக்கனாமிக் டெவலப்மெண்ட் அண்ட் ரேப்பிட் அர்பனைசேஷன் இஸ் தி ஒன்லி வே, ஒன்லி அகெயின் எக்ஸ்ட்ரீம் தேர், ஒன்லி வே டு அச்சீவ் ஜஸ்ட் சோஷியல் ஆர்டர். ஸோ ஸ்டேட்மெண்ட் படிக்காமலே இஃப் வி கேன்சல்னா வி கெட் சி. Question number 11, author's main point of the article. A, just social order is required for a dignified life. Question number 12. Question number 12. எழுதிங்களா நீங்கள்? ஸோ எஸ், ரூரல் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் பற்றி வந்து பேசியிருக்காங்க. அக்கார்டிங் டு த பேசேஜ் தி ஆத்தர் இஸ் லைக்லி டு அக்ரி விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஐடியாஸ். இந்தியன் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் ஆர் ஈக்குவலி ப்ரிவேலண்ட் இன் தி ரூரல் அண்ட் அர்பன் ஏரியாஸ் அப்படின்ட்டு நம்ம இருக்க அந்த பேஜ்லேயே வந்து ஃபர்ஸ்ட் லைன் பாருங்களேன், லெஃப்ட் ஹேண்ட் சைடு அந்த காலமில் ஃபர்ஸ்ட் லைனு, சின்ஸ் மோஸ்ட் ஆஃப் தி மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸ் ஆர் லொக்கேட்டட் இன் ரூரல் ஸ்மால் டவுன்ஸ், ஹேண்டிகிராஃப்ட் இண்டஸ்ட்ரி இஸ் அ மேஜர் சோர்ஸ் ஆஃப் இன்கம் ஃபார் ரூரல் கம்யூனிட்டிஸ். இங்கே கொடுத்துருக்கு ஈக்குவலி ப்ரிவேலண்ட் இன் தி அர்பன் அண்ட் ரூரல் ஏரியாஸ் அப்படின்ட்டு. ஸோ இட் இஸ் நாட் ஈக்குவல், மோஸ்ட்டாக வந்து இட் இஸ் இன் ரூரல் சைட்ஸ் தான் வந்து இருக்குது. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படின்ட்டு தப்பான ஸ்டேட்மெண்ட். இன்ஃபார்மலைஸ் நேச்சர் ஆஃப் ஒர்க் இன் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் இஸ் மோர் ஆஃப் அ கர்ஸ் தேன் அ பிளெஸிங். அதே காலமில் லாஸ்ட் பேராகிராஃப் மாதிரி இருக்குங்களா, மச் ஆஃப் ஒர்க் இன் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் ரிமைன் டிஸ்பர்ஸ்ட் அண்ட் இன்ஃபார்மலைஸ்ட் mainly in the rural areas. This is both an advantage and a curse. Both an advantage and a curse னு கொடுத்துருக்கு. More of a curse than an advantage அப்படின்னு கொடுக்கல, more of a curse than a blessing னு கொடுக்கப்படல. அதை படிச்சிங்க, லைக் அந்த both an advantage and curse அது கீழே இருக்கிறத படிச்சிங்கன்னா கூட வந்து ரெண்டுத்துக்குமே வந்து ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் தான் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ ஒன்று மேலே இது கர்ஸ் தான் அதிகமாக இருக்குது, இல்லை பூன் தான் அதிகமாக இருக்குது, பேன் கம்மியாக இருக்குது அப்படின்னு கொடுக்கப்படல. போத்துக்குமே ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ். இட் இஸ் போத் அ பூன் அண்ட் அ பேன் அப்படின்ற மாதிரி தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ போத் ஸ்டேட்மெண்ட்ஸ் given here are incorrect. It cannot be assumed here. So neither one nor two.
13, question number 13. 13 attend பண்ணிருந்தீங்களா? 13. So yes, paragraph படிக்காம இப்போ ஆன்சர் பண்ண பாருங்க. ஹரி ஏங்களா வேற நீங்கள் புவனேஷ் ஏங்களா ஏவா நான் டிரான்ஸ்பரண்ட் வேல்யூ செயின் கொடுத்துருக்கீங்களா? லாங்னா வந்து எங்கே வேல்யூஸ் வந்து எங்கே ஆட் ஆகுது, யார்கிட்ட வந்து யார் வாங்குறா யார் விற்கிறா அப்படின்னு தெரியாது. நான் டிரான்ஸ்பரண்டாக இருக்கிறதுனால வந்து எவ்வளோ அமைக்கப்படுது, இங்கே எவ்வளோ கிடைக்குது இவங்களுக்கு காசு அப்படின்றது தெரியாது. ஸோ லாங் அண்ட் நான் டிரான்ஸ்பரண்ட் வேல்யூ செயின் இஸ் அ ப்ராப்ளம் ஆஃப் ஆர் இது பேராகிராஃபில் தான் கொடுத்துருக்கு. பேராகிராஃப் படிக்காமே ஆன்சர் பண்ணலாம் அப்படின்றதுக்காக ட்ரை பண்ணேன். ஸோ நான் டிரான்ஸ்பரண்ட் வேல்யூ செயின் இஸ் அ ப்ராப்ளம். அண்ட் லோ பேமெண்ட்ஸ், ஆப்வியஸாக லோ பேமெண்ட்ஸ் நீங்களே வந்து கேன்சல் பண்ணிருப்பீங்க. லோ பேமெண்ட்ஸ் இஸ் அ ப்ராப்ளம் அப்படின்ட்டு. டிஸ்பர்ஸ் நேச்சர் ஆஃப் ஒர்க், இட் இஸ் கிவன், இட் இஸ் போத் அ ப்ராப்ளம் அண்ட் அ கிரேட் திங். இட் இஸ் போத் பூன் அண்ட் பேன் கொடுத்துருக்காங்க. ஸோ வீல் அசியூம் இட் இஸ் அ ப்ராப்ளம் அப்படின்ட்டு. எஸ், இது டி பி அண்ட் ஏ கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னா வி ஹேவ் சி. Handicrafts are complex in terms of products and market segments. ஸோ இந்த செகண்ட் பேரில் பார்த்தீங்கன்னா அந்த ஹேண்டிகிராஃப்ட்ஸ் ஆர் காம்ப்ளெக்ஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் அண்ட் மார்க்கெட் செக்மெண்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கு. அதை அடுத்து வரது எல்லாமே வந்து எப்படி நல்லா இருக்குது, பொட்டிக்ன்ற ஒரு புது ஃபார்ம்ஸில் வந்து இப்போது டெக்ஸ்டைல்ஸ்லாம் வந்து போயிட்டுருக்கு. ஸோ இந்த மாதிரி காம்ப்ளிகேட்டடாக காம்ப்ளெக்ஸாக இருக்கிறது வந்து நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி தான் அந்த பேசேஜ் வந்து சொல்லுது. ஸோ அதனால் வீல் அஸ்யூம் சி தான் வந்து ஒரு நாட் அ ப்ராப்ளம் அப்படின்ட்டு. அண்ட் மீதி எல்லா ஆப்ஷன்ஸ் வந்து இட் இஸ் கிவன் இன் தி பேசேஜ் எல்லாமே வந்து ப்ராப்ளமாக இருக்குது அப்படின்ட்டு. அந்த சேம் அந்த மச் ஒர்க் அந்த பேராகிராஃப் இருக்கு இல்லைங்களா, அட்வான்டேஜ் அண்ட் அக்கர்ஸ் அந்த பேராகிராஃபில் பார்த்தீங்கன்னா டிஸ்பர்ஸ் நேச்சர் ஆஃப் ப்ரொடக்ஷன் அது ஒரு தலைவலி அப்படின்னு கொடுத்துருக்கு. லாஸ்ட்லேருந்து 1 2 3 4 5 6 ஒரு 8 9th லைனில் டிஸ்பர்ஸ் நேச்சர் ஆஃப் ப்ரொடக்ஷன் இன்க்ரீசஸ் காஸ்ட் ஆஃப் டெவலப்பிங் அண்ட் எஃபிஷியன்ட் வேல்யூ செயின் ஒரு இஷ்யூவா ப்ராப்ளம். அகெயின் margin calculations are ad hoc, exploitative with artisans not receiving commensurate with their skill or labor. அவங்களுக்கு அவங்க போடுற லேபருக்கோ ஸ்கில்லுக்கோ காசு கிடைக்கல. லாஸ்ட்லேருந்து தேர்ட் லைன் அதுலேயுமே வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் செகண்ட் ஸ்டேட்மெண்ட் அடி வாங்கிருச்சு. தேர்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து டிஸ்பர்ஸ் நேச்சர் ஆஃப் ஒர்க்கில் வந்து அவங்க அடி வாங்கிருச்சு தேர்ட் ஸ்டேட்மெண்ட். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படின்றது லாங் அண்ட் நான் டிரான்ஸ்பரண்ட் வேல்யூ செயின் பக்கத்துலேயே கொடுத்துருப்பாங்க. லாஸ்ட்லேருந்து 1 2 3 4 5 வேல்யூ செயின்ஸ் ஆர் லாங் அண்ட் ரிலேஷன்ஷிப்ஸ் அலாங் தி செயின்ஸ் ஆர் நான் டிரான்ஸ்பெரண்ட் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்களா லாஸ்ட் ஃபிஃப்த் லைன். ஸோ தீஸ் ஆர் தி ப்ராப்ளம்ஸ் ஆஃப் இந்தியன் ஹேண்டிகிராஃப்ட்ஸ். ஸோ ஆப்வியஸாக வி ஆர் லெஃப்ட் வித் ஆப்ஷன் சி. எஸ், அகெயின் பின்னாடிலேருந்து போனால் ஈஸியாக ஆன்சர் பண்ணியிருக்கலாம். ப்ளீஸ் டூ ட்ரை. அது முடியலை ஈஸியாக எலிமினேட் பண்ணிடலாம். பின்னாடிலேருந்து ஃபஸ்ட்டு நம்ம ஆல்ரெடி பேசினது பேசேஜே படிக்காமல் ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுங்கள். 2 ஆப்ஷன் தான் வருது. 2 ஆப்ஷன் எலிமினேட் பண்ணிட்டு 2 ஆப்ஷன் கூட இருக்குது அப்படின்னா நம்ம 2 ஆப்ஷன் படிச்சிருக்கோம். அகெயின் அந்த ஆப்ஷன் படித்ததுனால பேராகிராஃப் படிக்கும்போது ஈஸியாக வந்து we could answer. According to the author is the reason for improved market potential of handicrafts? இல்லைங்களா அது expansion of retail for handicraft goods in rural areas. எப்படி அவன் தான் வந்து ப்ரொடியூஸே பண்ணுறான், அவன் எதுக்கு வந்து ரீட்டைல் அங்கே வைக்க போகிறான்? ஸோ அது அப்படியே இல்லாஜிக்கல் ஸ்டேட்மெண்ட். ரீட்டைல்லாம் வந்து அங்கே ப்ரொடியூஸ் பண்ணுறது வந்து அர்பன் சென்டர்ஸை கிடச்சுன்னா ஓகே அது ரீட்டைலாக வாங்குகிறோம் அப்படின்ட்டு. அங்கே ப்ரொடியூஸ் பண்ணுறவன் அவனே வந்து வாங்கி வச்சுப்பானா? கிடையாது. அவைலபிலிட்டி ஆஃப் சீப் லேபர் இன் ரூரல் ஏரியாஸ். எஸ், பட் இது ஒத்துக்கலாம், இருக்கட்டும். வில் ஹேவ் இட். growth of middle class population beyond 4 metros. இந்த ஃபர்ஸ்ட் பேராகிராஃபில் 1 2 3 4 5th
6th லைன் பார்த்தீங்கன்னா அடிஷ்னலின்னு இருக்குங்களா, ஃபர்ஸ்ட் பேராகிராஃபில் இல்லை அந்த சேம் காலமில் அந்த சேம் பேஜில் லெஃப்டில் additionally with growing middle class that has spread beyond 4 metros there is market potential for handicrafts அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்களா. ஸ்டேட்மெண்ட் அப்ரப்டாக அங்கே எடுத்து போட்டிருக்காங்க. ஏ ஃபிஃப்டீன் இது ஆப்டாக இருக்கும். பேசேஜ் படிச்சிங்களா பேசேஜ் அட்லீஸ்ட் படிச்சிங்களா பேசேஜ் நேற்று? ஓகே, மோஸ்ட்டாக சென்ட்ரல் ஐடியா அப்படின்னு வரும்போது ஒரு ஹோலிஸ்டிக்காக தர மாதிரி தான் இருக்கும். இஷ்யூஸ் பேசியிருக்காங்க, பார்த்துருக்கோம் என்னென்ன இஷ்யூஸ் இருக்குது அப்படின்ட்டு, எப்படி டெவலப்மெண்ட்ஸ் இருக்குது, அதோட மார்க்கெட் செக்மெண்ட்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு வந்து பேசப்பட்டிருக்கு. கடைசியில் வந்து ஒரு சில மெஷர்ஸுமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எஸ், இட் டிஸ்கிரைப்ஸ் தி சிச்சுவேஷன் ஆஃப் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் இண்டஸ்ட்ரி இன் இந்தியா. டிஸ்கிரைப் தி சிச்சுவேஷன் ஆஃப் ஹேண்டிகிராஃப்ட் இண்டஸ்ட்ரி இன் இந்தியா. இந்த ரூரல் அர்பன் டிவைட்லாம் ஒரு பார்ட்டாக பேசியிருக்காங்க. இதில் ஒரு பார்ட்டாக பேசியிருக்காங்க, ஒரு சென்ட்ரல் ஐடியாவாக எடுத்து பேசலை. எஸ், கொஸ்டின் நம்பர் 16 இது புரிஞ்சுதுங்களா? 15 புரிஞ்சுதுங்களா? 16 சாரி பீங்களா? சம் டே ட்ரீமர்ஸ் ஆர் சயின்டிஸ்ட் அதுங்களா? பண்ணலைங்களா? எஸ், ஆல் சயின்டிஸ்ட் ஆர் கிரியேட்டிவ். எல்லா சயின்டிஸ்டுமே கிரியேட்டிவ் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஆல் சயின்டிஸ்ட் ஆர் கிரியேட்டிவ். சம் சயின்டிஸ்ட் ஆர் டே ட்ரீமர்ஸ். சம் சயின்டிஸ்ட் ஆர் டே ட்ரீமர்ஸ். ஏதாவது ஒரு சில சயின்டிஸ்ட் வந்து பகல் கனவு காண்றாங்க, அது டே ட்ரீமர்ஸ் அப்படின்ட்டு. சம் சயின்டிஸ்ட் ஆர் டே ட்ரீமர்ஸ். ஃபெயில்டு பீப்புள் ஆர் லைக்லி டு பிகம் டே ட்ரீமர்ஸ். ஃபெயில்டு பீப்புள் டே ட்ரீமர்ஸ். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் அப்படியே வச்சுக்கோங்க, ஸ்டேட்மெண்ட் படிச்சது வச்சுக்கோங்க. அது வெண்டைகிராம் போட்டு எடுக்கலாம், பட் தட் வில் பி கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி இருக்கும். வெண்டைகிராம் போகிறது வந்து நமக்கு திடீர்னு குழம்பி விட்டுரும். ஸோ படித்து எடுக்க முடியல அப்படின்னா வில் டூ வித் வெண்டைகிராம்ஸ். Yes, which of the following statements can be concluded with the information given? Scientists are daydreamers. Only some scientists are daydreamers அப்படின்ட்டு. So not all scientists are daydreamers இல்லைங்களா? So first statement கிடையாது. B, some daydreamers are scientists. அது அவனே கொடுத்துருக்கான். Some daydreamers are scientists அப்படின்ட்டு. All failed people are daydreamers அப்படிங்க கொடுத்துருக்காங்களா? இல்லை. ஏன்? ஏன்னா ஃபெயில்டு பீப்புள் ஆர் லைக்லி டு பிகம் டே ட்ரீமர்ஸ். ஃபெயில்டு பீப்புள் எல்லாருமே அப்படி ஆகிடுவாங்க அப்படின்னு கொடுக்கப்படல. தேர்ட் ஸ்டேட்மெண்ட்டும் வராது. ஆல் கிரியேட்டிவ் பீப்புள் ஆர் டே ட்ரீமர்ஸுங்களா? இல்லை. ஏன்னா ஆல் சயின்டிஸ்ட் ஆர் கிரியேட்டிவ், சம் சயின்டிஸ்ட் தான் வந்து டே ட்ரீமர்ஸ். ஸோ ஆப்வியஸாக வி லெஃப்ட் வித் ஒன் லாஜிக்கல் சொல்யூஷன், தட் இஸ் பி. சம் ட்ரீமர்ஸ், சம் டே ட்ரீமர்ஸ் ஆர் சயின்டிஸ்ட் அப்படின்ட்டு. சம் டே ட்ரீமர்ஸ் ஆர் சயின்டிஸ்ட் அப்படின்ட்டு. புரியுதுங்களா? சிலகாயிசம் வந்து இதில் வந்து கஷ்டமாக கேட்டிருக்காங்க. இது வந்து கஷ்டமாக இன் சென்ஸ் ஈஸி தான், பட் ஆனால் இதை விட சிம்பிளாக தான் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதை விட சிம்பிளாக தான் வந்து கேட்குறாங்க. பென்சில்ஸ் ஆர் கேட்ஸ், கேட்ஸ் ஆர் டாக்ஸ் அப்படின்ற மாதிரி தான் வந்து கேட்பாங்க. ரொம்ப பேசிக்காக ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஈஸியாக பண்ணலாம் சிலகாயிசம். 17 ஏங்களா? A is position 4th if they are arranged in descending order of scores. நீங்கள் உனேஷ் பண்ணலைங்களா? ஸோ எஸ், ஸ்டேட்மெண்ட் 1 என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, எய்தர் A scored less than B or was equal to B அப்படின்ட்டு. A வந்து less than B இல்லைன்னா equal to B அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. less than or equal to B அப்படின்னு கொடுத்துருக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டில். Second statement tells us that B is less than C, B is less than or equal to C அப்படின்ட்டு. Third statement, what is third? C scored less than D அப்படின்னு கொடுத்துருக்கு. Fourth statementல A more than E, A got more score than E, A is more than E அப்படின்னு கொடுத்துருக்கு. இதான் ஸ்டேட்மெண்ட்டில் கொடுத்துருக்குங்களா? ஸோ இதை வச்சு இந்த 2 ஸ்டேட்மெண்ட் விட்டுருங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து either or இருக்குது, அந்த ஸ்டேட்மெண்ட் கடைசியாக வரும். ஸோ இப்போ கொடுக்கப்பட்டிருக்க ஸ்டேட்மெண்ட்டில் யார் கம்மியாக இருக்கா? யார் இப்போது ஸ்கோர்ஸ்னு வச்சுக்கலாம், அது ஸ்கோர்ஸாக இருக்கு இல்லைங்களா? யார் ரொம்ப கம்மியாக ஸ்கோர் பண்ணியிருக்கா? A வந்து A வந்து Bயை விட கம்மியாகவும் இருக்கலாம்,
ஈக்குவலாகவும் இருக்கலாம். ஸோ வி காண்ட் அசியூம் ஏவும் பியும் வந்து ஏ கீழே இருக்கான் பி மேலே இருக்கான் அப்படின்னு நம்மளால் இப்போதைக்கு அசியூம் பண்ணிக்க முடியாது. எஸ் பியும் சியும் எடுத்திங்கன்னா பி லெஸ்ஸாகவும் இருக்கலாம் ஈக்குவலாகவும் இருக்கலாம். ஸோ அட் தி சேம் டைம் இது ரெண்டுத்தையும் கன்க்ளூசிவாக எடுத்துக்க முடியாது. அட் த டைம் பி கன்க்ளூசிவாக அதுவும் நம்மளால் எடுத்துக்க முடியாது. சி யாரோட அதிகமாக இருக்கான்? சி வந்து டியோட லெஸ்ஸாக இருக்கான். சி இஸ் லெஸ்ஸர் ஸ்கோர் தேன் டி. சி இஸ் லெஸ்ஸர் ஸ்கோர் தேன் டி. ஏ இஸ் கிரேட்டர் தேன் இ. அப்போ யார் லோவாக இருக்கா? யார்? இ லோங்களா? இ லோ அப்படி புரியுதுங்களா? இ. எஸ். இப்போ யார் ஹையாக இருக்கா? டிங்களா? டி. ஏன் புரியுதுங்களா? டி வந்து சியை விட அதிகம். டி சியை விட வந்து அதிகமான மார்க் எடுத்திருக்கான். ஆனால் சி பார்த்தீங்கன்னா பி கூட ஈக்குவலாகவும் இருக்கலாம், இல்லை ஈக்குவலாக இருக்கலாம், இயை விட பியை விட மேலே இருக்கலாம். பி பார்த்தீங்கன்னா ஏ கூட ஈக்குவலாக இருக்கலாம், இல்லை ஏ விட அதிகமாக இருக்கலாம். அதுதான் வந்து கொடுக்கப்பட்டிருக்க ஸ்டேட்மெண்ட்ஸு. இதை வச்சு என்ன அசியூம் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டி தான் வந்து இருக்கிறதுலே டால், இது இருக்கிறதுலே வந்து அதிகம் வந்து டி தான் அப்படின்ட்டு. ஏன்னா இட் இஸ் கிவன் இயர் பி இப்போ இந்த ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டோட ஃபர்ஸ்ட் பார்ட்டை வந்து எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் பார்ட் எடுத்துக்கிறோம். ஃபர்ஸ்ட் பார்ட் எடுத்தோன்னா ஏ இஸ் கிரேட்டர் தேன் பி இஸ் கிரேட்டர் தேன் சி. ஸோ சாரி லெஸ் தேனுங்களா? A is less than B is less than C அப்படின்ட்டு. ஸோ இவங்களை ஆர்டர் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டில் அந்த ஃபர்ஸ்ட் ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டில் ஃபர்ஸ்ட் பார்ட்டை மட்டும் எடுத்தோம் அப்படின்னா இவங்களை ஆர்டர் பண்ணால் யார் மேலே வருவா யார் கீழே வருவா? CBAன்னு வருங்களா? ஸோ லெட் அஸ் பி தேர். ஈக்குவல்னு பார்த்தீங்கன்னா B ஈக்குவல் C ஈக்குவல்ஸ் A. செகண்ட் பார்ட் எடுத்தோம் அப்படின்னா புரியுதுங்களா? அந்த ஃபர்ஸ்ட் ரெண்டு ஸ்டேட்மெண்ட்ஸ் இட் ஹஸ் பீன் கிளியர் ஹியர். இப்போது C வந்து டாப்பில் இருக்கான். இந்த ஃபர்ஸ்ட் பார்ட் எடுத்தோன்னா சி வந்து டாப்பில் இருக்கான். அப்போது சியை விட டி அதிகமாக இருக்கான் இல்லைங்களா? ஆமாவா இல்லைங்களா? ஸோ டி தான் இப்போ டாப். இருக்கிற 5 பேரில் டி தான் வந்து டாப்பில் இருக்கான். ஸோ இப்போ நம்ம வி ஹேவ் ரெண்டு ஸ்டேட்மெண்ட்ஸ். நமக்கு வந்து ரெண்டு ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து இருக்குது. இதில் எது ட்ரூ அப்படின்னு நமக்கு தெரியாது. இவன் அதிகமாகவும் இருக்கலாம், இல்லை ஈக்குவலாகவும் இருக்கலாம். பி சி வந்து அதிகமாகவும் இருக்கலாம், ஈக்குவலாகவும் இருக்கலாம். ஸோ நம்மளால் லாஜிக்கலாக எதுவும் அசியூமே பண்ண முடியாது. சரிங்களா? இப்போ ஈக்குவல் அப்படின்னா B ஈக்குவல்ஸ் C ஈக்குவல்ஸ் A. 3 பேரும் ஒரே பொசிஷனில் இருக்கானுங்க. 3 பேரும் ஒரே பொசிஷனில் இருக்காங்க. நம்மளால் யார் எதுன்னு அரேஞ்ச் பண்ண முடியாது. இப்போது இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் எடுத்தோம் அப்படின்னா நம்மளால் அரேஞ்ச் பண்ண முடியும் C, B and A அப்படின்ட்டு. பட் ஆனால் there is nothing conclusive given in statements 1 and 2. அவன் அது ஈக்குவலாக இருக்கானா இல்லை வந்து அதிகமாக இருக்கானான்னு கொடுக்கப்படல. ஸோ இதை வச்சு which of the following options can be correct? சரிங்களா? A is position 4th if they are arranged in the descending order of scores. கரெக்டான ஸ்டேட்மெண்ட்டுங்களா? ஃபர்ஸ்ட் பார்ட் எடுத்தோன்னா இட் இஸ் கரெக்ட், செகண்ட் பார்ட் எடுத்தோன்னா இட் இஸ் இன்கரெக்ட். பட் வி டோன்ட் ஹேவ் எனிதிங் கன்க்ளூசிவாக எதுவும் இல்லை. ஸோ வி காண்ட் அசியூம் ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் கரெக்ட் அப்படின்ட்டு. சரிங்களா? ஃபர்ஸ்ட் பார்ட் தானே கரெக்ட் தான். பட் நம்மளால் கன்க்ளூசிவாக ஈக்குவலாக இருக்கானான்னு தெரியாது, இல்லை கம்மியாக இருக்கானா நம்மளுக்கு தெரியாது. ஸோ அதனால் வி காண்ட் அசியூம் தட். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு. செகண்ட் ஸ்டேட்மெண்ட் C, B and A are scored the same. சாரி, தேர்ட் ஸ்டேட்மெண்ட் C, B and A score the same. கரெக்டான ஸ்டேட்மெண்ட்டுங்களா? கரெக்டுங்களா? கன்க்ளூசிவாக கரெக்டுங்களா இல்லை ஒரு பார்ட்டில் கரெக்டுங்களா? ஒரு பார்ட்டில் கரெக்ட். ஸோ கன்க்ளூசிவாக இட் இஸ் நாட் கரெக்ட். ஸோ சியும் வராது. ஸ்கோர்ஸ் ஆஃப் B and E ஆர் தி சேமுங்களா? எப்படி அரேஞ்ச் பண்ணாலும் பியும் சேமும் கிடையாது. ஃபர்ஸ்ட் பார்ட் எடுத்தீங்கன்னா கூட CBA, நீ செகண்ட் பார்ட் எடுத்தீங்கன்னா கூட BCA. E வந்து கடைசியாக கீழே தான் இருக்கான். ஸோ தட் இஸ் ஆல்சோ நாட் கரெக்ட். ஸ்கோர்ஸ் ஆஃப் B and E ஆர் சேம் அப்படின்றது லாஜிக்கலாக என்ன அசியூம் பண்ண முடியும்? எய்தர் வே ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் எடுத்தாலும் என்ன அசியூம் பண்ணலாம், செகண்ட் ஸ்டேட்மெண்ட் எடுத்தாலும் என்ன அசியூம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் எடுக்கிறோம். C இருக்கான், B இருக்கான், A இருக்கான். இந்த செகண்ட் B வாங்கலாம். Bயில் D scored more than A. D scored more than A. அந்த ஃபர்ஸ்ட் பார்ட் எடுத்துக்கிட்டீங்க. D எங்கே இருக்கான்? D இஸ் வந்து டாப் மோஸ்ட் பொசிஷன். அப்போது ஆப்வியஸாக D வந்து A விட பெருசாக ஸ்கோர் பண்ணியிருக்கான் அப்படின்னு தெரிஞ்சிச்சுங்களா? தெரிஞ்சிருச்சா? ஆப்வியஸாக அந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டான ஸ்டேட்மெண்ட்டா? புரியுதுங்களா? குழப்பி விட்டுருக்கணும். புரியுதுங்களா? ஆக்சுவலாக வந்து இவ்வளோ காம்ப்ளிகேட் பண்ணாமல் வந்து போடலாம். பட் ஆனால் இவ்வளோ புரிஞ்சாதான் வந்து இது புரிஞ்சாதான் வந்து நம்மளால் அவ்வளோ ஈஸியாக போட முடியும். ஒன்றும் இல்லை, இதை ரெண்டு கண்டுபிடிச்சிட்டோம். இதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கிட்டு வேணாம். இது ரெண்டுத்தை கண்டுபிடிச்சிட்டோம்
அப்படின்னாவே வந்து இதை ரைட்டாக ரீடிங் பண்ணிவிட்டு இது ரெண்டுத்தை கண்டுபிடிச்சிட்டோம், டி மேலே இருக்கா இ கீழே இருக்கா அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டாவே ஆப்வியஸாக பி தான் வந்து ஆன்சர்னு கண்டுபிடிச்சிடலாம். பட் ஆனால் அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கணுன்றதுக்காக தான் இவ்வளோ காம்ப்ளிகேட் பண்ணது. காம்ப்ளிகேட் சொல்ல டீட்டெயிலாக பண்ணது. ஸோ எஸ், கொஸ்டின் நம்பர் 18. சாரி, டிங்களா? நீங்கள் பண்ணீங்களா? Only those who have either a doctorate or award of merit can become part of a think tank. Okay. Some of the members of the think tank have studied abroad. Okay. Only those who have studied abroad can become ministers. Only those who have studied abroad can become ministers. Some of those who have studied abroad have either a doctorate or a award of merit. Or both இருக்குங்களா? ஏ வராது, ஆர் போத் இருக்குங்களா? இப்போ என்ன கொடுத்துருக்கு? டாக்டரேட், அவார்ட் ஆஃப் மெரிட். இது ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று இருந்தால் வந்து யூ கேன் பிகம் அ பார்ட் ஆஃப் அ திங்க் டேங்க். இது ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று இருந்தால் யூ கேன் பிகம் பார்ட் ஆஃப் அ திங்க் டேங்க். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படின்றது இங்கே வென் டயக்ராமில் இந்த டயக்ராமில் பார்த்தாச்சுங்களா? எஸ். சம் ஆஃப் தி மெம்பர்ஸ் ஆஃப் திங்க் டேங்க் ஹாவ் ஸ்டடிட் அப்ராட். சம் ஆஃப் தி மெம்பர்ஸ் ஆஃப் தி திங்க் டேங்க் ஹாவ் ஸ்டடிட் அப்ராட். எல்லாருமே கிடையாது, ஒன்லி சம். எல்லாருமே கிடையாது, ஒன்லி சம் ஹாவ் ஸ்டடிட் அப்ராட். ஒன்லி சம் ஹாவ் ஸ்டடிட் அப்ராட். செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் வந்துருச்சுங்களா? எல்லாருமே கிடையாது, ஒன்லி சம் ஹாவ் ஸ்டடிட். Those who have studied abroad can become ministers. ஓகே, அது வந்து ஒரு தனி ஸ்டேட்மெண்ட், அப்படியே வச்சுப்போம். அப்ராடில் படித்தவங்க கேன் பிகம் மினிஸ்டர்ஸ். அப்ராடில் படித்தவங்க மட்டும்தான் மினிஸ்டர்ஸ் ஆக முடியுமா? இல்லை, அப்ராடில் படித்தவங்க மினிஸ்டராக கேன் தான் கொடுத்துருக்கு. கேன் பிகம் மினிஸ்டர்ஸ். அப்ராடில் படித்தா தான் மினிஸ்டர் ஆக முடியும் கொடுக்கல. அது அகேன் அது அந்த ஸ்டேட்மெண்ட் இஸ் irrelevant ஃபார் ஆன்சரிங் தி கொஸ்டின். So yes, A பார்த்தீங்கன்னா all members of the think tank have either a degree, either a doctorate or award of merit or both. think tankல ஒன்று டாக்டரேட் இருக்குது, இல்லை அவார்ட் ஆஃப் மெரிட் இருக்குது. ரெண்டுத்துக்கும் இன்டர்செக்ஷன் இருக்கா அப்படின்றது நமக்கு கொடுக்கப்படலை. ஸோ ஆப்வியஸாக இன்டர்செக்ஷன் கிடையாது. ஏ ராங். all those who have studied abroad are the members of think tank. அப்படிங்களா? அப்ராடில் படித்த எல்லாருமே வந்து they are members of the think tankங்களா? தோ ஒன்லி சம். அங்கே ஸ்டேட்மெண்ட்டே அதான் கொடுத்துருக்கு, சம் மெம்பர்ஸ் ஆஃப் தி திங்க் டேங்க் ஹவ் ஸ்டடிட் அப்ராட் அப்படின்ட்டு. ஸோ இங்கே டயக்ராம் அதான் சொல்லுது, அப்ராட் படித்தவங்க வந்து ஒரு சில பேர் தான் வந்து திங்க் டேங்க்கில் மெம்பர்ஸாக இருக்காங்க அப்படின்ட்டு. ஸோ பி இஸ் ஆல்சோ அன் இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். ஆல் தி மினிஸ்டர்ஸ் ஹாவ் ரிசீவ்ட் எஜுகேஷன் ஃப்ரம் அப்ராட். ஆல் மினிஸ்டர்ஸுங்களா? படித்தா உங்களால் ஆக முடியும், ஆனால் நீங்கள் மினிஸ்டராக ஆகணும் அப்படின்னா அப்ராடில் படிக்கணும் எந்த அவசியமும் இல்லை. சரிங்களா? ஒன்லி தோஸ் ஹூ கேன் ஸ்டடி அப்ராட் அப்படின்னு எதுவும் கொடுக்கப்படல. அப்ராடில் படிச்சிங்கன்னா மினிஸ்டர் ஆகலாம் அப்படின்னு தான் கொடுக்கப்பட்டிருக்கு. நீங்கள் வந்து அப்ராடில் படித்தா மட்டும்தான் மினிஸ்டர் ஆகணும் அப்படின்னு கொடுக்கப்படல. ஸோ தேர்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படின்றது வந்து இட் இஸ் இன்கரெக்ட். பேசிக்லி we are left with one logical explanation, that is B. Some of those who have studied abroad have either a doctorate or an award of merit. ஆமாவா இல்லைங்களா? எப்படி? அப்ராடில் படித்த ஒரு சில பேருக்கு வந்து டாக்டரேட்டோ இல்லை அவார்ட் ஆஃப் மெரிட்டோ இருக்குது அப்படின்றது ஸ்டேட்மெண்ட். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன கொடுத்துருக்கு? அப்ராடில் படித்தா யூ கேன் பிகம் மெம்பர்ஸ் ஆஃப் தி திங்க் டேங்க் கொடுத்துருக்குங்களா? ஆனால் திங்க் டேங்க் மெம்பர் ஆகணும் என்ன க்ரைட்டீரியா இருக்குது? ஒன்று டாக்டரேட் வச்சிருக்கணும், இல்லை அவார்ட் ஆஃப் மெரிட் வச்சிருக்கணும். அப்போ ஒரு அப்ராடில் படித்த ஒரு ஆள் நீங்கள் போய் அப்ராடில் படிச்சுட்டு வரீங்கன்னா உங்களுக்கு ஐதர் யூ ஷுட் ஹேவ் அ டாக்டரேட் ஆர் அன் அவார்ட் ஆஃப் மெரிட் டு பி பார்ட் ஆஃப் தட் திங்க் டேங்க். அதுதான் வந்து அந்த ஆப்ஷன் டியும் சொல்லிருக்கு. சம் ஆஃப் தோஸ் ஹூ ஹேவ் ஸ்டடிட் அப்ராட் ஹேவ் ஐதர் அ டாக்டரேட் ஆர் அன் அவார்ட் ஆஃப் மெரிட் அப்படின்ட்டு. புரியுதுங்களா? ஸோ டி தான் ஆன்சர். டி வந்து இவ்வளோ காம்ப்ளிகேட் பண்ணால் கூட ஆன்சர் எழுத முடியும். பட் ஆனால் ஒரு சில கொஸ்டினுக்கு டயக்ராம் போட்டால் தான் வந்து எழுத முடியும் ஆன்சர்ஸ். காம்ப்ளிகேட்டே பண்ணாமல் ஆன்சர் எழுதலாம். ஆன்சரோட எக்ஸ்ப்ளனேஷனுக்காக தான் இவ்வளோ காம்ப்ளிகேஷன்ஸ் பார்த்தது. ஆன்சர் டெரைவ் பண்ணும்போது ஈஸியாக டெரைவ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் யாருக்காவது சொல்லிக் கொடுக்க போகிறீங்கன்னா இப்படி போட்டு சொல்லிக் கொடுக்கணும். நீங்கள் மட்டும் எழுத போகிறீங்க அப்படின்னா ஈஸியாக டி எடுத்துடலாம் ஆன்சர். நீங்கள் ஸ்டேட்மெண்ட் டயக்ராம்லாம் தேவையில்லை, ஸ்டேட்மெண்ட் படித்தாலே டி எடுத்துடலாம். சாரி, ஆல் தோஸ் ஸ்டடிட் அப்புறம் இல்லைங்க. இங்கே வந்து ஒரு மாதிரி இந்த சிலகாயிசம் அப்படின்னு வரும்போது அப்படி அந்த லாஜிக் யூஸ் பண்ண முடியாது.
பேராகிராஃபில் அந்த ஆல்ன்ற லாஜிக் யூஸ் பண்ணலாம். ஆனால் இங்கே ஆல்ன்ற லாஜிக் யூஸ் பண்ண முடியாது. இந்த சிலகாயிசம் வரும்போது ஃபியூ, அட்லீஸ்ட், சம், ஆல் இதெல்லாம் வந்து கீ வேர்ட்ஸ். இந்த வேர்ட்ஸ்லாம் வந்தால் கீனா யோசிச்சு நம்ம வந்து வென் டயக்ராம் போகிறதோ இல்லை ஆன்சர் பண்ணுறதோ வந்து பண்ணணும். ஸோ இங்கே வந்து ஆல் எக்ஸ்க்ளூட் பண்ணவே முடியாது சிலகாயிசம் வரும்போது. சரிங்களா? புட்டின், விளாடிமிர் புட்டின் கேம் டு பவர். அவர் பவருக்கு வராரு, ஒரு பொலிட்டிக்கல் லீடர் வந்து இறந்துறாரு, மிஸ்டீரியஸ் டெத்து. போலீஸ் கேட்டால் எப்படி செத்தாருன்னு தெரியல அப்படின்றது அந்த பேசேஜோட மீனிங். எஸ், அட்டன் பண்ணியிருந்தீங்களா? கொஸ்டின் சீங்களா? Policeman is not clear about the reasons of the death of the opposition leader. ஸோ இட் ஐட் ஆஃப் மிஸ்டீரியஸ் இல்னஸ் அப்படின்ட்டு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ என்ன நடந்தது, ஏது நடந்தது அப்படின்னு நமக்கு கன்க்ளூசிவாக தெரில. ஸோ ஒன்றும் எடுத்துக்க முடியாது, டூவும் எடுத்துக்க முடியாது. ரைட், மெடிக்கல் ஃபீச்சர்ஸ் எடுக்கல அப்படின்னு நம்மளால் கொடுக்கப்படல, நம்மளால் அசீவ் பண்ண முடியாது. அந்த ஆப்போசிஷன் லீடர் கமிட்டட் சூசைட், அதுக்கான இதுவும் வந்து நமக்கு கொடுக்கப்படல. ஸோ சி இல்லை டி தான் வந்து ஆப்டான ஆன்சராக இருக்க முடியும். அவுட் ரைட்டாக வந்து வி ஆர் ட்ரைங் டு ஃபிகர் அவுட் வெதர் ஹி கமிட்டட் சூசைட் ஆர் டைட் அப்படின்னு வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. அதோட மீனிங்காக தான் போலீஸ்மேன் இஸ் நாட் கிளியர் அபவுட் ரீசன்ஸ் ஆஃப் டெத் ஆஃப் தி ஆப்போசிஷன் ஆஃப் த லீடர் அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் அதுலேருந்து ஒரு 4 ஸ்டெப்ஸ் தள்ளி போய் 4 லைன்ஸ் மேலே போய் பார்த்தீங்கன்னா ஹார்ட்லி எனி அப்சர்வர்ஸ் ஆர் சர்ப்ரைஸ்ட். அங்கே இருந்த மக்களுக்கு அவன் செத்தது சர்ப்ரைஸாகவே தெரியல. ஏன்னா தே நியூ, புட்டினை எதிர்த்து நீங்கள் வந்து ஜெயிலுக்கு போனால் நீ செத்து தான் வருவ அப்படின்ட்டு மக்களுக்கு தெரியுது. அதனால் யாரும் சர்ப்ரைஸாக அவங்க வந்து அடங்கலை, இவர் செத்துட்டாரே அப்படின்னு சர்ப்ரைஸ் ஆகலை. ஸோ அதனால் எஸ், லாஜிக்கல்னு பார்த்தீங்கன்னா ஏ தான், சி தான் வந்து லாஜிக்கலாக இருக்கும். பட் கொடுத்துருக்கிறது வந்து விளாடிமிர் புட்டின்ஸ் ரெஜிம் வாஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் தி டெத் ஆஃப் ஆப்போசிஷன் லீடர் அப்படின்னு கொடுத்துருக்கு. ஏன் ஐ ஹேவ் ஆப்ரிஹென்ஷன்ஸ் ஹியர். ஆனால் கீழே வந்து இட் இஸ் கிவன் ஆஸ் டி தான், விளாடிமிர் புட்டின். ஏன்னா மிஸ்டீரியஸ் டெத்து, நோ ஒன் சர்ப்ரைஸ், அதை வச்சு தான் வந்து சப்ஸ்டான்ஷியேட்டட் அவங்களோட பாயிண்ட்டை நம்ம கீழே கொடுத்துருக்க பாயிண்ட்டில் தே ஹவ் சப்ஸ்டான்ஷியேட்டட் யூஸிங் மிஸ்டீரியஸ் டெத் அண்ட் இது நோ ஒன் வர் சர்ப்ரைஸ் அப்படின்ற ஸ்டேட்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணி. ஸோ கீழே டீன்னு கொடுத்துரு, வில் கோ வித் டி. ஆனால் அவுட் ரைட்டாக இருக்கிறதுனால வந்து அது தப்பாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. யார் தெரிஞ்சவங்க? புரியல. டீன்னு சொல்லும்போது நம்மளுங்களா? ஸ்டேட்மெண்ட் பற்றி பேசும்போது எஸ், அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஆத்தர், ஏதாவது ஒரு ஆத்தர் தான் எழுதிருப்பாரு, அங்கேருந்து எக்ஸப்ட் தான் எடுத்து போட்டிருப்பாங்க. ரஷ்யா பற்றி தெரியாதவங்க யாரும் எழுத போகிறதில்ல. ஸோ அப்படின்னு அசியூம் பண்ணும்போது கீழே இருக்கக்கூடிய லாஸ்ட் இது வந்து அசியூம் பண்ணிக்கலாம். ரஷ்யா பற்றி தெரிஞ்சவங்க தான் வந்து எழுதியிருப்பாங்க. ஸோ ஆத்தரோட என்ன சொல்கிறாரோ, ஆத்தர் என்ன சொல்கிறாருன்னு தான் நம்ம வந்து பார்க்கணும். எஸ், டி கொடுத்துருக்கு. ஆனால் எனக்கும் உடன்பாடுகள் கிடையாது. Question number 20. Sorry, டிங்களா? டி. ஸோ எப்படி வந்திருந்தீங்க, எப்படி அரைவ் பண்ணீங்க ஆன்சரை? அதான் ஒன்றும் இல்லை, ஈஸி. எப்படி அரைவ் பண்ணீங்க? காலம் மாதிரி போட்டு பண்ணுவீங்களா? காலம் மாதிரி ஈஸியாக ஏபிசிடின்னு எல்லாத்தையும் போட்டுட்டு என்னென்ன சப்ஜெக்ட்ஸ்னு போட்டு அப்படியே மார்க் பண்ணிகிட்டே வந்தோம் அப்படின்னா ஈஸியாக நம்மளால் வந்து ஆன்சர் பண்ணிட முடியும். ஸோ அந்த இது வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. எஸ், B and D teach the most number of subjects. 21. P has more money than Q. Yes, 21. Seeingla. T is poorer than P. T is poorer than P. P is greater than Q. R is அது கரெக்டான ஆன்சர் தான். இல்லை இதுக்காண்டி சி கரெக்டான ஆன்சர் தான். T is poorer than P. P is greater than Q அப்படின்னு கொடுத்துருக்கு. அதாவது P has more money than Q.
R has more money than S. T is as rich as Q. U has more money than P. Statements இருக்கிறது வந்து Q is poorer than S ன்னு கொடுக்கப்பட்டிருக்கு. But we can't assume here. ரெண்டுத்துக்கான இன்டர்லேஷன் வந்து கொடுக்கவே இல்லை. Q is poorer than S அப்படின்றதுக்கான இன்டர்லேஷன் கிடையாது. R is richer than U அப்படின்றதுக்கான இன்டர்லேஷனுமே நமக்கு கிடையாது. R is richer than Q அப்படின்றதுக்கான U அப்படின்ற இன்டர்லேஷன் நமக்கு கிடையாது. T is poorer than P. T is poorer than P அப்படின்றது we can assume. ஏன்னா P Qவை விட கிரேட். P Qவோட கிரேட்டு. Q is equal to T. ஸோ அப்போ இந்த இடத்துல வந்து Tயை கூட நம்மளால் வந்து சப்ஸ்டியூட் பண்ண முடியும். அப்போ Tயை விட P அப்படின்றவன் மேலே தான் இருக்கான். ஸோ T is poorer than P, S is richer than P. அது நம்ம ஆன்சர் அரைவ் பண்ணியாச்சு. T is poorer than P. Yes, question number 22. Dங்களா? D. Four brothers, Arun, Varun, Rahul, practice different professions. So Arun, not Arun, is a writer. Arun, not a writer. அங்கே ஸ்டேட்மெண்ட்டில் கொடுத்துருக்காரு Arun is not a writer அப்படின்ட்டு. Again we have Rahul, not a teacher. One day vocalist was here saying, ஏதோ ஒரு பிரதர் வந்து அவனோட பிரதர் பற்றி, my teacher brother is a good fast bowler. He can bowl faster than Arun. Arun can bowl faster than Burnett அப்படின்னு சொல்லியிருக்காங்க. So Arun is not a writer ன்னு தெரியும். He is also not a teacher. Also not a teacher அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு. அண்ட் கடைசி ஸ்டேட்மெண்ட்டில் வந்து வெர்னெட்டை விட வந்து அருண் நல்லா போலிங் போடுவார் அப்படின்றது வந்து சொல்லப்பட்டிருக்கு. வெர்னெட்டை விட அருண் வந்து நல்லா போலிங் போடுவார் அப்படின்ட்டு. ஸோ வெர்னெட்டை விட அருண் நல்லா போலிங் போடுறதுனால வந்து வெர்னெட் cannot be the teacher. ஏன்னா டீச்சர் பிரதர் அப்படின்றது அருணை விட நல்லா போலிங் போடுவார். ஸோ ஆர்டர் பண்ணி பார்த்தீங்கன்னா டீச்சர் பிரதரு அருண், அதுக்கடுத்து வெர்னெட் வந்து ஓரளவுக்கு நல்லா போடுவார், அவரோட நல்லா போடுவார் அருண். அண்ட் டீச்சர் பிரதர் வந்து சூப்பராக போடுவார் போலிங். ஸோ எஸ், டீச்சர் பிரதர் வந்து அருணும் கிடையாது, வெர்னெட்டும் கிடையாது. அண்ட் இட் இஸ் கிவன் இன் தி ஸ்டேட்மெண்ட் தட் ராகுல் இஸ் நாட் தி டீச்சர். ஆப்வியஸாக வருண் தான் வந்து டீச்சர் அப்படின்றது நமக்கு தெரியுது. டி, வருண். 23, every scientist. 23 sorry, Bங்களா? B. The convention belongs to India. No scientist in the convention is from Bihar. Only scientists from Bihar have an expertise. Only scientists from Bihar have an expertise in the field of nuclear research. The given information is true. அதாவது ஒரு கன்வென்ஷன் நடக்குது, கன்வென்ஷன் பற்றி பேசுகிறாங்க, இங்கே ஓல் ஆஃப் இந்தியா பற்றி பேசல. ஆனால் நம்ம ஆன்சர் எப்படி கொடுத்துருக்காங்கன்னா இந்தியா பற்றி கொடுத்துருக்காங்க. கன்வென்ஷன் பற்றி தான் கொடுக்கப்பட்டிருக்க டீட்டெயில்ஸ் வந்து இட் இஸ் கிவன் அபவுட் கன்வென்ஷன். பட் ஆன்சர் வந்து இட் இஸ் கொஸ்டின் வந்து எதை பற்றி கேட்டிருக்காங்கன்னா என்டையரை பற்றி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ ஒரு கன்வென்ஷனில் இருக்கக்கூடிய சயின்டிஸ்ட் எல்லாருமே வந்து இந்தியன்ஸ் அப்படின்னு வந்து கேட்டிருக்கு. அண்ட் அங்கே இருக்கக்கூடிய ஒரு சயின்டிஸ்ட்டுமே பீகார்லேருந்து கிடையாது. அங்கே இருக்க ஒரு சயின்டிஸ்ட்டுமே பீகார்லேருந்து கிடையாது. Only scientists from Bihar have an expertise in field of nuclear research. Only scientists from Bihar have an expertise in nuclear research. So பீகார்லேருந்து வரக்கூடிய சயின்டிஸ்ட் மட்டும்தான் வந்து நியூக்ளியர் சயின்டிஸ்டாக வந்து இருக்காங்க அப்படின்றதுமே ஸ்டேட்மெண்ட்டில் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ நோ இந்தியன் சயின்டிஸ்ட் இஸ் ஃப்ரம் பீகார். நோ இந்தியன் சயின்டிஸ்ட் இஸ் ஃப்ரம் பீகாருங்களா? கன்வென்ஷனில் கிடையாது. கன்வென்ஷன் வந்து நமக்கு இன்ஃபர்மேஷன் மட்டும் தான் கன்வென்ஷனு. கொஸ்டின் வந்து கம்ப்ளீட்டாக கேட்டிருக்காங்க. பீகார்லேருந்து எந்த ஒரு சயின்டிஸ்டுமே இல்லைங்களா? சாரி, இருக்காங்க. நியூக்ளியர் சயின்டிஸ்ட் இருக்காங்க. இல்லை, இங்கே கொடுத்துருக்க டீட்டெயில்ஸ் மட்டும் எடுத்துக்கோங்க. ஆனால் அப்ளை பண்ணும்போது வந்து இங்கே இருப்பாங்க இல்லைன்றது நீங்கள் யோசிக்காதீங்க. இங்கே கொடுத்துருக்க டீட்டெயில்ஸை வந்து லார்ஜர் ஸ்கேலில் அப்ளை பண்ணுங்கள்.
ஸோ நோ இந்தியன் சயின்டிஸ்ட் இஸ் ஃப்ரம் பீகார் அப்படின்ட்டு நமக்கு தெரியும் ஸ்டேட்மெண்ட்டில் கொடுத்துருக்கு இந்தியாவில் பீகாரில் நியூக்ளியர் சயின்டிஸ்ட் இருக்காங்க அப்படின்ட்டு. ஸோ ஏ இஸ் ராங். B, all scientists from Bihar are experts in nuclear research. Only scientists from Bihar have an expertise in the field of nuclear research. ஸோ பீகாரில் இருக்கக்கூடிய சயின்டிஸ்ட் மட்டும்தான் நியூக்ளியர் ரிசர்ச் பற்றி படிச்சிருக்காங்க அப்படின்ட்டு. அதுக்கு பீகாரில் இருக்க எல்லா சயின்டிஸ்ட்டுமே நியூக்ளியர் ரிசர்ச் படிச்சிருக்காங்கன்னு மீன் பண்ணாது இல்லைங்களா. செகண்ட் ஸ்டெப் என்ன கொடுத்துருக்குன்னா பீகாரில் இருக்க எல்லா சயின்டிஸ்ட்டுமே தே ஆர் எக்ஸ்பர்ட்ஸ் இன் நியூக்ளியர் ரிசர்ச் அப்படின்ட்டு. ஸோ பி ஆப்வியஸாக தப்பானது. Again, coming back to C, some Indian scientists are not experts in the field of nuclear research. இது ஓரளவுக்கு ஆன்சரபிளாக தான் இருக்கட்டும். No Indian scientist is an expert in the field of nuclear researchங்களா? இல்லை, பீகாரில் இருக்கக்கூடிய ஒரு சில மக்கள் ஒரு சில சயின்டிஸ்ட் நியூக்ளியர் ரிசர்ச் பண்ணுறாங்க. ஸோ A has been cancelled out, B has been cancelled out, D has been cancelled out, and we have one logical solution, that is C. புரியுதுங்களா உங்களுக்கு? புரியுதுங்களா? So C. 24. Sorry, ஏங்களா நீங்கள் 5 minutes and 10 minutes. C 10 minutesங்களா? ஸோ எஸ், அவர் போகிறதுக்கு எனக்கு திரும்பி வரதுக்கு இட் டேக்ஸ் 50 minutes, சாரி 30 minutes எடுத்திருக்காரு. டோட்டல் டைம் டேக்கன், அதாவது T1 அப் ரூட்டும் ப்ளஸ் T2 டவுன் ரூட் அப்படின்றது இட் இஸ் 30. ஸோ போகும்போது எக்ஸ் அப்படின்ற ரொம்ப குழப்பலாம் தேவையில்ல. போகும்போது ஒரு ஸ்பீடில் போயிருக்காரு, போகும்போது ஒரு பர்டிகுலர் ஸ்பீடில் போயிருக்காரு. திரும்பி வரும்போது அந்த ஸ்பீடில் ஹாஃப் ஆயிடுச்சு. சரிங்களா? இப்போது ஸ்பீடு ஹாஃப் ஆயிடுச்சு அப்படின்னா டைம் என்ன ஆகும்? டபுள் ஆகும். டபுள் ஆகுங்களா? போனால் 3 km/h போகிறேன் அப்படின்னா, சாரி 1 km/h போகிறேன்னா 1 kilometer 1 hour கிடப்பேன். half a km/h போனோம்னா அந்த 1 kilometer கிடக்குது, இட் டேக்ஸ் மீ 2 hours. புரியுதுங்களா? ஸோ ஸ்பீடு ஹாஃப் ஆகும்போது டைம் டபுள் ஆகுது. ஆமாம் தானே? ஸோ எஸ், 30. அப்போது அப்படின்னு பார்த்தீங்கன்னா T1 + 2T டீன்னு வச்சுக்கலாம். T + 2T = 30. ஏன்னா டபுள் த டைம் நடந்திருக்கு. போகிறதுக்கு எனக்கு ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் ஆஃப் டைம் எடுத்திருக்கு அப்படின்னா திரும்பி வர்றதுக்கு அதோட டபுள் மடங்கு ஆஃப் டைம் எடுத்திருக்கு. ஏன்னா டியூ டு த ஹெவி பேக்ஸ். ஸோ 3T = 30, T = 10 minutes. போகிறதுக்கான டைம் இட் இஸ் 10 minutes. சரிங்களா? டிஃப்ரென்ஸ் எவ்வளோ இருக்குது போகிறதுக்கும் திரும்பி வந்ததுக்கும்? 10 minutes டிஃப்ரென்ஸ் இருக்குங்களா? போகிறதுக்கு ஐ டுக் only 10 minutes. வீட்டிலேருந்து கடைக்கு போகிறதுக்கு, வீட்டிலேருந்து கடையிலேருந்து திரும்பி வர்றதுக்கு இட் டுக் மீ 20 minutes. 20 - 10 10 minutes. புரியுதுங்களா? குழம்பிருக்குங்களா உங்களுக்கு? 10 minutes. C 25. C, Tin is not as skilled as Sam. So Tin is more skilled than Jerry but not as skilled as Sam. Sam, Jerry, Tin அவங்களோட ஸ்கில்ஸை இது பண்ணிங்கன்னு பார்த்தீங்கன்னா Sam, Tin and Jerry. Tin is more skilled than Jerry. Jerry oda Tin ரொம்ப skilled but not as skilled as Sam. So 3 STNG order பண்ணோம் அப்படின்னா அதனால we have Tin is not as skilled as Sam. ஸ்டேட்மெண்ட்டே அதான் கொடுத்துருக்கு. Not as skilled as Sam. Okay, 26. Sorry, Bங்களா? பாருங்க, B Dங்களா? B சொன்னீங்களா நீங்கள் பிரியங்கா? Bங்களா? கிராண்ட் ஃபாதருங்களா? யோசிச்சது எல்லாமே கரெக்டு தான். பட் ஹவு இஸ் A ரிலேட்டட் டு D அப்படின்னு வரும்போது கிராண்ட் டாட்டர் தானே வரணும். A B சிப்ளிங்ஸ். பியோட மதர் இஸ் C. அப்போ ரெண்டு பேருக்குமே ஒரே பேரண்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ பியோட பேரண்ட் C. சியோட ஃபாதர் இஸ் D. மதர் கிராண்ட் ஃபாதராக இருக்க வாய்ப்புகள் இருக்குது. டியோட மதர் இஸ் E. இஸ் கிரேட் கிராண்ட் மதர். ஸோ ஹவு இஸ்
A related to D அப்படின்னு கேட்டிங்கன்னா granddaughter, D related to A அப்படின்னா it is grandfather. சரிங்களா? granddaughter. D 25, 5 children are sitting next to a row. 25 sorry Dங்களா? A நீங்க ஒன்று ஏங்களா? Yes, K is sitting 5 children. S is sitting next to P but not to T. K is sitting next to R, who's extreme left. R is the extreme left. K is sitting next to R. P and T are not. S is sitting next to P, not T. Is not sitting next to K. Okay. Yes. Who are sitting adjacent to S? K and P. புரியுதுங்களா? எக்ஸ்ட்ரீம் லெஃப்டில் இருக்கிறது வந்து கே ஆர் அப்படின்னு கொடுத்துருக்கு. ஆர் பக்கத்தில் கே இருக்கான். டியும் எஸ்ஸும் ஒன்றா வர மாட்டாங்க அப்படின்றதுக்காக வந்து எஸ்பிடி அப்படின்னு எடுத்துருக்கோம். R and K and P are sitting adjacent to S. Yes, statement 20, question number 28. அட்டன் பண்ணியிருந்தீங்களா? இல்லைங்களா? So 28, what according to the author has removed constraints for reaching poor. Constraints, ஒரு சில constraints இருந்தது poorest ரீச் பண்ணுறதுக்கு ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே. அதை லைக் அதை எதில் வந்து போக்குச்சு, அந்த கன்ஸ்ட்ரெயின்ஸை இது ரிமூவ் பண்ணுச்சு அப்படின்றது தான் கொஸ்டினாக இருக்குது. What is given in the statement is that sustained economic growth, காசு ஒரு பேரியராக வந்து இருந்தது டுவர்ட்ஸ் பாலிசிஸ் டு தி புவரஸ்ட். it was brought by sustained economic growth and availability of funds to finance developmental projects of the poorest. So political will அப்படின்றது ஆல்ரெடி இருந்தது. But what were the constraints அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் மணி ஒரு மேஜர் கன்ஸ்டன்ட்டாக வந்து இருந்துகிட்டு இருந்தது. ஸோ அதனால் வி ஆர் அஸ்யூமிங் பொலிட்டிக்கல் வந்து ஆல்ரெடி இருந்தது, இருக்கோ இல்லையோ தட் அது நமக்கு தெரியாது, பட் இருந்தது அப்படின்னு தான் அஸ்யூம் பண்ணிங்க. பாசிட்டிவாக கவர்மெண்ட் பாசிட்டிவாக போகிறதுனால. ஸோ பொலிட்டிக்கல் வில் ஆஃப் தி கவர்மெண்ட் டு ரீச் த புவரஸ்ட் இஸ் ஆல்ரெடி தேர். ஸோ அது ஒரு இதுவாக இருக்க முடியாது. ஸோ 1 and 2 ஆர் தி திங்ஸ் தட் ரிமூவ் தி கன்ஸ்ட்ரெயின்ஸ் ஆஃப் ரீச்சிங் தி புவரஸ்ட். ஆனால் இப்படியும் ஆர்கியூ பண்ணலாம், பொலிட்டிக்கல் வில் இருந்தால் தானே வந்து ஹையர் எக்கனாமிக் க்ரோத் எடுத்துகிட்டு வர முடியும் அப்படின்னு ஆர்கியூ பண்ணலாம். பட் எஸ், ஆனால் அது ரொம்ப சுற்றி வளைச்சு ஆர்கியூ பண்ணுற மாதிரி வந்து இருக்கும். 1 and 2 தான் வந்து ஆப்டாக இருக்க முடியும். What according to the author is the problem in reaching the poorest who need government help? 29 அட்டன் பண்ணியிருந்தீங்களா? 29. So it's given here that identification, இந்த செகண்ட் பேராகிராஃபில் லாஸ்ட் பேஜில் வந்து ஐடென்டிஃபிகேஷன் இருக்குது, ஐடென்டிஃபிகேஷன் இஷ்யூஸ் இருக்குது அப்படின்ட்டு. Identification to prove their status. So taking advantage of this situation, corrupt administrators are able to often bypass to reach others அப்படின்ட்டு. செகண்ட் பேராகிராஃபில் லாஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இருக்குங்களா, கரப்ட் ஆஃபீஸர்ஸ் அப்படின்ட்டு. ஸோ கரப்ஷன் தி இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படின்றது கரெக்டு. த ஃபர்ஸ்ட் பேராகிராஃபோட லாஸ்ட் 3 lines பார்த்தீங்கன்னா, சேம் ப்ராப்ளம் அரோஸ் வித் தி செக்ஷன்ஸ் ஆஃப் பாப்புலேஷன் who really need the support were again missing out. This was therefore a new problem for which policy planners seem to have no answers. The lack of ability to identify beneficiaries of government schemes. போரஸ்ட்டுக்கு வந்து போய் சேரல, ஐடென்டிஃபிகேஷன் இல்லை. என்ன சொல்கிறேன்னா, UIDAIன்னு ஒன்று இருக்குது, அதனால தான் வந்து இவ்வளோ பெரிய இது வந்துட்டுருக்கு, அது ஐடென்டிஃபிகேஷன் நல்லா நடக்குது அப்படின்ட்டு அதை பேஸ் பண்ண ஒரு இது. ஸோ எஸ், both 1 and 2, both statements are correct, both 1 and 2. According to the passage, which of the following is correct about UIDAI? According to the passage, which of the following is correct about UIDAI?
ஸோ எஸ் ஃபர்ஸ்ட் டைம் என்ன கொடுத்துருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன் ஃபியூச்சர் இட் வில் பி இம்ப்ளிமெண்டட் ஆஸ் அ வாலண்டரி ஸ்கீம் அப்படின்ட்டு. இன் ஃபியூச்சர் இட் வில் பி இம்ப்ளிமெண்டட் ஆஸ் அ வாலண்டரி ஸ்கீம். ஸோ அதுக்கு முன்னாடி பேஜில் லாஸ்ட்லேருந்து செகண்ட் லாஸ்ட் பேராவில் இட் இஸ் கிவன் செகண்ட் லாஸ்ட் பேரா லாஸ்ட் லைன் அட் ப்ரெசன்ட் இட் இஸ் அ வாலண்டரி ஃபார்ம். At present it is in a voluntary form அப்படின்ட்டு. ஆனால் what is given in the statement is that in future it will be implemented as a voluntary scheme. இப்போவே வாலண்டரி தான் அது. ஸோ அது தப்பான ஸ்டேட்மெண்ட். இட் ஆக்ட்ஸ் as a platform for delivery of government schemes. ஸோ அது ஆப்வியஸாக உண்மைதானுங்களே, அதை பற்றி தான் பேசுது. எவ்வளோ இஷ்யூஸ் இருக்குது இப்போ ஸ்கீம்ஸ் இம்ப்ளிமெண்டேஷனில், அது எப்படி UIDAI வந்து நமக்கு வந்து போக்கி தருது, எப்படி ஒரு சொல்யூஷனாக அமையுது அப்படின்ட்டு. ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட், only 2. What is the central idea of the passage? What is the central idea of the passage? UIDAI scheme will simplify the process of delivery of government schemes and through identification of the beneficiary. UIDAI scheme will ensure delivery of government schemes to the right beneficiary. Implementation of UIDAI scheme is in India is a massive effort. The success of the scheme is dependent on several factors. டீங்களா? எஸ், ஒரு சில ப்ராப்ளம்ஸ் இருக்குது, அந்த ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணிகிட்டே இருக்குது. அது ஒரு சக்ஸஸ் அப்படின்றது இந்த ஒரு சால்வ் பண்ணிடுச்சு அப்படின்ற ஒரு க்ரைட்டீரியா வச்சு நம்மளால் மெஷர் பண்ண முடியாது. அதுக்கு எக்கச்சக்கமான செவரல் க்ரைட்டீரியாஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் வந்து ஸ்டேட்மெண்ட் கடைசியில் வந்து எண்ட் ஆகுது. ஸோ எஸ், ஆப்ஷன் டி, central idea of the passages, the success of the scheme is dependent on several factors அப்படின்ட்டு. Question number 32 பீங்களா? வேற சிங்களா? சி கேட். எஸ், அவர் பேசும்போது வந்து சிவிசி வந்து அட்வைசரியாக இருக்குது, அதுக்கு வந்து டீத் இல்லாத மாதிரி இருக்குது, அதுக்கு பவர் தரணும் அப்படின்ற மாதிரி தான் வந்து அவர் கிரிட்டிசிசம் மாதிரி பிளேஸ் பண்ணி அதை வந்து ஆம்ப்ளிஃபை பண்ணணும் அப்படின்ற மாதிரி தான் பேசியிருப்பார். ஸோ ஆத்தர் வாண்ட்ஸ் டு கிவ் மோர் பவர் டு சிவிசி. ஸ்கோப் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் சிவிசி இஸ் லிமிட்டட் பை தி அட்வைசரி நேச்சர் ஆஃப் தி ஆஃபீஸ். ஸோ அது வந்து இருக்குது போத் 1 and 2. ஏங்களா? வேறு பீங்களா? எஸ், பி, சிபிஐ தோ இண்டிபெண்டன்ட் இஸ் கம்ப்ளீட்லி அண்டர் தி கண்ட்ரோல் ஆஃப் கவர்மெண்ட். அந்த செகண்ட் அந்த காலமில், இதுக்கு முன்னாடி பேஜில் பேஜ் நம்பர் 9ல் செகண்ட் காலமில் செகண்ட் லைன் பார்த்தீங்கன்னா தெரியும், சிபிஐ தோ இண்டிபெண்டன்ட் இஸ் கம்ப்ளீட்லி அண்டர் தி கண்ட்ரோல் ஆஃப் தி கவர்மெண்ட் அப்படின்ட்டு. நமக்கு கோலிஷன் கவர்மெண்ட்டு அதை பற்றின இதுவுமே நமக்கு எதுவும் சொல்லப்படலை. ஸோ வில் அஸ்யூம் தட் இட் இஸ் அண்டர் தி கம்ப்ளீட் கண்ட்ரோல் ஆஃப் தி கவர்மெண்ட். அதுதான் வந்து ரீசன் ஃபார் லேக் ஆஃப் எஃபெக்டிவ்னஸாக இருக்கும். அதுதான் ரியாலிட்டியுமே, அண்டர் த கம்ப்ளீட் கண்ட்ரோல் ஆஃப் தி கவர்மெண்ட். போத் பி only 2. Which of the following is not a reason for lack of effectiveness of investigative agencies? Lack of effectiveness க்கு எது ரீசன் கிடையாது அப்படின்னு கேட்டிருக்கு. ஆன்சர் பண்ணியிருந்தீங்களா? ஒன்றும் இல்லைங்களா? நீங்கள் சிங்களா? ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன இஷ்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பேஜ் நம்பர் 9 காலம் செகண்ட் காலமில் லைக்வைஸ் அப்படின்னு இருக்குது பாருங்கள். செகண்ட் பேராகிராஃபில் லைக்வைஸ் ஆர் ஆன்டி கரப்ஷன் லாஸ் ஆர் ஹைலி இன்ஆடிக்குவேட் அப்படின்ட்டு. இன்ஆடிக்குவேட் லாஸ் வந்து பத்தலை. ஸோ வி குட் அஸ்யூம் லாஸ் வந்து ஒரு பெரிய இஷ்யூவாக வந்து இருக்குது அப்படின்ட்டு. ஸோ ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் ராங். ஸ்டேட்மெண்ட் 2 லேக் ஆஃப் பொலிட்டிக்கல் வில் டு ஃபைட் கரப்ஷன் இன் இந்தியா, நாட் அ ரீசன். எஸ், அதுவுமே வந்து அது மாதிரி தான் வந்து கம்ப்ளீட் கண்ட்ரோல் ஆஃப் தி கவர்மெண்ட்டில் இருக்குது. கவர்மெண்ட் ஆஃபீஷியல்ஸ் எதுவும் கேட்கறது இல்லை. அது மாதிரி தான் வந்து ஆத்தர் அப்படி தான் பேசியிருக்காரு ஃபுல்லாக. ஏன்னா சிபிஐ சொல்கிறாரு, அவ்வளோ அவுட்ரைட்டாக வந்து சொல்கிறாரு, கவர்மெண்ட் கையில் தான் வந்து சிபிஐ இருக்குது அப்படின்ட்டு. ஸோ லேக் ஆஃப் பொலிட்டிக்கல் வில்லும் இட் இஸ் அ ரீசன். என்ன சொல்கிறாங்க பார்த்தா, தேர் ஆர் மெனி செக்ஸ் ஆன் தி பவர்ஸ் ஆஃப். இவர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, என்ன சஜஸ்ட் பண்ணுறாருன்னா, தேர் நீட்ஸ் டு பி செக்ஸ். இன்னும் நிறைய செக்ஸ் வேணும், செக்ஸ் இல்லாமல் இருக்குது, இன்னும் நிறைய செக்ஸ் வேணும் அப்படின்ற மாதிரி தான் வந்து அவர் போர்ட்ரே பண்ணியிருக்காரு இந்த பேசேஜை.
ஸோ எஸ் தேர் ஆர் மெனி செக்ஸ். அதுதான் வந்து நாட் அ ரீசன் ஃபார் எஃபெக்டிவ்னஸ். ஏன்னா செக்ஸ் இருந்தால் வந்து யாரும் தப்பு பண்ண போகிறதில்ல. ஸோ அதனால் 3 only 3 C. 35 C both 1 and 2. ஹாங்காங் வந்து எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஏன்னா நம்மளோட பீப்புளுமே வந்து நல்ல பீப்புள் தான் அப்படின்றமே வந்து பேசியிருக்காரு அவர். both 1 and 2. Central idea of the passage. பீங்களா பி கடைசியில் வந்து ஹாங்காங் இருக்குது, நம்ம மக்களாக நல்ல மக்கள், அதனால் வந்து ஈஸியாக வி கேன் டேக்கிள் கரப்ஷன் அப்படின்ற மாதிரி வந்து கம்யூனிகேட் பண்ணியிருக்காரு. ஸோ ஆப்ஷன் பி 36. 37 நீங்கள் போனீஷ் பண்ணீங்களா? எஸ் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வந்து தீஸ் ஆர் ஸ்கொயர்ஸ். பார்த்தீங்கன்னா தெரியும் 1 வந்து ஸ்கொயருங்களா. 1 is the square of 1. 81, 9, 16, 4, 25 is 5. ஸோ அங்கே பாருங்கள் லைக் அப்படியே செகண்ட் ஃபிகர் வாங்க. 2, 4 வந்து இஸ் 2 ஓட ஸ்கொயர், 16 வந்து 4 ஓட ஸ்கொயர், 9 3 ஓட ஸ்கொயர், 64 8 ஓட ஸ்கொயர். கரெக்டுங்களா? ஸோ இந்த ஃபர்ஸ்ட் 2 ஸ்டேட்மெண்ட்டில் என்ன நமக்கு தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கொயர்ஸை வந்து ஆட் பண்ணுங்கள். 1 இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் 361 ஸ்டேட்மெண்ட் இருக்கு இல்லைங்களா. 361 1 இருக்குது, 25, 16, 81. ஸோ 1ஓட ஸ்கொயர் 1 வந்து இப்படியும் எழுதலாம், இப்படியும் எழுதலாம், இப்படியும் எழுதலாம் அண்ட் இப்படியும் எழுதலாம். அதான் ஒன்றுமே இல்லை. ஓகேங்களா? ஸோ இந்த 5194 5914 10 15 19 ஸ்கொயர் பண்ணுங்கள். 19 ஸ்கொயர் பண்ணால் we get 361. புரியுதுங்களா? இதுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டம் தான், இப்படி யோசிக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். அட்லீஸ்ட் ஒரு 25 ஸ்கொயர் வரைக்கும் பார்த்தோன்னா ஈஸியாக எடுத்துடலாம். அதாவது 25 ஸ்கொயர் வரைக்கும் 19 ஸ்கொயர்னா 361 அப்படின்றது 25 ஸ்கொயர் வரைக்கும் நமக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா ஈஸியாக ஆன்சர். 18 ஸ்கொயர்னா 324 அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ஈஸியாக நம்மளால் வந்து பார்த்தோன்னே 361 கொடுத்துருக்காங்க. அது பாத்திரம் வந்து 17 ஸ்கொயர் வந்து கொடுத்துருக்கு. இப்போ இங்கே வரது வந்து ஸ்கொயராக தான் இருக்கும். 17 19 எங்கேருந்து வந்து நான் கண்டுபிடிக்கணும். ஸோ இது ஒரு ஸ்கொயர் எடுத்து பார்க்குறேன், அதை ஆட் பண்ணால் 19 வருது. அது ஒரு ஸ்கொயர் எடுத்து பார்க்குறேன், அது எடுத்தால் வந்து ஒரு நம்பர் வருது. அப்படி தான் வந்து போடுற மாதிரி இருக்கும். ஸோ அட்லீஸ்ட் அது வந்து டிஎன்பிசி தான் வந்து பண்ணுவாங்க நிறைய டைம், இந்த 1 ஸ்கொயர்லேருந்து 25 ஸ்கொயர் வரைக்கும் மகப் பண்ணுறது எல்லாமே. பட் எஸ் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் ஆன்சர் பண்ணுறதுக்கு மகப் பண்ணல, தெரிஞ்சு வச்சுக்கிட்டா போதும். ஏன்னா இதை நம்ம போடுறோம், நமக்கு தெரியும் 25 to 25 போடலாம், 19 to 19 போடலாம். ஆனால் அது மைண்டில் நின்றுச்சு. 19 into 19 வந்து 361 தெரிஞ்சால் மட்டும்தான் வந்து ஓகே இது வந்து 19ஓட ஸ்கொயர், 19 வர வைக்கணும், நான் இங்கே 19 எங்கே இருக்குது அப்படின்னு தேடணும் அப்படின்ற மாதிரி நமக்கு தோணும். சரிங்களா? சேம் அதே இது பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இது பார்த்தீங்கன்னா கூட 4ஓட ஸ்கொயர் இஸ் 2, 16ஓட ஸ்கொயர் இஸ் 4, 9ஓட ஸ்கொயர் இஸ் 3, 8ஓட 64ஓட ஸ்கொயர் இஸ் 8, 8 + 3 + 4 + 2 10, 17 ஸ்கொயர் 289, 17 ஸ்கொயர் 289. இப்போ லாஸ்ட் ஆன்சருக்கு 9ஓட ஸ்கொயர் 3, 81, 9, 25, 5, 1, 1. 9 plus 5 we get 14, 15 and 18. 18 into 18 we get 324. 38. 39ங்களா? ஆன்சர் 39ங்களா? கரெக்ட் 39. ட்ரையாங்கிளை வந்து தள்ளி வச்சு இது எல்லாமே வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். 39. 39 சீங்களா? If I do not practice yoga, I do not go to office. நீங்கள் ஆட் பண்ணீங்களா? Only if I'm ill, I do not go to office. I do not fall ill when I practice yoga. Only when I practice yoga, I do not meditate. I do meditation.
If I do meditation, I go to office. If I do not do meditation, I do not go to office. Meditation பண்ணலனா ஆஃபீஸ் போக மாட்டியா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. If I do not do meditation, I do not go to office. If I do not practice yoga, I do not go to office. If I am ill, I have gone to the office. அதுவும் தப்பு. ஸோ ஸ்டேட்மெண்ட் A and C தான் வந்து இங்கே இஷ்யூவாக வந்து இருக்கும். A and C. If I do meditation, I go to office. If I do meditation, I go to office. If I do not practice yoga, I do not go to office. ஸ்டேட்மெண்ட் ஏ தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சியில் என்ன இஷ்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் யோகா ப்ராக்டிஸ் பண்ணலன்னா ஆஃபீஸ் போக மாட்டேன் அப்படின்ற ஒரு கண்டிஷன் போடல. யோகா ப்ராக்டிஸ் பண்ணலன்னா இல்லை ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நான் இல்லை ஆகிடுவேன். யோகா ப்ராக்டிஸ் பண்ணலாம் இல்லை ஆவேன், அதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. இல்லை ஆனால் ஆஃபீஸ் போக மாட்டேன். ஆனால் யோகா ப்ராக்டிஸே பண்ணல, யோகா இன்றைக்கி நான் பண்ணல, காலையில் யோகா பண்ணல, நான் இன்றைக்கி ஆஃபீஸ் போக மாட்டேன் அப்படின்ற ஒரு க்ரைட்டீரியாங்க கொடுக்கப்படலை. சரிங்களா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ரெட்டு ஃப்ளாக் காமிச்சா வந்து ட்ரெயின் நிற்கிது. ஆனால் ட்ரெயின் நிற்குதுன்னா அங்கே ரெட் ஃப்ளாக் காமிச்சாங்க அப்படின்னு அவசியம் இல்லை இல்லைங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரெயின் வந்து ஸ்டேஷன் வருது, ரெட் ஃப்ளாக் காமிக்கிறாங்க, நிற்கிது, ஓகே, வெல் அண்ட் குட். ஆனால் ஒரு இடத்துல ட்ரெயின் நிற்குது, ஒரு பேரனாக ஒரு இடத்துல நிற்குது அப்படின்னா ரெட் ஃப்ளாக் காமிச்சாங்க என்ன ஒரு நமக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் இருக்குது? கிடையாது. ஸோ அதே லாஜிக் தான் இங்கேயும். நான் வந்து மெடிடேஷன் பண்ணால் ஆஃபீஸ் போவேன், பண்ணனாலும் ஆஃபீஸ் போவேன். ஆனால் பண்ணலைன்னா வந்து ஆஃபீஸ் போக மாட்டேன் அப்படின்றதுக்கான ஒரு கன்ஃபர்மேஷன் கிடையாது. கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட் பார்த்தா அப்படி தான் தோணும். நான் வந்து ஆஃபீஸ் போகல, இன்றைக்கி யோகா பண்ணல, இன்றைக்கி நான் இல்லை ஆகிடுவேன், இன்றைக்கி ஆஃபீஸ் போகல அப்படின்னு தான் இருக்கும். ஆனால் ப்ராக்டிகலி ஸ்பீக்கிங் அது நம்மளால் பண்ண முடியாது இல்லைங்களா? இன்றைக்கி காலையில் யோகா பண்ணல, இன்றைக்கி ஆஃபீஸ் போகல, இன்றைக்கி மெடிடேஷன் பண்ணல, இன்றைக்கி ஆஃபீஸ் போக மாட்டேன் அப்படின்னு நம்ம நிற்க முடியுமா? ஆஃபீஸ் போகிறவங்களா இருந்தால் முடியாது. ஸோ எஸ், ஏ தான் வந்து ரொம்ப ஆப்டாக இருக்கும். எஸ், டவுட் வரும், பி கேன்சல் பண்ணிடலாம், டி கேன்சல் பண்ணிடலாம், ஏக்கும் சிக்கும் தான் டவுட் வரும். ஏ வில் பி மோர் ஆப்ட். சாரி, ஸ்டேட்மெண்ட் தான் பார்க்கணும். பட் ஆனால் ஸ்டேட்மெண்ட் பார்த்தாலுமே கூட ஸ்டேட்மெண்ட்டுமே வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு இல்லாஜிக்கலாக தான் இருக்கு இல்லைங்களா? இப்போ டு நாட் ப்ராக்டிஸ் யோகா, டு நாட் கோ டு ஆஃபீஸ் அப்படின்றது அது சிலாஜாசம் அதுதாங்க. எந்த ஸ்டேட்மெண்ட் ஷார்ட்டாக வராது. ஒரு சில ரொம்ப பேசிக்காக இருக்கிறதுலாம் வந்து ஷார்ட்டாக பார்த்தோன்னே சொல்கிற மாதிரி இருக்கும். இது எதுவுமே வந்து ஷார்ட்டாக இருக்காது. அதுவும் இந்த கொஸ்டின்லாம் வந்து ஏவும் கரெக்டு தான், சியும் கரெக்டு தான். பட் ஆனால் ஏ தான் வந்து ஆப்டாக இருக்குது, ஏ தான் வந்து கீழே கொடுத்துருக்காங்க. எனக்கும் சி தான் வந்தது, நாட் டு லை, எனக்கும் சி தான் வந்தது. பட் ஏ ஒன்லி இஸ் கிவன் இன் த கீ. Yes, question number 40. சி பாகிஸ்தான் பார்த்துருக்கோம், லைக் ஈஸியாக இருக்கும். இந்தியா ஆஸ்திரேலியா மேட்ச் போட்டிருக்காங்க, யார் ஜெயிக்கலாம் அப்படின்னு பார்த்தோன்னா 2P 2I 2A அப்படின்னு போட்டு எழுதிடலாம். இந்தியா 4 வாட்டி ஜெயிச்சிருக்காங்க, அதேமாதிரி பாகிஸ்தான் 4 வாட்டி ஜெயிச்சிருக்காங்க அப்படின்ட்டு. ஸோ பாகிஸ்தான் 1 4 and lost 2 matches. அவங்களுக்காக போட்டு காமிச்சிருவோம். இந்தியா அண்ட் பாகிஸ்தான். India and Pakistan match நடந்திருக்கு. Who have won? Sorry, India defeated Australia twice. India and Australia வந்து சாரி, India defeated Australia 2-1. Again we have Pakistan and India 2P. Pakistan defeated India twice. Australia defeated Pakistan twice. 2A. India defeated New Zealand twice. 2Y. Pakistan defeated New Zealand twice. 2P. India, Pakistan, Australia, Pakistan and India. So India 4 I இருக்கு, பாகிஸ்தான் வந்து 4 P இருக்கு, 2 A தான் வந்து இருக்கு. So India won only 2 matches அப்படின்ற ஸ்டேட்மெண்ட் வந்து இட் இஸ் ராங். India won only 4, Australia won only 4 matches in the season அப்படின்றது தப்பு. 2 மேட்சாக ஜெயிச்சிருக்காங்க. India has lost 4 and won 2 matches. இதில் India 4 வின் பண்ணியிருக்காங்க, 2 லூஸ் பண்ணியிருக்காங்க. பாகிஸ்தான் 1 4 and lost 2 matches தான் வந்து கரெக்டாக. லைக் அதர்ஸ் பார்க்கணும் இல்லைங்களா?
40C 41. ட்ரை பண்ணியிருந்தீங்களா? சிங்களா? நீங்கள் ட்ரை பண்ணியிருந்தீங்களா? So first statement, only hard-working or intelligent people are selected for the job. Hard-working and intelligent people. Hard-working, intelligent people. Hard-working and intelligent people மட்டும் தான் வந்து ஜாப் கிடைக்கும் அப்படின்ட்டு. ஆனால் எல்லா ஜாப் போடுற மக்களும் வந்து எல்லா ஹார்ட்-ஒர்க்கிங் அண்ட் இன்டெலிஜென்ட் பீப்புளுக்கும் ஜாப்ஸ் கிடைக்குமா? ஒன்லி ஹார்ட் ஒர்க்கிங் அண்ட் இன்டெலிஜென்ட் பீப்புளுக்கு ஜாப்ஸ் கிடைக்கும் அப்படின்னு போட்டிருக்கு. ஆனால் எல்லா ஹார்ட் ஒர்க்கிங் அண்ட் இன்டெலிஜென்ட் பீப்புளுக்கும் ஜாப்ஸ் கிடைக்கும் அப்படின்னு போடலை. ஸோ தட் இஸ் வாட் ஹார்ட் ஒர்க்கிங் இன்டெலிஜென்ட் பீப்புளில் ஒரு பார்ட்டுக்கு மட்டும் தான் வந்து ஜாப் கிடைக்குது. சரிங்களா? செகண்ட் ஸ்டேட்மெண்ட், சம் ஆஃப் தோஸ் ஹூ ஆர் செலக்டட் ஃபார் தி ஜாப் ஆர் போஸ்ட் கிராஜுவேட்ஸ். ஜாபில் செலக்ட் பண்ணப்பட்டவங்களை வந்து ஒரு சில பேர் வந்து தே ஆர் போஸ்ட் கிராஜுவேட்ஸ். போஸ்ட் கிராஜுவேட்ஸ் அப்படின்னும் போது தே கேன் ஐதர் பி ஹார்ட் ஒர்க்கிங் ஆர் இன்டெலிஜென்ட். Postgraduates. Last statement, all postgraduates are invited to the seminar. All postgraduates are invited to the seminar. So postgraduates எல்லாருமே இன்வைட் பண்ணப்பட்டிருக்காங்க செமினாருக்கு. எல்லா போஸ்ட் கிராஜுவேட்ஸுமே வந்து இன்வைட் பண்ணப்பட்டிருக்காங்க. ஸோ திஸ் வாட் தி செமினார் இஸ். what the seminar is. ஸோ ஒரு ஜாப் ஃபேர் நடக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. போத் பிஜி அண்ட் யூஜி மக்கள் வந்து அதில் வந்து பார்ட்டிசிபெண்ட்ஸாக வந்து இருக்காங்க. பார்ட்டிசிபெண்ட்டாக இருக்கவங்கள வந்து ஒன்லி ஹார்ட் ஒர்க்கிங் அண்ட் இன்டெலிஜென்ட்டுக்கு வேலை கிடைக்கும். ஆனால் இருக்க எல்லா ஹார்ட் ஒர்க்கிங் அண்ட் இன்டெலிஜென்ட்டுக்கும் வேலை கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா இல்லை. அங்கே பார்ட்டிசிபெண்ட் ஆனால் எல்லா போஸ்ட் கிராஜுவேட்ஸுமே வந்து செமினாருக்கு வந்து கூப்பிட்ருக்காங்க. ஒரு சில பீப்புள் தான் வந்து செலக்ட் பீப்புள் தான் வந்து கூப்பிட்ருக்காங்க. யூஜியிலேருந்து பிஜிலேருந்து எல்லாருமே வந்து கூப்பிட்ருக்காங்க. ஸோ அதுதான் வந்து இது போர்ட்ரே பண்ணுது. செமினாரில் பிஜிக்கு எல்லாருமே இருக்காங்க, மீதி எல்லாமே மற்றவங்களால கவர் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்ட்டு. ஒரு வேலை வேணும் அப்படின்னா யூ வில் ஹேவ் டு ஐதர் பி ஹார்ட் ஒர்க்கிங் ஆர் இன்டெலிஜென்ட். ஹார்ட் ஒர்க்கிங்காக இருக்கணும் இல்லை இன்டெலிஜென்ட்டாக இருக்கணும் ஜாப் வேணும். ஆனால் நீங்கள் ஹார்ட் ஒர்க்கிங் இன்டெலிஜென்ட்டாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஜாப் கிடைச்சிரும் அப்படின்னு எந்த ஒரு அஷூரன்ஸும் கிடையாது. ஜாபில் இருக்கவங்க எல்லாம் ஹார்ட் ஒர்க்கிங் அண்ட் இன்டெலிஜென்ட்டாக இருக்கான். ஆனால் ஹார்ட் ஒர்க்கிங் அண்ட் இன்டெலிஜென்ட்டாக இருக்க எல்லாருக்குமே வந்து ஜாப் கிடைச்சதா பார்த்தீங்கன்னா இல்லை. எஸ், அதுதான் இது போர்ட்ரே பண்ணுறது. கமிங் பேக் டு தி ஆன்சர்ஸ், ஒன்லி ஹார்ட் ஒர்க்கிங் ஆர் தி இன்டெலிஜென்ட் ஆர் இன்வைட்டட் டு தி செமினாருங்களா? அப்படியே கொடுக்கப்பட்டிருக்குங்களா? ஒன்லி ஹார்ட் ஒர்க்கிங் ஆர் இன்டெலிஜென்ட் ஆர் இன்வைட்டட் டு தி செமினார் அப்படின்ட்டு கொடுக்கப்படலை. ஒன்லி ஹார்ட் ஒர்க்கிங் ஆர் இன்டெலிஜென்ட் ஆர் இன்வைட்டட் டு தி செமினார் அப்படின்னு எதுவும் கொடுக்கப்படலை. அந்த ஸ்டேட்மெண்ட் அப்படின்றது இது பண்ணிடலாம். All those who are second statement, some of those who are invited for the seminar are hard working and intelligent. இந்த ஸ்டேட்மெண்ட் இருக்கட்டும். ஸ்டேட்மெண்ட் பி இருக்கட்டும். All those who are invited for the seminars are postgraduates. ஆமாங்களா? All postgraduates are invited to the seminars, but not all those who are invited to the seminar are postgraduates. So statement C தூக்கிடலாம். Some intelligent or hard working are invited for the seminar. ஸ்டேட்மெண்ட் டி கரெக்டுங்களா தப்புங்களா? கரெக்ட் மாதிரி தான் இருக்குது. பிக்கும் டிக்கும் ஏ கேன்சல் பண்ணியாச்சு, சியும் வந்து கேன்சல் பண்ணியாச்சு. ஏவும் கேன்சல் பண்ணியாச்சு, சியும் கேன்சல் பண்ணியாச்சு. பி, சம் ஆஃப் தோஸ் ஹூ ஆர் இன்வைட்டட், பியும் டியும் தான் வந்து நமக்கு இஷ்யூஸ் இருக்குது. சம் ஆஃப் தோஸ் ஹூ ஆர் இன்வைட்டட் ஃபார் தி செமினார் ஆர் ஹார்ட் ஒர்க்கிங் அண்ட் இன்டெலிஜென்ட். செமினாருக்கு கூப்பிட்டப்பட்ட மக்களில் சம் ஆர் ஹார்ட் ஒர்க்கிங் அண்ட் இன்டெலிஜென்ட்னு கொடுத்துருக்காங்க. ஹார்ட் ஒர்க்கிங் அண்ட் இன்டெலிஜென்ட் அப்படின்றதுக்கான ஒரு டேட்டா இன்ஃபர்மேஷன் நமக்கு கொடுக்கவே இல்லை. அண்ட் இருக்கிறதுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க, ஆர் யூஸ் பண்ணல. நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது வந்து ஹார்ட் ஒர்க்கிங் ஆர் இன்டெலிஜென்ட் அப்படின்னு தான் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ பிக்கும் டிக்கும் தான் இஷ்யூஸ் கிரியேட் ஆகும். பியில் அண்ட் கொடுத்துருக்கு. ஆண்ட்ருக்கான அதை சப்ஸ்டான்ஷியேட் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து நமக்கு கொஸ்டினில் கொடுக்கப்படல. ஸோ டி வில் பி மோர் ஆப்ட். அவங்க கூப்பிட்டாங்களா போத்தாக இருக்காங்களா அப்படின்னு நமக்கு தெரியாது. அதனால் நம்ம அதை அச்சீவ் பண்ணி ஆன்சர் எழுத முடியாது. பட் சம் இன்டெலிஜென்ட் ஆர் ஹார்ட் ஒர்க்கிங் ஆர் இன்வைட்டட் ஃபார் தி செமினார். அகேன் அங்கே வேர்ட் பிளே அண்ட் ஆரில் வேர்ட் பிளே நடந்திருக்கு.
புரிஞ்சுதுங்களா? போலாமா நெக்ஸ்ட் கொஸ்டின்? எஸ் 42. டிங்களா? டி கரெக்ட். ஓகே, டி தான் கரெக்டான ஆன்சர். பட் வில் சி எப்படி பார்க்கணும் அப்படின்ட்டு. 7 பீப்புள் இருக்காங்க, 2 போட்ஸ் இருக்குது. ஒருத்தில் 4 பேர் போக முடியும், ஒருத்தில் 3 பேர் வந்து போக முடியும். A will go in the same boat which E is A plus E. ஏவும் E ஒன்றா தான் போவானுங்க. F cannot go in the boat in which C is unless D is accompanying. அப்போ பார்த்தீங்கன்னா F ப்ளஸ் C ப்ளஸ் D 3 பேரும் ஒன்றா தான் போய் ஆகணும். ஏன்னா C இருக்க போட்டில் F போக மாட்டான் unless D is accompanying him. Neither B nor C can be in a boat with G. B and C not equal to G. G இருக்க இடத்துல அவங்க இருக்க மாட்டானுங்க, Bயும் Cயும். The maximum number of person is one boat is 4 only. ஒரு போட்டில் 4 பேர் தான். If E gets the boat with F, ஒரு போட்டில் Eயும் Fயும் ஏறிட்டாங்க. Which of the following is the complete and accurate list of who must be sitting in the other? E and F ஏறிட்டாங்க அப்படின்னா E இருந்தால் Eயும் Aவும் வந்து they'll be together இல்லைங்களா? They will go in the same boat where E is. So E இருக்க போட்டில் தான் வந்து Aவும் இருப்பான். E, F and A 3 பேர் ஒரே போட்டில் இருக்காங்க. ஸோ இதை வச்சு நம்ம கேன்சல் பண்ண ஆரம்பிச்சோம். ஈஸியாக எடுக்கலாம் சொல்கிறேன், இதை வச்சு கேன்சல் பண்ண போகிறோம். அப்போ ஏ இருக்க எந்த போட்டுமே வந்து வராது, ஏ இருக்க எந்த ஒரு போட்டுமே வந்து வராது. ஸோ இ அண்ட் எஃப் ஆப்ஷன் ஏல பார்த்தீங்கன்னா எஃப் அண்ட் டி ஆல்ரெடி ஒரு போட்டில் ஏறிட்டாங்க. ஸோ ஏ ஆப்ஷன் ஏ வராது. இந்த நம்ம கண்டுபிடிச்ச வச்சு பார்த்தோம் அப்படின்னா ஏ வந்து இ கூட மட்டும்தான் இருப்பாங்க. ஏ இ வில் ஆல்வேஸ் பி சேம். அதர் போட்டில் போகிறதுக்கான வாய்ப்பே கிடையாது, இன்னொரு போட்டில் போகிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. ஏன்னா ஈவும் ஏவும் ஒன்றா தான் இருப்பாங்க அப்படின்னு ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்லேயே கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ ஏ வரக்கூடிய ஆப்ஷன்ஸ் எல்லாத்துமே வந்து வி கேன் கேன்சல். பியும் கேன்சல் பண்ணிடலாம், சியும் கேன்சல் பண்ணிடலாம். we are left with one logical option, that is C, D and B. That is C, D and B. நான் இப்படி கூட கேன்சல் பண்ணியிருக்கலாம். ஒரு போட்டில் 4 பேர் தான் மேக்ஸிமம் போக முடியும், 7 பேர் இருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் 3 ஆப்ஷன்ஸில் வந்து ஒன்லி டூ மெம்பர்ஸ் ஆர் கிவன். அப்போ வாட் வீ கேன் அசியூம்னா ஃபர்ஸ்ட் போட்டில் 5 பேர் போயிருக்காங்க, அப்போ தான் செகண்ட் போட்டில் 2 பேர் போக முடியும் அப்படின்ட்டு. ஆனால் ஃபர்ஸ்ட் போட்டில் 5 பேர் போக முடியுமா? போக முடியாது. மேக்ஸிமம் நம்பர் இஸ் 4. ஸோ அப்போ செகண்ட் போட்டில் 3 பேர் போயாகணும். டி இஸ் தி கரெக்டான ஆன்சர். இந்த மாதிரி இது இவ்வளோ யோசிக்காமல் இதை மட்டுமே வந்து பண்ணியிருக்கலாம். 43. All houses in the lane are white. Some houses in the lane. Okay, 43. அட்டன் பண்ணியிருந்தீங்களா நீங்கள்? சாரி, டிங்க. None of the above. None of the above. So all houses in the lane are white. All houses in the lane are white. White houses. All some of the houses in the lane have grilled gates. Okay, grill gates இருக்கட்டும். grill gates ஒரு சில லேன்ஸ்க்கு வந்து grilled gates இருக்கு. grilled gates. All houses that have grilled gates have garage. All houses that have grilled gates have garage. Garage. So first வந்து எல்லாமே வந்து ஒயிட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. கராஜ் செகண்ட் இதில் வந்து ஒரு சில ஹவுசஸ், சம் ஆஃப் தி ஹவுசஸ் இன் த லேன் ஹேவ் கிரில்டு கேட்ஸ் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. தேர்ட் ஸ்டேட்மெண்ட்டில் ஆல் தி ஹவுசஸ் தட் ஹேவ் கிரில்டு கேட்ஸ் ஹேவ் அ கராஜ். ஆனால் கிரில் கேட்ஸ் இருந்தால் தான் கராஜ் இருக்கணும் அப்படின்ற கண்டிஷன் கிடையாது. கிரில் கேட்ஸ் இருக்க எல்லா இதுலையுமே வந்து தேர் வில் பி அ கராஜ். ஆனால் கராஜ் இருக்க எல்லாத்துலேயுமே வந்து கிரில் கேட்ஸ் இருக்குமா அப்படின்றது வந்து we are not sure of it. So அதனால தான் வந்து garage is taken as a larger circle. Garage is taken as the larger circle. Not all houses are white. Not all houses are white. இது போடாமல் கூட ஆன்சர் பண்ணலாம் இந்த கொஸ்டினை, சும்மா சொல்கிறேன். Not all houses are white. ஸோ அது வந்து தனி ஸ்டேட்மெண்ட்டாக வந்து வச்சுக்கலாம், நான் ஒயிட் ஹவுசஸ் அப்படின்ட்டு. அண்ட் ஓவர்லாப் இருந்தாலும் இருக்கட்டும், நோ ப்ராப்ளம். ஓவர்லாப் இருந்தாலும் இருக்கட்டும், நாட் ஆல் ஹவுசஸ் ஆர் ஒயிட். ஸோ எஸ், ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ஆல் ஹவுசஸ் வித் கிரில் கேட்ஸ் ஆர் ஒயிட் அப்படிங்களா? கிரில் கேட் இருக்கக்கூடிய
ஸோ எஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ஆல் ஹவுசஸ் வித் கிரில் கேட்ஸ் ஆர் ஒயிட். இங்கே தான் வந்து ஒயிட் ஹவுசஸ் இருக்குது. கிரில் கேட்ஸ் வந்து இந்த சர்க்கிள் வந்து மீன் பண்ணுது. கிரில் கேட்ஸ் இருக்க எல்லா ஹவுஸும் ஒயிட்டாக இருக்குங்களா? இருக்கா? நோ நோ. ஏன்னா கிரில் கேட்ஸ் ஒரு சம் இங்கே கொடுத்துருக்கு. சம் ஹவுசஸ் ஆஃப் தி லேன் ஹேவ் கிரில் கேட்ஸ். ஸோ சம் ஹவுசஸ் ஆஃப் தி லேன் தான் வந்து கிரில் கேட்ஸ் வச்சுருக்கு. அந்த லேனில் இருக்க ஹவுசஸ் எல்லாமே வந்து ஒயிட்டாக இருக்குது அப்படின்ட்டு. ஸோ எஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படின்றது கரெக்டு. எல்லா ஹவுஸஸ்க்கும் கிரில் கேட்ஸ் கிடையாது. சாரி, தப்பு. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படின்றது தப்பு. ஆல் ஹவுசஸ் விச் ஆர் ஒயிட் ஹேவ் அ கராஜ். சார் த கேஸ் இயர். வெள்ளையாக இருக்க ஹவுசஸ் மட்டும் தான் கராஜ் வச்சுருக்கணும்னு அவசியம் தான் இருக்குங்களா? கிடையாது. செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டும் தப்பு. ஆல் ஹவுசஸ் விச் ஹேவ் அ கராஜ் ஆர் ஒயிட். அதுவும் தப்பு. அதுவும் தப்பான ஸ்டேட்மெண்ட் தான். சியும் தப்பான ஸ்டேட்மெண்ட் தான். புரியுதுங்களா எப்படி தப்பான ஸ்டேட்மெண்ட் அப்படின்ட்டு? Venn diagram is apt. So D, none of these தான் கரெக்டான ஆன்சராக இருக்கும். Yes, 44. Seeing 44 அட்டன் பண்ணியிருந்தீங்களா? So according to a recent survey, rural households have a better purchasing power than the urban households at the same income level. ஒரு சர்வே ஒன்று பண்ணியிருக்காங்க. ரூரல் ஹவுஸ் ஹோல்ட்ஸ் ஹேவ் பெட்டர் பர்ச்சேசிங் பவர். ரூரல் ஹவுஸ் ஹோல்ட்ஸ் சேம் இன்கம் லெவல் இருக்கக்கூடிய ரூரல் அண்ட் அர்பன் ஹவுஸ் ஹோல்ட்ஸ் எடுத்துட்டோம்னா ரூரல் ஹவுஸ் ஹோல்ட்ஸ் ஹேவ் பெட்டர் பர்ச்சேசிங் பவர் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அ பார்ட் ஆஃப் தி இன்கம் ஆஃப் அர்பன் ஹவுஸ் ஹோல்ட்ஸ் இஸ் யூஸ்டு ஃபார் ஷெல்டர். ஒரு பார்ட் ஆஃப் இது வந்து ஃபுட் அண்ட் ஷெல்டருக்காக யூஸ் பண்ணப்படுது அர்பனில். ஆனால் ரூரல் தே கேன் யூட்டிலைஸ் இட் ஃபார் கேட்டரிங் தேர் அதர் நீட்ஸ். ஒரு பார்ட்டை எடுத்து அர்பனில் இருக்கவன் ஃபுட்டுக்கும் ஷெல்டருக்கும் செலவு பண்ணுறான். ஆனால் ரூரலில் இருக்கவன் வந்து அதை வேறு எதுக்காக செலவு பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே ஃபுட்டு காஸ்ட்டும் கம்மி, ஷெல்டர் காஸ்ட்டும் கம்மி எங்கள் ரூரல் சைட்ஸில். சி தான் வந்து மோஸ்ட் ஆப்ட் ஆன்சராக வந்திருக்கும். ஏன்னா ஏ பார்த்தீங்கன்னா மீடியன் இன்கம் ஆஃப் ரூரல் ஹவுஸ் ஹோல்ட்ஸ் இஸ் மோர் தேன் தட் ஆஃப் அர்பன் ஹவுஸ் ஹோல்ட்ஸ் அப்படின்னு நமக்கு எதுவும் சொல்லவே இல்லை. சர்வே பண்ணப்பட்டிருக்கு. என்னென்னா சர்வே பண்ணப்பட்டு பர்ச்சேசிங் பவர் தான் வந்து பெட்டராக இருக்குது, மீடியன் இன்கம் பற்றி பேசவே இல்லை. பர்ச்சேசிங் பவர் தான் வந்து ரூரலில் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. Expenses of a rural household for items other than food and shelter are more than urban household. அப்படின்னு நம்மளால் வந்து அசீம் பண்ணிக்க முடியாது. ஆப்ஷன் பியே வந்து அசீம் பண்ண முடியாது. The average number of members in a rural household is less than that of the urban household அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்குங்களா? இல்லை. ஸோ டி மட்டும்தான் வந்து லாஜிக்கலாக நம்மளால் அசீம் பண்ண முடியும். ஏன்னா டி பற்றி மட்டும்தான் வந்து சி பற்றி மட்டும்தான் வந்து பேசப்பட்டிருக்கு. சி தான் வந்து அசீம் பண்ண முடியும். சி பற்றி மட்டும்தான் பேசப்பட்டிருக்கு. 45, கொஸ்டின் நம்பர் 45. ஏங்களா? நீங்கள் ஏவா? சியா? எப்படி? இவ்வளோ மூவாயிரம் வருதுங்களா? எஸ், சி தான் கரெக்டான ஆன்சர். என்னென்னு பார்த்தீங்கன்னா போத் நார்த் சவுத் ரொட்டேஷனும் நடக்குது அண்ட் தி சேம் டைம் both the poles are coming together. Poles in both the extremes are coming together. So first diagram எப்படி இருக்கு இல்லைங்களா? இது நார்த் சவுத் இன்வர்ஷன் நடக்குது. நார்த் வெஸ்ட்ல நார்த் சவுத், இது நார்த் சவுத் இன்வர்ஷன் நடக்குது அப்படின்னா ஸோ இப்படி செகண்ட் இது வந்து இப்படி இருக்குது. செகண்ட் டயக்ராம் நார்த் சவுத்தில் வந்து திரும்பி இருக்குது. தேர்ட் டயக்ராம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ் நார்த் சவுத் ரொட்டேஷன் நடக்குது. அட் தி சேம் டைம் வந்து இந்த ரெண்டு போல்ஸ் தே ஆர் மூவிங் க்ளோசர், இந்த ரெண்டு எக்ஸ்ட்ரீம்ஸ் ஆர் மூவிங் க்ளோசர். ஸோ இப்படி இருக்குது. That's third இது third diagram. So fourth diagram பார்த்தீங்கன்னா fourth diagramல வந்து inverse is happening. ஒரு இன்வர்ஸ் நடக்குது. அந்த நார்த் சவுத் வந்து திரும்புது. நார்த் சவுத் வந்து திரும்பி இருக்கீங்க. நார்த் சவுத் திரும்புது. அண்ட் ஃபிஃப்த் இதில் வந்து both are coming together. Both the poles are அந்த ரெண்டு எக்ஸ்ட்ரீமே வந்து they are coming together. புரியுதுங்களா? Both are coming together. So C. செக்யூரிட்டி சர்வீஸுங்களா? நீங்கள் சிங்களா? சாஃப்ட்வேர் சர்வீசஸ். எப்படி எடுத்தீங்க அது?
-2 போட்டுச்சுங்களா? ஆக்சுவலாக மைனஸில் போய் பார்த்தீங்கன்னா -27 தானே கம்மி, -2 அதிகம் தானே. ஆக்சுவலி அப்படி பண்ணக்கூடாது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா பின்னாடி எவ்வளோ இருந்தது அப்படின்னு கண்டுபிடிக்கணும். எதுங்க செக்யூரிட்டி சர்வீஸ் 64 வருதுங்களா? பார்ப்போம். எஸ், பின்னாடி எவ்வளோ இருந்தது. இப்போ we have given ஹார்ட்வேர் சர்வீசஸ்க்கு எடுத்துக்கலாம். இப்போ கரண்ட்லாம் 2003ல் ஜான்வரி ஃபெப்ரவரி மார்ச் அந்த குவார்ட்டரில் 72.4 crores ஹார்ட்வேர் சர்வீசஸ் ஹேஸ் earned. 72.4 சர்வீசஸ். பர்சன்டேஜ் ஆஃப் சேஞ்ச் எவ்வளோ இருக்குது? GFM ஆஃப் 22ல் இருந்து 45% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 45% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ ஏதோ ஒரு நம்பர் JFM ஆஃப் JFM ஆஃப் ஏதோ ஒரு நம்பர் JFM ஆஃப் 2020ல் ஹார்ட்வேர் சர்வீசஸோட ஹார்ட்வேர் அண்ட் சர்வீசஸ் ஏதோ ஒரு நம்பர் அது கெயின் பண்ணியிருக்கு. அதுலேருந்து 45% இன்க்ரீஸ் ஆகி தான் 72.4 ஆயிருக்கு இல்லைங்களா? ஸோ 100% இன்க்ரீஸ், 100% ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 45% ஆஃப் சேஞ்ச் gives us 72.4. ஆமாவா இல்லைங்களா? இப்போ ஏதோ ஒரு சர்டன் நம்பர் இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 72.4 இருக்குன்னு வச்சுக்கோங்க. 2003ல் 2002ல் ஏதோ ஒரு நம்பர் ஃபார் எக்ஸாம்பிள் ஐ வில் அஸ்யூம் 60 இருக்குது. இந்த 60ல் இருந்து 45% அதிகமாக இருக்குது அப்படின்னா இந்த 60யும் இருக்குது, இங்கே 100 இருக்குது, இந்த 60 அந்த 100ம் இருக்குது, அது கூட சேர்த்து 45% அதிகமாக இருக்குது ஆஃப் திஸ் 60. புரியுதா இல்லையா? புரியுதுங்களா இல்லையா? இப்போ கரண்ட்ல 2003ல் 72.4 இருக்குது. எவ்வளோ சேஞ்ச் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 45%. எங்கேருந்து சேஞ்ச் ஆகிருக்கு? 2002ல் இருந்து 45% அதிகமாகிருக்கு. ஸோ இப்போது 2002ல் எவ்வளோ இருக்கோ அங்கேருந்து தான், அதில் இருந்து தான் 45% சேஞ்ச் ஆகிருக்கும். ஸோ இப்போ கரண்ட்டாக 72.4. 2002ல் we have x இருக்குங்களா? எக்ஸில் இருந்து 45% சேஞ்ச் ஆகிருக்கு. எக்ஸில் இருந்து எக்ஸ் ப்ளஸ் 45% அப்படின்னா எக்ஸோட 100%ம் இருக்குது. அதில் எக்ஸும் அது கூட உள்ளதாக இருக்குது, எக்ஸும் இதுக்குள்ளே தான் இருக்குது, எக்ஸோட 100%ம் இருக்குது. அது கூட சேர்த்து சேஞ்ச் ஆன எக்கனாமி ரிகவரி ஆகிருக்கு, இல்லை வேறு ஏதாவது பூஸ்ட் பண்ணியிருக்காங்க, அதனால 45% ஹாஸ் இன்க்ரீஸ்ட். ஸோ 100% அந்த எக்ஸோட 100% ப்ளஸ் 45% சேஞ்ச் சேர்த்து 145% சேஞ்சு பார்த்துருக்கு. இந்த சேஞ்ச் இன் திஸ் 45% தான் பார்த்துருக்கு. ஆனால் அந்த எக்ஸ் அப்படின்ற அதோட 100%மே இட் இஸ் இன்க்ளூசிவ் இன் திஸ் 72.4. இப்போ இந்த ஈஸி எக்ஸாம்பிள் வச்சுக்கோங்க. இங்கே 2002ல் 60 இருக்குது, 45% சேஞ்ச் பார்த்துருக்கு. இது 2003ல் இருக்கிறது, சரிங்களா? இப்போது இந்த 72.4ல் இந்த லாஸ்ட் இயரோட 60யும் இருக்கா இல்லையா? இப்போ ப்ரெசண்ட்டாக நடந்த 45% சேஞ்சும் இருக்குது. ஆமாவா இல்லைங்களா? இருக்கா? புரியலைங்களா? இருக்கா இல்லைங்களா? let us make it clear. புரியுதுங்களா இல்லைங்களா? 60 புரியலைங்களா? 60 இஸ் அசியூம்டு, 60 சும்மா அசியூம் பண்ணியிருக்கோம். 2003 இப்போது கரண்ட்டாக 72.4 இருக்குது. 2003ல் we will assume, நம்ம அசியூம் பண்ணிக்கிறோம். இல்லை கொஸ்டினுக்காக, இல்லை அண்டர்ஸ்டாண்டிங்காக. கொஸ்டினுக்காக அசியூம் பண்ணல, அண்டர்ஸ்டாண்டிங்காக அசியூம் பண்ணுறோம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்ட்டு. 2002ல் we will assume that there is 60 lakh crores as profit for hardware services, சரிங்களா? ஸோ இப்போ இந்த 60லேருந்து 45% சேஞ்ச் ஆகி 72.4 வந்திருக்கு, சரியா? ஸோ இப்போ இந்த 72.4 அப்படின்றது இட் இன்க்ளூட்ஸ் 100% ஆஃப் 60 ப்ளஸ் 45% ஆஃப் 60. ஆமாவா இல்லையா? புரியுதுங்களா? இந்த 60யோட கம்ப்ளீட் டேட்டா இருக்கும். இந்த கம்ப்ளீட் 60 crores 60 lakh crores அப்படின்றது இருக்கும். அந்த 60 lakh crores 45% இன்க்ரீஸ் ஆகி அதோட அமௌண்ட்டும் இங்கே இருக்குது. ஆமாவா இல்லைங்களா? அப்போ தான் we can show change. 45% இன்க்ரீஸ் ஆகிருக்கு 60லேருந்து அப்படின்ட்டு. ஸோ இது புரிஞ்சுதுங்களா? இதை வச்சு தான் மூவ் பண்ண போகிறோம். ஓகேவா? புரிஞ்சுதுங்களா? எஸ்.
ஸோ 72.4 ஃபார் ஹார்ட்வேர்ஸ் எவ்வளோ சேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 45% சேஞ்ச் ஆயிருக்கு. அப்போ இந்த 72.4ல் 45% ஆஃப் சம்திங் இருக்கு அண்ட் இட் ஆல்சோ ஹேஸ் 100% ஆஃப் தி சேம் திங். ஆமாவா இல்லைங்களா? 45% அப்படின்றது இதோட ப்ரீவியஸ் இயரோட இதிலேருந்து இதோட இயர்லேருந்து வந்து சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ இட் ஆல்சோ இன்க்ளூட்ஸ் தி கம்ப்ளீட் அமௌண்ட் ஆஃப் ப்ரீவியஸ் இயர்ஸ் ப்ராஃபிட் இன்க்ளூடிங் 45% சேஞ்ச். ஆமாவா? ஸோ 100% ஆஃப் ப்ரீவியஸ் இயர்ஸ் ப்ராஃபிட் ப்ளஸ் 45% ஆஃப் சேஞ்ச் ஃப்ரம் ப்ரீவியஸ் இயர்ஸ் ப்ராஃபிட் வந்து இருக்குது. ஸோ 72.4 அப்படின்றது இட் இன்க்ளூட்ஸ் 145% ஆஃப் எக்ஸ். எக்ஸ்ன்றது வி ஆர் அசியூமிங் 2002 ஓட JFM ஹார்ட்வேர்ஸ்க்கான ப்ராஃபிட் அப்படின்ட்டு. புரியுதுங்களா? இந்த 60 எக்ஸாம்பிள் வச்சுக்கோங்க. 60க்கு பதிலாக இப்போ எக்ஸை சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. 60க்கு பதிலாக எக்ஸை சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. இப்போ எக்ஸை கண்டுபிடிக்க போகிறோம். எக்ஸ் ஈக்குவல் 72.4 into 100 by 145. Into 100 by 145 will get around 49.3. இல்லை ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தீங்கன்னா எவ்வளோ தான் வரும்? ஒர்க் அவுட் பண்ணி வச்சிருக்கேன் நான் ஆல்ரெடி, அதனால் சொல்கிறேன். ஒர்க் அவுட் பண்ணி ஏன் ஒர்க் அவுட் பண்ணுறோம் தெரியுதுங்களா? ஏன் ஒர்க் அவுட் பண்ணுறோம் இந்த மாதிரி? இந்த ஸ்டெப் வரைக்கும் புரியுதுங்களா? 72.4ல் என்னென்னலாம் கம்ப்ரைஸ் ஆயிருக்கு? 72.4 includes 45% ஆஃப் எக்ஸ். லாஸ்ட் இயரோட ப்ராஃபிட் வந்து எக்ஸ். லாஸ்ட் இயரோட ப்ராஃபிட்லேருந்து 45% இன்க்ரீஸ் ஆகி தான் வந்து 72.4 அப்படின்றது இருக்குது. ஸோ லாஸ்ட் இயரோட 45% இன்க்ரீஸ் அது இருக்குது. ப்ளஸ் 100% ஆஃப் லாஸ்ட் இயர் 100 ரூபா செலவு அப்படின்னா, நான் 100 ரூபா ப்ராஃபிட் அப்படின்னா அதில் 10% இன்க்ரீஸ்னா இந்த வருஷம் 110 ருபீஸ் இருக்கும். வெறும் 10 ருபீஸ் மட்டும் இருக்காது. லாஸ்ட் இயரோட ப்ராஃபிட் இருக்குது. லாஸ்ட் இயரோட ப்ராஃபிட் 100 ரூபா நம்ம பார்த்துட்டோம். லாஸ்ட் இயரை விட இந்த வருஷம் 10% இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம். 110 ருபீஸ் கிடைச்சிருக்கு லாஸ்ட் இயரை விட. ஸோ லாஸ்ட் இயரில் வந்து வி ஹேவ் 100%. அந்த 100 அப்படின்றது இருக்குது. லாஸ்ட் இயரோட 10% இன்க்ரீஸ் ஆகி 110 இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். சரியா? அதை அப்படியே இங்கே அப்ளை பண்ணுங்கள். லாஸ்ட் இயரோட ப்ராஃபிட் 100% அப்படியே இருக்குது. இப்போ சேஞ்ச் எவ்வளோ நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 45% நடந்திருக்கு. ஸோ எக்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கு 45% ஆஃப் எக்ஸ் 100% ஆஃப் எக்ஸ் ஈக்குவல்ஸ் 72.4. 72.4 அப்படின்றது 145% ஆஃப் எக்ஸ். ஸோ பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறதுனால எக்ஸ் ஈக்குவல்ஸ் இப்படியே போ 72.4 equals 145 by 100 into x. X equals to 100 into 72.4 divided by 145. இது வரைக்கும் புரியுதுங்களா இல்லையா? புரியுதுங்களா? கிளியராக இருக்கா இல்லையா? கிளியராக இருக்குது. ஸோ எஸ், இதுக்கு மேலே ஒர்க் அவுட் பண்ணோம் அப்படின்னா we'll get 49.3 ஃபார் ஹார்ட்வேர் சர்வீசஸ். இதே மாதிரி எவ்வளோ சேஞ்ச் இருக்கோ அதை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிட்டே வரும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஹார்ட்வேர் சர்வீசஸில் வந்து 45% வந்து சேஞ்ச் இருக்குது. அடுத்து செக்யூரிட்டி சர்வீசஸ் எடுத்துட்டிங்கன்னா எவ்வளோ சேஞ்ச் இருக்குது? -2. அப்போது இங்கே என்ன ரேஷியோ நம்ம போடணும்? என்ன பர்சன்டேஜ் வரும் இங்கே? சாரி, 98% வருதுங்களா? -2 ஆயிருக்கு, அதாவது டிக்ரீஸ் ஆயிருக்கு 98%. அண்ட் அகேன் இங்கே சாஃப்ட்வேர் சர்வீசஸ்க்கு 398, 298 சேஞ்சு, 100 வந்து லாஸ்ட் இயரோட ப்ராஃபிட் கலந்துருக்கு 298. இங்கே வந்து we get 73. லாஸ்ட் ஒனுக்கு கன்சல்டிங் சர்வீஸுக்கு 73. ஏன்னா 100 - 27 we get 73 தான். 73 கிடைக்குங்களா? ஸோ இந்த மாதிரி தான் சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் எடுக்கணும். ஆன்சர் எடுக்கையில் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹார்ட்வேர் சர்வீஸுக்கு 49.33, செக்யூரிட்டி சர்வீசஸ்க்கு 55.81, சாஃப்ட்வேருக்கு 28.21 அண்ட் கன்சல்டிங் சர்வீசஸ்க்கு 66.98. 66.98. ஸோ இப்போ எது 2002ல் அதிகமாக இருந்தது? சாரி, கன்சல்டிங். ஹார்ட்வேர் இஸ் 49, சாஃப்ட்வேர் செக்யூரிட்டி இஸ் 55, சாஃப்ட்வேர் வந்து 28, கன்சல்டிங் சர்வீசஸ் இஸ் 66.98.
வேறுங்களா? யார் யார் அதிகமாக இருந்தால் 2002ல், இப்போ யார் அதிகமாக இருக்காங்கன்னா அது அவுட் சைட். 2002ல் யார் அதிகமாக இருந்தான்னு பார்த்தீங்கன்னா இட் வாஸ் கன்சல்டிங் சர்வீசஸ். புரியுதுங்களா? இப்போ புரியுதுங்களா எப்படி எடுத்தோம், எப்படி நம்ம ஆராய்வு பண்ணோம் அப்படின்ட்டு. அதுவும் பண்ணலாம், கரெக்டு தான். எப்படி 45% எடுத்து இது 72ல் 45% எடுத்தால் வராது இல்லைங்களா? அப்படி பண்ணால் வராது இல்லைங்களா? அப்போ வந்து 70 நம்ம வந்து 60லேருந்து தான் வந்து லைக் லாஸ்ட் இயரோட அமௌண்ட்லேருந்து தான் வந்து 45% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இங்கேருந்து 45% கம்மி பண்ணிங்க அப்படின்னா அதில் வித்தியாசம் இருக்கும். இப்போ 45% எடுத்துக்கோ, 100லேருந்து 45% வந்து எடுக்கிறதுக்கு வந்து 45 வரும். 200லேருந்து 45% எடுக்கும்போது வந்து 19 வருது இல்லைங்களா? அந்த டிஃப்ரென்ஸ் தான். இப்போ 200லேருந்து எடுத்திங்கன்னா வந்து ஆன்சர் தப்பாக போயிடும். அதாவது 72.4லேருந்து எடுத்திங்கன்னா வராது ஆன்சர், ப்ரீவியஸ் இயர்லேருந்து எடுக்கணும். அதுக்கு தான் இந்த மாதிரி போனது. Yes, 45, 46, 47. ஏங்களா? ஏ இங்க ஏ. ஸோ ஏ பேசிக்காக வந்து 2 ஃபேஸ், ஒரு டைஸ் எடுத்துக்கோங்க. டைஸோட ஃபர்ஸ்ட் ஃபேஸ், அதாவது டாப் ஃபேஸ் வந்து இட் இஸ் கிவன் as 1. அதோட ரைட் ஹேண்ட் ஃபேஸ் வந்து 2ன்னு கொடுத்துருக்கு. ஃப்ரண்ட் ஃபேஸிங் ஃபேஸ் வந்து 3ன்னு கொடுத்துருக்கு. இப்போ அதோட டைஸை பின்னாடி திருப்பி பார்த்தீங்கன்னா ஆப்வியஸாக மேலே வந்து 1 தான் இருக்கும். அதோட லெஃப்ட் ஃபேஸ் வந்து 3ன்னு இருக்கும், பேக் ஃபேஸ் வந்து 5ன்னு இருக்கும். ஸோ அந்த அசியூம் டைஸ் வச்சு ஈஸியாக அந்த ஆன்சர் அசியூம் பண்ணியிருக்கலாம். ஸோ 1 மேலே இருக்குது, 3, 4, 5 கவர் ஆகிருக்கு. அப்போ ஆப்வியஸாக பாட்டமில் 4 தான் இருக்குது. 4க்கு மேலே யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா 1. The given figure with 4 intersecting circles each representing 48. Sorry, H. Intelligent, honest and truthful but not hard working. சி, இந்த சின்ன ஹெச் இருக்குது, ஹெச்சால் மார்க் பண்ணப்பட்டிருக்கு அந்த இது. சி தான் கரெக்டான ஆன்சர். 49 சிங்களா? ஸோ டி தான் வந்து கரெக்டான ஆன்சர். டி தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே 2 இன்டர்லிங்கிங் லைன்ஸ் இருக்குது. ஏ பார்த்தீங்கன்னா வந்து 2 கர்வ்ஸும் வந்து இன்டர்லிங்க் ஆகி கீழ் நோக்கி பார்த்துட்ருக்கு. ஸோ இப்படி இருக்குது, இட்ஸ் லைக் திஸ். இது வந்து ஏவாக இருக்குது. லைக் ஆப்ஷன் ஏ கிடையாது, ஃபர்ஸ்ட் பிளாக், ஃபர்ஸ்ட் ஜிக்ஸா பர்சல் ஃபர்ஸ்ட் பிளாக்கு. செகண்ட் பர்சல் வந்து இப்படி இருக்குது, இந்த மாதிரி இருக்குது. ஸோ தேர்ட் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேர்ட் இஸ் இதோட இன்வர்ஸ் மாதிரி இருக்குது தேர்டு. ஆப்வியஸாக ஃபோர்த் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு டைரெக்ஷனில். ஸோ இது ரெண்டும் இன்டர்லிங்க் ஆகி இருக்கும். ஒரு ஷேப் ஒன்று ஃபார்ம் ஆகுது இல்லைங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் 2 பிளாக்ஸ் வந்து கீழே பார்த்து இருக்குது, அடுத்த 2 பிளாக்ஸ் அதுக்கான பேரலல்ஸ் வந்து இங்கேயே அமைஞ்சிருச்சு, 2 and 3. அதோட ஆப்போசிட்ஸ் வந்து இங்கேயே அமைஞ்சிருச்சு. ஸோ ஃபோர்த் வந்து ஃபர்ஸ்ட் பிளாக்கோட ஆப்போசிட் தான் வந்து இருந்தாகணும் டு கம்ப்ளீட் தி ஃபிகர். ஸோ அதனால் வந்து மேல் நோக்கி பார்த்த அந்த ஒரு சிம்பிளாக வந்து இருக்குது. பேசிக் லாஜிக்ஸ் தான். லைக் இதுக்காக வந்துட்டு நம்மளால் யோசிச்சு ஃபார்முலாலாம் வந்து இதெல்லாம் போட முடியாது. இதுக்காண்டிலாம் புரியுதுங்களா? அது ஏன் பார்த்தோம் அப்படின்ட்டு. ஏ வராது ஏன்னு கேட்டிங்கன்னா ஏ வந்து சைடில் இருக்குது, சைடை பார்த்த மாதிரி இருக்குது, எதர் சைட்ஸை ஃபேஸ் பண்ண மாதிரி இருக்குது. பிஎன்டி வந்து அந்த ஆல்ரெடி வந்து பிஎன்டி வந்து இருக்குது, ஃபிகரில் வந்து ஆல்ரெடி யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. பியும் சிஓ வந்து இட் இஸ் ஆல்ரெடி பீன் யூஸ்ட் இன் த ஃபிகர்ஸ். பிளாக் 2 பார்த்தீங்கன்னா இட்ஸ் எக்ஸாக்ட் ரெப்ளிகா ஆஃப் சி. பிளாக் 3 பார்த்தீங்கன்னா எக்ஸாக்ட் ரெப்ளிகா ஆஃப் பி. ஸோ அது ரிப்பீட் ஆக வாய்ப்பே கிடையாது. அந்த ஃபிகரை கம்ப்ளீட் பண்ணும், இந்த ஃபிகரை கம்ப்ளீட் பண்ணோம்னா டி வில் பி தான் வந்து இட் வில் பி த மோஸ்ட் ஆப்ட் ஆன்சர். 50 சாரி டிங்களா? ஏ
ஓகே, இங்கே என்ன பேட்டர்ன் ஃபாலோ ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு கர்வ்ஸ் இருக்குது. பேசிக்காக வந்து 4 பேட்டர்ன் வந்து ஃபாலோ ஆகிட்டு இருக்கீங்க. 2 கர்வ்ஸ் இருக்குது வித் ஹெட்ஜு, 2 கர்வ்ஸு, ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் இருக்குது. 2 கர்வ் அண்ட் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன். இது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட், ஃபர்ஸ்ட் பேட்டர்ன் டு பி ஃபாலோட். 2 கர்வ்ஸ் அண்ட் ஃபர்ஸ்ட் ஒரு லைன். அண்ட் செகண்ட் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா 2, 3 and 4 legs. 2, 3 and 4 legs. 2, 3 and ஃபர்ஸ்ட் இதில் வந்து 2, 3, 4 legs இருக்குது. மூணு ஃபிகர்ஸ் இருக்குது. 3 ஃபிகர்ஸுமே வந்து ஏதாவது 1க்கு 2, 1க்கு 3, 1க்கு 4 வந்து இருக்குது. ஆமாவா? எல்லா கொடுத்துருக்க எல்லா ஷேப்லையும் பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்கும். ஸோ தேர்ட் பார்த்தீங்கன்னா, தேர்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் எஸ், ஏதாவது ஒரு ஃபிகருக்கு மட்டும் வந்து இந்த கர்வ்டு லெக்ஸ், எல் ஷேப்டு லெக்ஸ் இருக்குது. ஏதாவது ஒரு ஃபிகர் ஹேஸ் எல் ஷேப்டு லெக்ஸ். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், அதாவது அந்த ஃபர்ஸ்ட் ரோவில் வந்து ஃபர்ஸ்ட் ஃபிகருக்கு வந்து கர்வ்ட் லெக்ஸ் இருக்குது. செகண்ட் ரோவில் வந்து தேர்ட் ஃபிகருக்கு கர்வ்ட் லெக்ஸ் இருக்குது. தேர்ட் இதில் வந்து செகண்ட் இதுக்கு வந்து கர்வ்ட் லெக்ஸ் இருக்குது. அண்ட் ஃபோர்த் ஸ்டேட்மெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒன் ஃபிகர் ஹேஸ் அ டார்க்கர் லிம்ப். ஒன் ஃபிகர் ஹேஸ் அ டார்க்கர் லிம்ப். ஃபார் எக்ஸாம்பிள், ஃபர்ஸ்ட் ரோவில், இந்த ஃபர்ஸ்ட் ரோவில் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஃபிகர் ஹேஸ் அ டார்க்கர் லிம்ப். நடுவில் தேர்ட் கால் வந்து நல்லா டார்க்காக இருக்கு இல்லைங்களா? எஸ். செகண்ட் ஃபிகரில் பார்த்தீங்கன்னா, செகண்ட் ரோவில் வந்து தேர்ட் ஃபிகர் இஸ் டார்க்கர் லிம்ப் வச்சிருக்கு. தேர்ட் ஃபிகர் வந்து டார்க்கர் லிம்ப் வச்சிருக்கு. தேர்ட் ரோவில் ஃபர்ஸ்ட் ஃபிகர் வந்து டார்க்கர் லிம்ப் வந்து வச்சிருக்கு. ஸோ இதை வச்சு அசியூம் பண்ணி பார்க்கும்போது வந்து நமக்கு என்னென்னலாம் வந்து ஒரு க்ரைட்டீரியா வந்து ஃபாலோ ஆகணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ரோ எடுத்துக்கோங்க. 4 க்ரைட்டீரியா பார்த்துருவோம். என்னென்னா 2 கர்வ்ஸ் இருக்கணும், 2 கர்வ்ஸ் அண்ட் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன். ஃபர்ஸ்ட் க்ரைட்டீரியா வந்து 2 கர்வ் அண்ட் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன். ரெண்டாவது க்ரைட்டீரியா வந்து 2, 3 and 4 legs. 2, 3 and 4 limbsனு வச்சுக்கலாம். 2, 3 and 4 limbs. Third is we have L-shaped legs. ஒரு ஃபிகருக்கு ஒரு ஃபிகர் has L-shaped legs. ஃபோர்த்தில் one figure has darker limbs. So these are the 4 criteria that has been followed. சரிங்களா? இதை வச்சு பார்த்தோம்னா இது ஆன்சராக இருக்கும். சாரி, டி. ஏங்களா? டி தானே? டி கரெக்டான ஆன்சருங்களா? டி தான் கரெக்டான ஆன்சர். போலாங்களா? ஸோ எஸ், கொஸ்டின் நம்பர் 51. ரன் பண்ணியிருந்தீங்களா நீங்கள்? According to the passage, what is or are the causes of violence and strife in Bastar? ஸோ ஒன்றும் இல்லை, ஒரு வீரேந்திர சிங் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார். அவர் எப்படி ட்ரைபல் இஷ்யூஸை சால்வ் பண்ணார், அப்படியே ஒரு ஆக்டிவ் மெம்பராக இருந்தார் அப்படின்றத பற்றி தான் வந்து அந்த ஆர்டிகல் இஸ் டீலிங். ஸோ பஸ்தர் அப்படின்னு தெரியலைங்களா? ஒரு ஏரியா. ஸோ அங்கே ட்ரைப்ஸ்க்கு என்ன இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னு வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. லேக் ஆஃப் ஃப்ரேம் ஒர்க் ஃபார் பாலிசி டெமோக்ரஸி, lack of development in the area due to poor prioritization of policies. ஸோ எஸ், ஆர்டிகல் படிக்கும்போதே we used to know lack of framework அப்படின்றது வந்து கொடுக்கப்படல. ஃப்ரேம்ஒர்க் இல்லை அப்படின்றது வந்து ஒரு இல்லாஜிக்கலான ஸ்டேட்மெண்ட்டாக தான் இருக்கும். ஃப்ரேம்ஒர்க் இல்லை அப்படின்றது அகெயின் அந்த ஆத்தரும் அங்கே கொடுக்கல, அது ஃப்ரேம்ஒர்க் எதுவும் இல்லை அப்படின்ட்டு. வாட் இஸ் கிவன் இஸ் தட் மோஸ்ட் ஆஃப் தி இஷ்யூ வந்து இட் இஸ் டியூ டு டெவலப்மெண்ட் இல்லாத லேக் ஆஃப் டெவலப்மெண்ட் டியூ டு புவர் ப்ரையாரிட்டைசேஷன் ஆஃப் பாலிசிஸ் அப்படின்றது தான் வந்து 51st கொஸ்டினுக்கு கரெக்டான ஆன்சராக வந்து இருக்கும். ஏன்னா லேக் ஆஃப் ஃப்ரேம்ஒர்க் அப்படின்றது எங்கேயும் கொடுக்கப்படல, பாலிசி டெமோக்ரஸி இல்லை அப்படின்ட்டு. ஸோ ஒன்லி 2 இஸ் தி கரெக்டான ஆன்சர். என்ன பண்ணியிருந்தீங்களா நீங்கள்? It has a wonderful collection of not true regarding Buster. It has a wonderful collection of not true. It has a wonderful collection of natural resources. So yes, second paragraphல கொடுத்துருக்கு natural resources இருக்கு அப்படின்ட்டு. Unique Adivasi culture which owes its existence to forest. Yes, cultural and social patterns forest ஆல தான் பேஸ் பண்ணியிருக்காங்க அவங்களோட ஐடென்டிட்டி அப்படின்றது.
Distinct identity of Adivasi people is the main cause of tension and strife. Worshipping and preserving nature are inherent part of the Adivasi culture அப்படின்றது. ஸோ பேசிக்காக பார்த்தீங்கன்னாவே நமக்கு தெரியும் ஆதிவாசிஸ் பற்றி பேசியிருக்காங்க. ஸோ ஆதிவாசிஸ் வந்து ஃபாரஸ்ட்டில் இருக்காங்க அண்ட் அகேன் நேச்சுரல் ரிசோர்ஸஸ் அங்கே அதிகமாக தான் இருக்கும். இங்கே பேராகிராஃப் படிக்காமல் கூட ஆன்சர் பண்ணலாம் அப்படின்ற பேராகிராஃபில் தான் கொடுக்கப்பட்டிருக்கு. Unique culture of they have all Adivasis have all tribal people have a unique culture. So second statement on this is not true regarding it is true regarding Buster. First statement is true, second statement is also true. Worshipping and preserving obviously tribal people nature தான் வந்து worship natureism அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவுமே அங்கே தான் கொடுக்கப்பட்டிருக்கு கொடுக்காமலாம் எதுவும் இல்லை. ஸோ A, B and D are true regarding Buster. C மட்டும்தான் வந்து இஷ்யூ. மெயின் காஸ் ஆஃப் டென்ஷன் அப்படின்றது லேக் ஆஃப் டெவலப்மெண்ட் தான் வந்து ஒரு பெரிய இஷ்யூவாக வந்து இருக்குது. ஆதிவாசி பீப்புளோட டிஸ்டிங் ஐடென்டிட்டி வந்து இஷ்யூவாக இல்லை அங்கே இருக்கக்கூடிய டென்ஷன்ஸ்க்கு. ஸோ C is not true regarding Buster. C is not true regarding Buster. Which of the following according to passage holds the key to solve violence and strife in Buster? இது அட்டன் பண்ணியிருந்தீங்களா இல்லைங்களா? இது அப்படியே விட்டிங்களா? ஓகே, நோ ப்ராப்ளம். அவர் வந்து வரேந்தர் சிங் பற்றி வந்து பேசியிருக்காங்க. வரேந்தர் சிங் மாதிரியான ஆட்கள் தேவை அப்படின்ட்டு. ஸோ எஸ் அது இருக்கலாம். ஏ இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. A we will have A. Government should promote development activities in Buster region through economic incentives. இதுவும் கரெக்டாக தான் இருக்கலாம். பட் ஆனால் அதுவும் கொடுக்கப்படல. பட் will have it. Better understanding of Adivasi culture and its history along with conservation of forest land should be the center of policy framework. சியும் கரெக்டாக இருக்க வாய்ப்புகள் இருக்குது. சியும் வச்சுக்கலாம். Establishing political democracy throughout territory of India. SDU வந்து ஆப்டாக தான் வந்து இருக்கும். A, B, C and D நாலுமே வந்து குழப்பக்கூடிய ஆப்ஷன்ஸ் தான். நாலுமே கரெக்டான ஆப்ஷன்ஸாக இருக்கலாம். ஆனால் அது ஒரு மேஜர் கீ எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்துருக்கோம் ஆதிவாசி கல்ச்சரை வந்து ஒழுங்காக புரிஞ்சிக்கல. அதனால் வந்து லேக் ஆஃப் ப்ரையாரிட்டைசேஷன் ஆஃப் பாலிசிஸ் வந்து இருக்குது அப்படின்ற மாதிரி தான் வந்து இஷ்யூவாக படிச்சிருக்கோம். இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்லேயே படிச்சிருக்கோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின்லேயே வந்து என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேக் ஆஃப் ஃப்ரேம் ஒர்க் வந்து இட் இஸ் நாட் அன் இஷ்யூ அப்படின்ட்டு. ஸோ அதனால் ஆப்ஷன் டி வந்து கேன்சல் பண்ணப்படுது. பொலிட்டிக்கல் டெமோக்ரஸி எஸ்டாப்ளிஷ் பண்ணுறது இஸ் நாட் அன் இஷ்யூ. ஆல்ரெடி பெசா ஆக்ட்லாம் இருக்குது. அதனால் இட் இஸ் நாட் அன் இஷ்யூ. எது ஒரு பெட்டர் ஆன்சராக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் ஆதிவாசி கல்ச்சர். அவங்களோட கல்ச்சரை லைக் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அவங்களோட ஹிஸ்ட்ரிஸ் அவங்களோட கல்ச்சர் எல்லாத்தையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி பாலிசிஸ் எடுத்துகிட்டு வரது தான் வந்து இட் வில் பி மச் மோர் ஆப்ட். நாலுமே ஆப்டான ஆன்சர்ஸ் தான். ஆனால் எது நாலில் எது ரொம்ப ஆப்டாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சி தான் வந்து இட் வில் பி மோர் ஆப்ட். ஸோ எஸ் சி. பண்ணிங்களா? ட்ரை பண்ணிங்களா? 54 நீங்கள். According to the provisional results of 2011 census, Indian population is not growing. So அந்த பேசேஜ் பேஜ் நம்பர் 14 செகண்ட் பேசேஜில் கொடுத்துருக்கு growth rate of population slowing down அப்படின்ட்டு. growth rate ஸ்லோ தான் ஆயிருக்கு, க்ரோ ஆகாமல் இல்லை. growth rate இருக்குது பட் ஆனால் ஸ்லோவாக இருக்குது, அவ்வளோதான். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படின்றது தப்பு. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ராங். Rising literacy levels have resulted in fall in growth of population. அது வந்து ஓகே ஒரு சில ஒரு குறிப்பிட்ட கட்டம் வரைக்குமே வந்து இட் இஸ் ஓகே ஒத்துக்கலாம். ஆனால் வந்து ஸ்டேட்மெண்ட்டில் கொடுக்கப்படல. அண்ட் அகெயின் லார்ஜர் பிக்சர் பார்த்தீங்க அப்படின்னா லிட்ரஸி ரேட்டுக்கும் பாப்புலேஷன் ஃபால் ஆகிறதுக்கும் ஏதாவது இன்டர்லிங்கிங்ஸ் இருக்குங்களா? இன்டர்லிங்கிங்ஸ் ஸ்டேட்மெண்ட்டில் கொடுக்கப்படல. அப்பார்ட் ஃப்ரம் தி கொஸ்டின் கேட்குறேன் நான். லிட்ரஸி ரேட்டுக்கும் இல்லை பாப்புலேஷனுக்கு ஏதாவது இது இருக்குங்களா இன்டர் கனெக்ஷன்? இல்லை. மேஜர் கனெக்ஷன் எஜுகேஷனுக்கும் அண்ட் இதுக்கும் இருக்குது. எஜுகேஷனுக்கும் பாப்புலேஷன் க்ரோத் ரேட்டுக்கும் இருக்குது, இன்டர் கனெக்ஷன் இருக்குது. எஜுகேஷன் அதிகமாச்சுன்னா ஃபர்டிலிட்டி ரேட் கம்மியாகும். ஃபர்டிலிட்டி ரேட் கம்மியாச்சு அப்படின்னா ஆப்வியஸாக பாப்புலேஷனும் கம்மியாகும் அப்படின்ட்டு. பட் பேசிக்காக லிட்ரஸி ரேட்டுக்கும் பாப்புலேஷன் க்ரோத் ரேட்டுக்கும் எந்த ஒரு இங்கே ஒரு கன்க்ரீட்டான ரிலேஷனுமே வந்து சொல்லப்படலை. பேசேஜ்லையும் சரி பட் அதர் அவுட் சைடில் பார்த்தாலுமே சரி கன்க்ரீட்டாக எதுவும் சொல்லப்படலை. எஜுகேஷனுக்கும் பாப்புலேஷனுக்கும் இருக்குது ரிலேஷன்ஸ், கன்க்ரீட்டான ரிலேஷன்ஸ் இருக்குது. ஆனால் லிட்ரஸி ரேட்டுக்கும் பாப்புலேஷனுக்கும் எந்த ஒரு இன்டர்லிங்கிங்கும் கிடையாது. பேசேஜ்லேயும் அப்படி தான் இருக்குது. ஸோ போத் ஸ்டேட்மெண்ட்ஸ் given ஆர் இன்கரெக்ட்.
neither 1 nor 2. Neither 1 nor 2. 55 பண்ணீங்களா? So what according to the author is the main cause of falling sex ratio in major parts of the country? The statementல பார்த்தீங்கன்னா third paragraph page number 14ல third paragraphல லாஸ்ட்ல இருந்து 1 2 3 4 5 6 7 8 9 10 11th sentenceல இருக்கு பாருங்க. Growing scale of son preference and resultant sex selective abortions. Son preference and sex selective abortions and feticides. Passageல கொடுக்கப்பட்டிருக்கு. So obvious answer is C. Preference for male child and female feticide அப்படின்ட்டு. 56. Why do we need advanced planning regarding the health of elderly people? We are relatively young country which will grow old in coming years. கிடையாது. Problem of elder cannot be ignored any longer. வரலாம். Advanced planning is essential to deal with the coming problems. Yes, problem of elderly cannot be ignored any longer அப்படின்னு வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ அது வந்து ஆப்ஷன் பி. ஆப்ஷன் சியில் வந்து அட்வான்ஸ் பிளானிங் இஸ் எசென்ஷியல் டு டீல் வித் கம்மிங் ப்ராப்ளம்ஸ் அப்படின்ட்டு. ஸோ பார்த்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா பி அப்படின்றது கொஞ்சம் நெகட்டிவான ஸ்டேட்மெண்ட்டாக இருக்குது. இது வரைக்கும் இக்னோர் பண்ணிருச்சு கவர்மெண்ட் அப்படின்ற மாதிரியான நெகட்டிவான ஸ்டேட்மெண்ட்டாக இருக்குது. பேராகிராஃபும் அது மாதிரி எதுவும் பேசவே இல்லை. பேராகிராஃப் ஓரளவுக்கு பாசிட்டிவாக தான் இருக்குது. ஸோ அதனால் வந்து சி தான் வந்து ரொம்ப ஆப்டான ஆன்சராக வந்து இருக்கும். Again, அந்த லாஸ்ட் பேரால கொடுத்துருக்காங்க பாருங்கள். லாஸ்ட் பேரா அந்த பேசேஜோட லாஸ்ட் பேரால with largely young population problems associated with the aging of population may not appear an urgency for the country. Nevertheless, these problems need to be tackled with advanced planning. அவங்களே கொடுத்துருக்காங்க மே நாட் அப்பியர் அண்ட் அர்ஜென்சி. அர்ஜென்ட்டாக இருந்தால் தான் வந்து இது வரைக்கும் பார்த்தது போதும், இப்போ நம்ம பண்ண ஆரம்பிக்கிறோம் அப்படின்றத வந்து நம்ம யோசிக்கிறோம். ஆனால் இது வரைக்கும் அர்ஜென்சி இல்லை, பரவாயில்ல, ஓகே, அது அப்படியே இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி தான் வந்து பேசேஜில் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த லாஸ்ட் பேராகிராஃபில். அண்ட் லாஸ்ட் பேராகிராஃப்லேயே வந்து இட் இஸ் கிவன் அட்வான்ஸ் பிளானிங் தான் வந்து இட் இஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்ட்டு. ஸோ ஆப்ஷன் சி தான் வந்து இட் பி ரைட் ஆன்சர் 56ல். 56 ஆப்ஷன் சி. புரியுதுங்களா? இது பேசேஜில் அப்படியே இருக்குது, பேசேஜில் இருக்குது, பேசேஜ் இல்லாத எதுவும் கிடையாது. எஸ் 57, 58, 59, 60, 61, 51 எப்படி அதான் அப்படியே அரேஞ்ச் பண்ணி தாமே தெரியும். ஆகஸ்ட் 1லேருந்து ஆகஸ்ட் 7th வரைக்கும் வந்து நடத்த போகிறாங்க. ஆகஸ்ட் 1லேருந்து ஆகஸ்ட் 1லேருந்து ஆகஸ்ட் 7 வரைக்கும் வந்து நடத்த போகிறாங்க. ஸோ கோர்ஸ் ஷுட் ஸ்டார்ட் வித் சைக்காலஜியில் ஸ்டார்ட் பண்ணணும். அண்ட் செகண்ட் ஆகஸ்ட் பீயிங் சண்டே ஷுட் பி அ ஹாலிடே. Environmental science should be discussed on the previous day of geography. Okay, course should end with history. Historyல வந்து end ஆகணும். ஸோ 7th அன்னைக்கு வந்து ஹிஸ்ட்ரி நடக்கணும். Philosophy should be immediately after the holiday. ஸோ 3rd அன்னைக்கு வந்து philosophy. Economic session has to be before the environmental session, and therefore there is a gap between economics and geography session. Therefore there is a gap of 1 day in between economics and geography session. So yes, மூணு ஆப்ஷன்ஸ் economics, environmental science and geography தான் வந்து பார்க்குறோம். So geography, environmental should be discussed on the previous day of geography. ஜியாகிரஃபிக்கு முன்னாடி என்விரான்மெண்டல் சயின்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணப்படணும். அட் தி சேம் டைம் ஜியாகிரஃபிக்கும் எக்கனாமிக்ஸ்க்கும் வந்து ஒரு நாள் கேப் இருக்கணும். அதாவது இந்த லாஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து எக்கனாமிக் செஷன் ஹேஸ் டு பி பிஃபோர் என்விரான்மெண்டல் சயின்ஸ் அண்ட் தேர் இஸ் அ கேப் இன் பிட்வீன் எக்கனாமிக்ஸ் அண்ட் ஜியாகிரஃபி. 1 day கேப் இருக்கணும். என்விரான்மெண்டல் சயின்ஸ்க்கு முன்னாடி எக்கனாமிக்ஸ் வந்து இருக்குது. ஸோ எக்கனாமிக்ஸ், என்விரான்மெண்ட் அண்ட் ஜியாகிரஃபி இப்படி தான் வந்து அரேஞ்ச் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ எஸ் 57, which subject is followed by environmental science? It is geography. Which subject will be on Tuesday, Monday, Saturday, Sunday, Monday,
Tuesday it will be economics. Subject precedes history, it is geography. How many days gap is there between environmental science and philosophy? Only one session of economics is held. Option D. ஒரே ஒரு நாள் தான் இருக்கு. அன்னைக்கு வந்து economics வந்து நடக்குது. Which of the following statements is true? Seeingla. Seeingla வந்து there is a gap of 2 days in between philosophy and geography. Geography, philosophy, economics, environmental science வந்து இருக்கு. So 2 days gap வந்து இருக்கு. So 61. 62. 62 அட்டன் பண்ணிருந்தீங்களா நீங்க? So two alloys are formed of mixing metals A and B. ரெண்டு metals இருக்கு A and B. அது ரெண்டுத்தையும் two metals A and B are metals. ரெண்டு metals இருக்கு, ரெண்டுத்தையும் சேர்த்து ரெண்டு alloys சேராங்க A1 and A2. இந்த ரேஷியோ பார்த்தீங்கன்னா 6:5. A1 alloy 1 அப்படின்றது 6:5 அப்படின்ற ரேஷியோலையும் alloy 2 அப்படின்றது 7:13 அப்படின்ற ரேஷியோவில் வந்து ஏவையும் பியும் மிக்ஸ் பண்ணுறாங்க. ஸோ இது A and B அண்ட் alloys இந்த ரேஷியோவில் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ மூவிங் ஆன் டு தி क्वेश्चन. 29 kg ஆஃப் மெட்டல் ஏல 29 kg A alloyல A மெட்டல் A வந்து 29 kg ஆஃப் A அதையும் along with 11 kg of first alloy plus 11 kg of A1 alloy 1 plus 20 kgs of alloy 2 சரிங்களா 20 kgs of alloy 2. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா AB பிரிச்சிடலாம். A வந்து ஃபர்ஸ்ட் இதில் 29 kgs அப்படியே தான் இருக்குது. alloy 1ல 11 kgs வந்து alloy 1, அதில் A எவ்வளோ இருக்குது B எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா A:B 6:5 புரியுதுங்களா? இந்த ரேஷியோவில் தான் வந்து ஏவும் பியும் வந்து alloy 1 கலந்துருக்கு. A எவ்வளோ இருக்குது B எவ்வளோ இருக்குன்னு பிரிக்க போகிறோம். ஸோ 11 6 + 5 is 11 and again அதே சேம் 6 kgs of A இருக்குது and 5 kgs of B இருக்குது. சேம் இங்கேயும் அதே தான் 7 kgs of A இருக்குது, 13 kgs of B இருக்குது. புரியுதுங்களா இது வரைக்கும்? கிளியரா? So yes, what is asked is that find the percentage of metal B in the final alloy. So இது எல்லாத்துமே கலந்து they are making alloy 3. alloy 3. So alloy 3ல இப்போ எவ்வளோ A இருக்கு எவ்வளோ B இருக்கு? alloy 3ல எவ்வளோ A இருக்கு? லைக் இது பார்த்தீங்களா இது வரைக்கும் புரிஞ்சுதுங்களா? alloy 3 இது எல்லாத்தையும் கலந்து they are making a new alloy 3. அந்த alloy 3ல எவ்வளோ A இருக்கு எவ்வளோ B இருக்கு? சாரி 13 ஏங்களா? ரேஷியோ கிடையாது. எவ்வளோ A எவ்வளோ B ரேஷியோ எடுத்துக்கலாம். ஓகே அது லேட்டராக வரும். எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா 29 A இருக்குங்களா? பியோர் மெட்டல் 29 A. அலாயில் இருக்க 6 A, அலாயில் இருக்க 7 A. ஸோ 6 + 7 + 29 எவ்வளோ வருது? இல்லை லேட்டர் வில் கம் ஆன் டு இது லேட்டராக வரும் ரேஷியோக்கு. வாட் இஸ் தி பர்சன்டேஜ் ஆஃப் A? எவ்வளோ A இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 29 + 6 + 7 we have 35 + 7 42 kgs of A இருக்குது. 42 kgs of A இருக்குது. B 13 + 5 we have 18. ஸோ alloy 3ல A:B எவ்வளோ A எவ்வளோ B இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 42:18. இது வரைக்கும் புரியுதுங்களா? ஒன்றும் இல்லை, ஃபஸ்ட்டு எடுத்தோடனே மெட்டல் ஏவியும் பியும் வச்சு ரெண்டு அலாய் செய்கிறாங்க. alloy 1 and alloy 2. alloy 1ல வந்து 6:5 ரேஷியோ. 6 kgs A ஆட் பண்ணாங்கன்னா 5 kgs B ஆட் பண்ணுறாங்க சரிங்களா alloy 1ல. alloy 2ல வந்து 7 kgs A ஆட் பண்ணாங்கன்னா 13 kgs வந்து B ஆட் பண்ணுறாங்க alloy 2ல. ஸோ அது வந்து நமக்கு கொடுக்கப்பட்டிருக்க இன்ஃபர்மேஷன். இதுக்கு மேலே தான் வந்து கொஸ்டினுக்கு போக போகிறோம். இப்போது ஒரு புது alloy செய்கிறாங்க alloy 3. எதெல்லாம் யூஸ் பண்ணி செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா A 29 கிலோ 29 kgs ஆஃப் A யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் alloy 1 வந்து 11 kgs யூஸ் பண்ணுறாங்க. 11 kgs ஆஃப் alloy 1. ஸோ alloy 1ல எவ்வளோ A இருக்குது எவ்வளோ B இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 6:5 ரேஷியோவில் இருக்குது. ஸோ 11 6 and 5 பிரிச்சோன்னா 6:5 6 kgs ஆஃப் A இருக்குது, 5 kgs ஆஃப் B இருக்குது.
அண்ட் அலாய் 2 7:13 வந்து பிரிக்கிறாங்க. ஏன் பிரிக்கிறோம் அப்படி? எவ்வளோ ஏ எவ்வளோ பி இருக்குது அப்படின்னு தனித்தனியாக கால்குலேட் பண்ணுறதுக்கு. ஸோ 7 kgs ஆஃப் ஏ இருக்குது அலாய் 2ல், 13 kgs ஆஃப் பி இருக்குது அலாய் 2ல். சரிங்களா? இது வரைக்கும் கிளியராக இருக்குங்களா? ஸோ எஸ், இப்போ எவ்வளோ இப்போ அலாய் இது எல்லாத்தையும் சேர்த்து தே ஆர் மேக்கிங் அ தேர்ட் அலாய். இப்போ தேர்ட் அலாயில் எவ்வளோ ஏ எவ்வளோ பி இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே அவங்க ஸ்டாண்டலோனாக யூஸ் பண்ணப்பட்ட மெட்டல் ஏ, ஸ்டாண்டலோனாக யூஸ் பண்ணப்பட்ட மெட்டல் ஏ 29 kgs இருக்குது. அலாய் 1ல் எவ்வளோ இருக்குது? அலாய் 1ல் எவ்வளோ இருக்குது? 6 kgs ஆஃப் ஏ இருக்குது, 6. அலாய் 2ல் 7 kgs ஆஃப் ஏ இருக்குது, 7. ஸோ 29 35 plus 7 we have 42 kgs of A யூஸ் பண்ணியிருக்காங்க. 42 kgs of A யூஸ் பண்ணியிருக்காங்க. B எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்காங்க? 13 and 5 so 18. so 42 kgs of A யூஸ் பண்ணப்பட்டிருக்கு and 18 kgs of B யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. எதில்? தேர்ட் அலாய். புரியுதுங்களா? தேர்ட் அலாயில் 42 kgs ஆஃப் ஏ அண்ட் 18 kgs ஆஃப் பி வந்து யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. தேர்ட் அலாயில் எவ்வளோ காம்போசிஷன் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போது வாட் இஸ் ஆர் ஆன்சர், வாட் இஸ் ஆர் கொஸ்டின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபைண்ட் தி பர்சன்டேஜ் ஆஃப் மெட்டல் பி, ஃபைண்ட் தி பர்சன்டேஜ் ஆஃப் மெட்டல் பி இன் தி ஃபைனல் அலாய். ஃபைனல் அலாயில் மெட்டல் பி எவ்வளோ இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. எவ்வளோ இருக்குது? சாரி 30%. புரிஞ்சுதுங்களா? 42. இப்போ மெட்டல் ஏ மெட்டல் பி அலாய் 3. அப்போ டோட்டலாக வந்து அலாய் 3 60 kgs இருக்குது. 60 kgsல வந்து 42 இஸ் ஏ, 18 இஸ் பி. ஸோ இந்த 18 டிவைடட் பை 60 into 100 we get 30%. அலாய் பியில் சாரி அலாய் 3ல் 30% ஆஃப் பி இருக்குது. புரிஞ்சுதுங்களா? 18 kgs இருக்குது, 18% கிடையாது. 18 kgsலேருந்து எத்தனை பர்சன்டேஜ் இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எஸ் 63 ஏங்களா? நீங்கள் அட்டன் பண்ணியிருந்தீங்களா? அட்டன் பண்ணியிருந்தீங்களா? சாரி இல்லை, அது திருப்பி வச்சுருக்காங்க, ஸ்க்ரீன் திரும்பி இருக்காங்க. அட்டன் பண்ணியிருந்தீங்களா? 63. அப்போ yes, what is given? All those who work hard are selected for government jobs. All those who work hard are selected for jobs. Sorry, all those who work hard are selected for jobs. Hard work போகிற எல்லாருமே வந்து ஜாப்ஸ் செலக்ட் பண்ண போகிறாங்க ஜாப்ஸ்க்கு அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்கு. Jobs, government gives jobs. Government jobs offer security. Government jobs do not cause inefficiency. So all job seekers get government jobs. Job seekers get government jobs. There is no other agency offering jobs but the government. கிடையாது. All those who work hard, only those who work hard get jobs அப்படின்ட்டு. ஸோ ஏ சொல்லியிருந்தீங்களா நீங்கள்? ஓகே, ஆல் தோஸ் ஹூ ஒர்க் ஹார்ட் ஆர் செலக்டட் ஃபார் ஜாப்ஸ். பட் ஆனால் ஒர்க் ஹார்ட் பண்ணால் மட்டும்தான் ஜாப்ஸ் கிடைக்கும் அப்படின்னு வந்து நமக்கு சொல்லலை. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீ ஹார்ட் ஒர்க் பண்ணினா உனக்கு வந்து யாரெல்லாம் ஹார்ட் ஒர்க் போகிறாங்களோ அவங்களுக்கு வந்து ஜாப் கிடைச்சிரும். ஆனால் ஹார்ட் ஒர்க் போடலன்னா ஜாப் கிடைக்காது அப்படின்றது எங்கேயுமே நமக்கு கிடைக்கல. அப்படின்றது ஏதாவது சொல்லியிருக்காங்களா? இல்லை. ஸோ ஜாப்ஸ் எக்கச்சக்கமாக இருக்குது. ஜாப்ஸ் நீங்கள் ஹார்ட் ஒர்க் போட்டிங்கன்னா நீங்கள் ஜாப்ஸ் கிடச்சிரும். ஹார்ட் ஒர்க் ஜாப்ஸ், ஹார்ட் ஒர்க் ஜாப்ஸ். ஸோ நீங்கள் ஹார்ட் ஒர்க் போட்டால் மட்டும்தான் ஜாப்ஸ் கிடைக்கும்னு இல்லை, சரிங்களா? அது வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. அண்ட் கவர்மெண்ட் கிவ்ஸ் ஜாப்ஸ். ஸோ கவர்மெண்ட் கிவ்ஸ் ஜாப்ஸ், கவர்மெண்ட் மட்டும்தான் ஜாப்ஸ் கொடுக்கும் அப்படின்னு போட்டிருக்கல, கவர்மெண்ட் ஆல்சோ கிவ்ஸ் ஜாப்ஸ். ஸோ கவர்மெண்ட்டுமே வந்து ஜாப்ஸ் வந்து நமக்கு தருது. கவர்மெண்ட் மட்டுமே ஜாப்ஸ் வரும் போல, கவர்மெண்ட்டுமே வந்து ஜாப்ஸ் தருது அப்படின்ட்டு.
இது வந்து கவர்மெண்ட் கொடுக்குற ஜாப்ஸ் இல்லை. கவர்மெண்ட் கொடுக்குற ஜாப்ஸ் வந்து இதுதான் வந்து கவர்மெண்ட் கொடுக்குற ஜாப்ஸாக வந்து இருக்கும். Governments offer job security, okay, that will let it be there. Government jobs do not cause inefficiency. அதுவும் நம்மளால் வந்து இங்கே கொஸ்டினுக்கு ஆப்டாக எதுவும் இல்லை. இப்போ inefficiencyலாம் வந்து தனியாக வச்சுக்கலாம், inefficiencyலாம். So all job seekers get government jobs. Is it true? Is it true? இந்த கேஸ் வந்து ட்ரூங்களா? ஸ்டேட்மெண்ட் ஏ இல்லைங்களா? ஆமாவா இல்லைங்களா? வேலை செய்கிறவன் இது தீஸ் ஆர் ஜாப்ஸ். நீங்கள் ஹார்ட் ஒர்க் போட்டிங்க அப்படின்னா ஜாப்ஸ் கன்ஃபார்ம் கிடைக்கும். ஆனால் ஹார்ட் ஒர்க் போட்டால் மட்டும்தான் ஜாப் கிடைக்கும் அப்படி ஏதாவது ரூல் இருக்கா? இல்லை. கவர்மெண்ட் வந்து ஜாப் கொடுக்குது, கவர்மெண்ட் ஜாப்ஸ் கொடுக்குது. Government is giving us jobs. So all job seekers get government jobs. Is this statement correct or not? தப்பு இல்லைங்களா? ஏன்னா ஒரு பார்ட்டை மட்டும் தான் வந்து கவர்மெண்ட் கிடைக்குது. ஸோ ஸ்டேட்மெண்ட் ஏன்றது தப்பு. There is no other agency offering jobs. அது கரெக்டுங்களா? லாஜிக்கலாக பார்த்தாலும் தப்பு, இங்கே பார்த்தாலும் தப்பு. லாஜிக்கலாக நம்ம பார்க்கவே கூடாது. இங்கே வரும்போது இங்கே பாருங்கள், ஒரு பார்ட்டை மட்டும்தான் வந்து கவர்மெண்ட் ஜாப் தருது, ஒரு பார்ட்டை மட்டும் தான் வந்து கவர்மெண்ட் வந்து ஜாபாக தருது. ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ஆல்சோ ராங். அண்ட் தேர்ட் ஸ்டேட்மெண்ட், ஒன்லி தோஸ் ஹூ ஒர்க் ஹார்ட் கெட் ஜாப்ஸுங்களா? ஒர்க் ஹார்ட் பண்ணால் ஜாப் கிடைக்கும். ஆனால் நீங்கள் ஒர்க் ஹார்ட் பண்ணலன்னா ஜாப் கிடைக்காதுன்னு எந்த ஒரு உத்தேசமும் கிடையாது, எந்த ஒரு ரூலும் கிடையாது. ஸோ ஆப்வியஸாக ஆன்சர் இஸ் டி, நன் ஆஃப் தீஸ். Yes, 64 Dingla. D. Dingla. Only vegetarian people can live for 100 years. Only vegetarian people can live for 100 years. Where some of those who live for 100 years suffer from Alzheimer's. Some of those who suffer from Alzheimer's disease also suffer from cancer. So vegetarian people இருக்காங்க. Vegetarian people, only vegetarian people can live for 100 years. All vegetarian people can live for 100 years ingla? All vegetarian people can live for 100 years ingla? கொடுக்கப்பட்டிருக்கா? இல்லை. ஒரு பார்ட் ஆஃப் வெஜிடேரியன் 100 இயர்ஸ், ஒரு பார்ட் மட்டும் தான் வந்து வெஜிடேரியன் 100 இயர்ஸாக வந்து இருக்க முடியும். நீங்கள் வெஜிடேரியனாக இருக்கீங்க அப்படின்றதுக்காக ஸ்டேட்மெண்ட்டில் கொடுக்கப்பட்டிருக்கோம். அதுதான். ஸோ வெஜிடேரியனாக இருக்கிறதுக்காக எல்லாருமே வந்து 100 இயர்ஸ் வாழ்வாங்க அப்படின்னு கொடுக்கப்படல. 100 இயர்ஸ் வாழ்கிறவங்க எல்லாருமே வந்து வெஜிடேரியனாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சரிங்களா? there is a difference there. So yes. அடுத்து, some of those who live for 100 years suffer from Alzheimer's. 100 வருஷம் யார் யாரெல்லாம் வாழ்கிறாங்களோ they will suffer from Alzheimer's அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. அல்சைமர்ஸால் வந்து சஃபர் பண்ணுவாங்க அப்படின்ட்டு. தேர்ட் ஸ்டேட்மெண்ட்டில் சம் மட்டும்தான், நாட் ஆல். சம் ஆஃப் தோஸ் ஹூ சஃபர் ஃப்ரம் அல்சைமர் டிசீஸ் ஆல்சோ சஃபர் ஃப்ரம் கேன்சர். ஏங்க இது வந்து லைக் ஒன்லி ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங், எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்காண்டி தான் வந்து வெண்டைகிராம்லாம் போடணும். அது போடாமலே எழுதலாம் அந்த ஆன்சர் எல்லாம். நீங்கள் வந்து வெண்டைகிராம் போட்டதே எழுதணும் கிடையாது, போடாமலே மோஸ்ட் ஆஃப் தி ஆன்சர் போடாமலே எழுதிடலாம். there are 2 other ways. ஒரு ரெகுலர் வே இருக்குது, ஒரு லாஜிக்கல் திங்கிங் வே இருக்குது. லாஜிக்கல் திங்கிங் வே யூஸ் பண்ணுறதா வந்து டைமும் வந்து சேவ் பண்ணோம், ஈஸியாகவும் போயிடலாம். ஸோ இதெல்லாம் வந்து கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ எஸ், டோன்ட் இதெல்லாம் போடுறாங்களே வந்து யோசிக்க வேணாம். எஸ், அல்சைமர் டிசீஸ் கேன் ஆல்சோ சஃபர் ஃப்ரம் கேன்சர். இது வந்து கேன்சர். ஸோ கம்மிங் பேக் டு தி ஸ்டேட்மெண்ட்ஸ், ஆல் வெஜிடேரியன் பீப்புள் லிவ் ஃபார் 100 இயர்ஸ். ட்ரூங்களா? இல்லை. தெரியும் வெஜிடேரியன் பீப்புள் இருக்காங்க, இல்லை ஒரு சில பேர் தான் 100 வருஷம் வாழ்கிறாங்க அப்படின்ட்டு. தோஸ் ஹூ லிவ் ஃபார் 100 இயர்ஸ் சஃபர் ஃப்ரம் அல்சைமர்ஸுங்களா? ஒன்லி சம். அதுவுமே வந்து கொஸ்டினில் கொடுக்கப்பட்டிருக்கு ஒன்லி சம் அப்படின்ட்டு. ஒன்லி வெஜிடேரியன் பீப்புள் சஃபர் ஃப்ரம் அல்சைமர்ஸ், அதுக்கும் எந்த அஷூரன்ஸும் கிடையாது. there are others also outside the circle. So D will be the most probable answer, none of the above. None of the above.
Yes, 65. A Puneet. 65A. Circular table உட்காந்துருக்காங்க. Circular table. 6 friends Rohit sitting around circular table. Table equally spaced. Mohit and Mohit and Rohit சண்டை போட்டிருக்காங்க. And Mohit sits second place next to ரோஹன். ஸோ ரோஹன் இங்கே இருக்கா அப்படின்னு எடுத்துகிட்டோம் அப்படின்னா இங்கேருந்து ஒரு பிளேஸ் தள்ளி செகண்ட் பிளேஸில் வந்து மோஹித் இருக்காரு. Mohit doesn't take a seat. And Mohit is exactly opposite to Varun. Mohit is exactly opposite to Varun. Mohit is exactly opposite to Varun. Ashu, who is exactly opposite to Puneet, is on the immediate right of Varun. Immediate right of Varun la வந்து Ashu இருக்காங்க. அவருக்கு immediate opposite la வந்து Puneet இருக்காங்க. Puneet இருக்காரு. Again, the one person left is Saurabh. So question is, who sits in between Mohit and Rohan? It is Puneet. Yes, question number 66. 66. One very interesting fact about the equation. So impressing a potential customer by tickling his memory is a simple matter. அப்படின்றது அந்த ஸ்டேட்மெண்ட்டில் கொடுக்கப்படல அந்த இதில் பேராகிராஃபில். People can remember a product without knowing much about it. So we'll keep it there. B. Advertisements function to boost people's memory in their own way as it boosts own way as much as it boosts sales. அப்படியும் கொடுக்கப்படல. Advertising tells little of substance about the products it promotes for fear of overdose of information. இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. Advertising tells little substance about products அப்படின்றது மட்டும் தான் கொடுக்கப்பட்டிருக்கு. It promotes overdose or fear of overdose of information அதெல்லாம் வந்து எதுவும் கொடுக்கப்படல. என்ன கொடுத்துருக்குன்னா லிட்டில் சப்ஸ்டன்ஸ் மட்டும் தான் சொல்லுவாங்க. அட்வர்டைஸ்மெண்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் தான் வந்து சப்ஸ்டன்ஸ் சொல்லுவாங்க, எல்லாத்தையும் சொல்ல மாட்டாங்க அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் ஓவர்டோஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் நடந்துருமோ அப்படின்னு பயந்து அது மாதிரி பண்ணுறது கிடையாது. ஸோ ஆப்ஷன் டி இஸ் ராங். ஆப்ஷன் பி அந்த பேராகிராஃபோட லாஸ்ட்டில் கொடுத்துருக்கு, ஃபார் சேல்ஸ் இட் இஸ் ஆக்சுவலி மோர் இம்பார்ட்டன்ட் தட் பீப்புள் நோ அ ப்ராடக்ட் தேன் தே நோ சம்திங் அபவுட் இட். ஒரு ப்ராடக்ட்டை தெரிஞ்சால் போதும், அதை பற்றி டீட்டெயில்ஸ் தெரியணும்னு அவசியம் கிடையாது. ஸோ பீப்புள் கேன் ரிமெம்பர் அ ப்ராடக்ட் வித்தவுட் நோயிங் மச் அபவுட் இட் தான் வந்து அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு ஒரு பெஸ்ட் அங்கே கொடுக்கப்பட்டிருக்க ஸ்டேட்மெண்ட்டில் ஒரு பெஸ்ட் ஆர்குமெண்ட்டாக வந்து இருக்கக்கூடும். பி, பீப்புள் கேன் ரிமெம்பர் அ ப்ராடக்ட் வித்தவுட் நோயிங் மச் அபவுட் இட். $67 அட்டன் பண்ணிங்களா? டியா நீங்கள்? Yes, life on another planet probably has the same form and appearance as those on Earth அப்படின்றது சொல்லப்படலை. அது மாதிரி ஃபீச்சர்ஸ் இருக்கணும் அப்படின்னு தான் சொல்லப்பட்டிருக்கு. எர்த் மாதிரி எர்த்தே இருக்கும், எர்த்தோட அப்பியரன்ஸஸ் இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லப்படலை. Condition on other planets in our solar system is not suitable for life to exist. That is wrong there. It is likely that life on other planet would require conditions similar to those on Earth. Earth-like planets exist in more than one of the solar system in the Milky Way galaxy. So C and D இங்கே ரெண்டு தான் வந்து issues create ஆகும். The Milky Way galaxy alone contains many other suns, many of which have planets similar enough to Earth to make them suitable for life to sustain. Yes, C, D ரெண்டுமே ப்ராபபிளாக தான் இருக்குது. It is likely that life on another planet would require conditions similar to those on Earth. ரெண்டுமே ப்ராப்ளமான ஸ்டேட்மெண்ட்ஸ் மாதிரி தான் இருக்குது. பட் ஆனால் கீழே வந்து இட் இஸ் கிவன் as C அப்படின்ட்டு.
சி கீழே வந்து சீன்னு கொடுத்துருக்கு. எஸ், அது வந்து கிளாரிஃபை பண்ணி உங்களை டெல் சி அண்ட் டி ரெண்டுமே வந்து கிட்டத்தட்ட ஒரே இது தான். சி வந்து கொடுத்துருக்கா, ஜஸ்ட் லெட் யூ நோ. நெக்ஸ்ட் டிஸ்கஷனில் இல்லை வாட்ஸ்அப்பில் அனுப்பி விடுவாங்க. 68 cabinet okay is 100% of FDI. 68 அட்டன் பண்ணிருக்கீங்களா? 68. So 68 regionalist party members have organized to oppose industrial interest on several other issues. அதை பற்றி சொல்லப்படலை. ரீஜனல் மெம்பர்ஸ் வந்து பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அப்போஸ் இண்டஸ்ட்ரியல் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு வந்து அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுக்கப்படல பேராகிராஃபில். ரீஜனல் இன்ட்ரெஸ்ட் நீட் நாட் அப்போஸ் தி ப்ரொடெக்ஷன் ஆஃப் டொமஸ்டிக் ரீட்டைல் businesses. Need not oppose protection of domestic retail businesses. Again, அதை பற்றியும் சொல்லப்படலை. Past attempts to stall a bill on domestic retail businesses have failed. Past attempts அதை பற்றியும் சொல்லப்படலை. So it is very much desirable that some regional party MPs may not oppose the bill on FDI in retail even though their party may do so. So அந்த பேராகிராஃபோட லாஸ்ட்டில் ஸ்ருதி அப்படின்னு ஒரு எம்பி she is supporting a retail bill அப்படின்னு வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. ஸ்ருதி அப்படின்ற ஒரு எம்பி ஷீ இஸ் ஃப்ரம் அ ரீஜனல் பார்ட்டி. என்னன்னா அந்த ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லுது, அந்த பேராகிராஃப் என்ன சொல்லுதுன்னா ரீட்டைல் செக்டாரில் எஃப்டிஐ கொண்டு வரதை பற்றி வந்து பேசிகிட்டு இருக்கு. ஸோ அதை வந்து ரீஜனல் பார்ட்டிஸ் எப்படி அப்போஸ் பண்ணுறாங்க அப்படின்றத பற்றி வந்து அது பேசுது. ஸோ அதில் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு ரீஜனல் இன்ட்ரெஸ்ட் வந்து இண்டஸ்ட்ரீஸாக அப்போஸ் பண்ணுது அப்படின்ற மாதிரிலாம் ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த மாதிரி எதுவும் வந்து பேராகிராஃபில் சொல்லப்படலை. என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ருதி அப்படின்னு ஒரு எம்பி ஷீ இஸ் ஃப்ரம் அ ரீஜனல் பார்ட்டி, ஆனால் ஷீ இஸ் சப்போர்ட்டிங் த பில் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதுதான் வந்து டி என்ற ஆப்ஷன் வந்து ஆப்டாக கவர் பண்ணுது. இட் இஸ் வெரி மச் பாசிபிள் தட் சம் ரீஜனல் பார்ட்டி எம்பிஸ் மே நாட் அப்போஸ் த பில் ஆன் எஃப்டிஐ ஈவன் தோ தேர் பார்ட்டி மே டூ ஸோ. ஸோ டி தான் வந்து ஆப்டாக இருக்குது. மீது இல்லாமல் வந்து சொல்லப்படலை. ரொம்ப சின்ன பேராகிராஃபாக இருக்குது. அந்த பேராகிராஃபை சொல்லப்படலை. எஸ் டி 68 இஸ் டி. 69 அட்டன் பண்ணிங்களா? 69 நீங்கள். ஸோ 69 thousands of treatments. அப்படியே treatment rarely success. Been some success in therapy and those success. There are thousands of treatments available to help. There are thousands of treatments available to help stop smoking and overeating. It is found that treatment of those people who are unable to stop smoking, to stop smoking and overeat and stop smoking and overeating rarely becomes successful. Yes, from these experiences therapists have concluded the success in treatment of those people is rare as such habits are not changeable. But later it is found that group of people selected by the therapist sampling error இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சாம்பிளிங் எரர் வந்து தப்பாக பண்ணிட்டாங்க. சாம்பிளிங் பண்ணுவாங்க இல்லைங்களா, சாம்பிளிங் தப்பாக பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து சொல்லுது. which of the following if true will provide support to the conclusion that the claims made by the therapist are not correct. தெரபிஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த ஹேபிட்ஸ் ஸ்மோக்கிங்காக இருக்கட்டும் ஓவர் ஈட்டிங் அப்படின்ற ஹேபிட்ஸ் வந்து சேஞ்சே பண்ண முடியாது அப்படின்ற ஒரு கன்க்ளூஷனை தெரபிஸ்ட் சொல்லியிருக்காங்க. எப்படி சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்க சாம்பிளிங் எரர் வந்து சாம்பிளிங் எரர் வந்து பண்ணிட்டாங்க. அவங்க எடுத்த குரூப் ஃபார் ஸ்டடி, அவங்க எடுத்த சப்ஜெக்ட் சொல்ல முடியாது, எடுத்த அந்த சாம்பிள் இருக்கும் தெரியுமா, சாம்பிள் எடுத்து படிப்பாங்க இல்லையா, அந்த சாம்பிள் வந்து தப்பாக எடுத்துட்டாங்க அப்படின்றது தான் வந்து அவங்க காசாக இருக்குது. There have been some successes in therapy and those successes were counted in surveys. சர்வேஸில் கவுண்ட் பண்ணலை, அதுதான் அங்கே சொல்லப்பட்டிருக்கு. சர்வேஸில் கவுண்ட் பண்ணப்படலை அப்படின்ட்டு. It is easier to stop smoking than it is to stop overeating. அது சொல்லப்பட்டிருக்கா? அதை பற்றி எதுவுமே வந்து சொல்லலை. ஸ்மோக்கிங் அண்ட் ஓவர் ஈட்டிங் வந்து சேஞ்சே பண்ண முடியாது அப்படின்னு தான் வந்து சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அதை பற்றி எதுவுமே சொல்லலை. It is easy to break the habits of smoking and overeating by exercising willpower. ஓகே, கரெக்டான ஆன்சர் தான் இருக்க வாய்ப்புகள் இருக்குது ஈவன் அது கொடுத்துருந்தாங்க அப்படின்னா. பட் எஸ், இட் இஸ் நாட் given there. Surveys show that millions of people have quit habit of smoking and many people have successfully managed a substantial weight loss. ஸோ அந்த ஸ்டேட்மெண்ட், அந்த பேராகிராஃப் என்ன சொல்லுது அப்படின்னா தெரபிஸ்ட் வந்து இதெல்லாம் வந்து மிஸ் பண்ணிட்டாங்க. நிறைய சர்வேஸில் வந்து ஸ்மோக்கிங் குவிட் பண்ணவங்களும் இருக்காங்க அண்ட் ஓவர் ஈட்டிங்கை ஸ்டாப் பண்ணி வெயிட் லாஸ் பண்ணவங்களும் இருக்காங்க. இவங்க எல்லாமே வந்து இந்த சர்வேஸ் வந்து மிஸ் பண்ணிடுச்சு அப்படின்ற மாதிரி தான் வந்து அந்த பேசேஜ் இஸ் டெல்லிங் அஸ். ஸோ அதனால் டி தான் வந்து இட் வில் பி தி ஆப்ட் ஆன்சர். சி வந்து வராது, ஏன்னா சி வில் பவர் பற்றி பேசலை.
D, surveys show that millions of people have quit the habit of smoking and many people have successfully managed a substantial weight loss. அதான் வந்து கரெக்டான இது வந்து இருக்கும். Question number 70. Question number 70. அட்டன் பண்ணிருந்தீங்களா? Registrar General of India Census Report 1980, total farmers cultivators population is 118.7 1980, and the number of farmers in general population increased faster in the, so option A, the number of farmers in the general population increased faster in the 30 years between 1950 and 1980 than any other segments in the general population. ஸோ ஃபாஸ்டர் ரேட் அப்படின்னு வந்து கொடுக்கப்பட்டிருங்களா, இங்கே இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 1950 28% வந்து இருந்திருக்கு ஃபார்மர் பாப்புலேஷன், 1930s 31.55% இருக்குது அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் பாப்புலேஷனோட ஃபாஸ்டராக இல்லையான்னு கொடுக்கப்படல. ஸோ அது வந்து வில் கீப் இட் இன் கார்ட்ஸ். ஏ வந்து வச்சுக்கலாம். ஆனால் ஆப்வியஸாக தப்பான ஸ்டேட்மெண்ட்டாக தான் இருக்கும் அது. Rate of growth of India labor force and rate of growth of general population didn't rise simultaneously in the 13 years between 1950 and 1980. ஸோ லேபர் ஃபோர்ஸ் பற்றி எதுவும் கொடுக்கல. அண்ட் அக்ரிகல்ச்சரல் லேபர் ஃபோர்ஸ் பற்றி பேசணும் அப்படின்னா சைமல்டேனியஸாக வந்து ரைஸ் ஆகலை அப்படின்றதுமே வந்து அங்கே கொடுக்கப்படல. ஸோ எஸ், பி வந்து வரதுக்கான வாய்ப்புகள் இல்லை. Going with C, in India between 1950 and 1980, the number of farmers continued to increase at a rate higher than that of the general population. So C can be correct. So C வச்சுப்போம். A, C இருக்கு. The proportion of farmers in India labor force decreased from 34%. அது தப்பு. Last statement is completely wrong. So A and C தான் வந்து issues will be there. ஸோ சி வந்து தான் ஆப்டாக இருக்கும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, in India between 1950 and 1980, number of farmers continue to increase at a rate higher than that of general population அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ ஜென்ரல் பாப்புலேஷன் எவ்வளோ க்ரோ ஆச்சோ அந்த ரேட்டை விட ஃபார்மர் பாப்புலேஷன் வந்து அதிகமாச்சு அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்கு. சரிங்களா? ஸோ எஸ், இந்த பேராகிராஃபில் லாஸ்ட் போர்ஷன் பாருங்களேன். The proportion of farmers in general population increased from 28% in 1950 to 31% in 1980, while overall population also grew. Overall population grow ஆயிருக்கு. இந்த இடைப்பட்ட 30 yearsல overall population has grown, and at the same time farmer population அப்படின்றது அதோட அதிகம். இப்போ 1950s எவ்வளோ இருக்குது? 28% இருக்குங்களா? 1950s 28% இருக்குது. 1980s 31.5. ஸோ ரெண்டுமே வந்து ஒரே ரேட்டில் இன்க்ரீஸ் ஆகிடுதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ பாப்புலேஷன் க்ரோத் ரேட்டும் ஒரே மாதிரி இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னா எஸ், 1980 கூட வந்து தேர் மஸ்ட் பி 28% தான். 28% ஆஃப் ஃபார்மர்ஸ் தான் வந்து இருந்திருக்கணும். எல்லாம் ஒரே ரேட்டில் இன்க்ரீஸ் ஆகிருந்தது அப்படின்னா. இப்போது 100 பாப்புலேஷன், நம்மளோட பாப்புலேஷன் 100 இருக்குது. அதில் வந்து 10 people ஆர் அக்ரிகல்ச்சரலிஸ்ட்னு வச்சுக்கலாம். இப்போ பாப்புலேஷன் 200 ஆகும்போது வந்து அதே சேம் ரேட்டில் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருந்தது அப்படின்னா பாப்புலேஷன் 100 ஆகும்போது வந்து பாப்புலேஷன் 200 ஆகும்போது அக்ரிகல்ச்சரலிஸ்ட் வில் பி 20, ப்ரொவைடட் அக்ரிகல்ச்சர் அந்த லேபர் க்ரோத் ரேட்டும் இல்லை பாப்புலேஷன் ரேட் ரெண்டுமே வந்து ஒரே இதில் இருந்தது, ஒரே லெவலில் இருந்தது அப்படின்னா போத் வில் பி சேம். ஆனால் அப்படி இல்லை, க்ரோத் ரேட் ஹாஸ் இன்க்ரீஸ்ட். 1950s 28 இருந்திருக்கு, 1980 31 ஆயிருக்கு. சேமாக இருந்தது அப்படின்னா 28 தான் வந்து ஆல் ஓவர் இருந்திருக்கணும். ஆமாவா இல்லைங்களா? புரியுதா இல்லையா? குழப்பறலாம். 100 பாப்புலேஷன் இருக்குது. இப்போ இந்தியா 100 பாப்புலேஷன் இருக்குது. 100ல் வந்து 10 பேர், அதாவது 10. இப்போது பாப்புலேஷன் க்ரோ ரெண்டுமே வந்து சேம் ரேட்டில் வந்து க்ரோ ஆச்சு அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சேம் ரேட்டில் க்ரோ ஆகுது. 1950s இப்படி இருக்குன்னு வச்சுக்கலாம். 1950s 1980s இது 1980s சேம் ரேட்டில் க்ரோ ஆச்சு அப்படின்னா 1980s பாப்புலேஷன் வில் பிகம் 200 and the population, the percentage of farmers will become 20. சேம் ரேட்டில் க்ரோ ஆச்சு அப்படின்னா. பட் ஆனால் சேம் ரேட்டில் க்ரோ ஆகலை. அதே எடுத்துக்கோங்க, சேம் ரேட்டில் க்ரோ ஆகலை.
இங்கே வந்து 29 இருக்குது. கம்மிங் பேக் டு த கொஸ்டின், 1950ல் 29 இருக்குது. இங்கே வந்து 31.55 அப்படின்னு 55 அப்படின்னு வந்து இருக்குது. ஸோ சேம் ரேட்டில் க்ரோ ஆகிருக்குங்களா? சேம் ரேட்டில் க்ரோ ஆகிடுச்சுன்னா எவ்வளோ இருந்ததோ அவ்வளோதான் எப்பயும் இருக்கணும். ஸோ ஃபார்மர் பாப்புலேஷன் க்ரோத் வந்து அதிகமாக இருக்குது. இட் இஸ் க்ரோயிங் ஆனால் ஹையர் பேஸ் தென் பாப்புலேஷன் க்ரோத் ரேட். ரெண்டும் ஒரே சைமல்டேனியஸாக ரெண்டுமே வந்து 10% க்ரோத் இல்லை 20% க்ரோத் அதே மாதிரி சேம் ரேட்லேயே வந்து ஃபாலோ ஆகிருந்ததுன்னா 1950s எவ்வளோ இருந்ததோ 1980s அவ்வளோதான் இருக்கணும். பட் என்ன நடந்திருக்கு? ஃபார்மர் பாப்புலேஷன் வந்து அதிகமாக இருக்குது. ஃபார்மர் பாப்புலேஷன் அதிகமாக இருக்குது. ஸோ அப்போ பாப்புலேஷன் க்ரோத் ரேட் வளர்ந்துருக்கு. ஆனால் ஃபார்மர் பாப்புலேஷன் அப்படின்றது வந்து அதை விட அதிகமான ரேட்டில் வளர்ந்துருக்கு அப்படின்றது தான் வந்து மீனிங். புரியுதா இல்லையா? ஸோ எஸ், அதுதான் வந்து அதுதான் வந்து சி இஸ் டெல்லிங் அஸ் 1950 and 1980 ஃபார்மர்ஸ் கண்டினியூ டு இன்க்ரீஸ் அட் அ ரேட் ஹையர் தென் தட் ஆஃப் தி பாப்புலேஷன் க்ரோத். பாப்புலேஷனும் க்ரோ ஆயிருக்கு அப்படின்ட்டு பேராகிராஃபில் கடைசியில் கொடுத்துருக்காங்க. ஓவரால் பாப்புலேஷன் க்ரூ அப்படின்ட்டு. பாப்புலேஷனும் க்ரோ ஆயிருக்கு, அட் தி சேம் டைம் ஃபார்மரோட இதுவும் வந்து க்ரோ ஆயிருக்கு. ஃபார்மரோட இது வந்து இட் இஸ் பீங் டன் அட் அ ஹையர் ரேட். இட் இஸ் பீங் க்ரோயிங் அட் அ ஹையர் ரேட். 71 அட்டன் பண்ணிங்களா? ஓகே, இந்த மாதிரி கொஸ்டின் அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுதான் வந்து கஷ்டமாக இருக்கும், நிறைய தேடி படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஒரே பேராகிராஃப் கொடுத்து 4-5 அட்டன் பண்ணுறதுலாம். ஸோ இதெல்லாம் வந்து ஈஸியாக தான் இருக்கும். ஒரு 2-3 லைன்ஸ் படித்தாலே வந்து ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். டைம் கிரன்ச்சும் அவ்வளோ எடுக்காது. ஸோ ஃபேக்ட்ரி ஓனர்ஸ் எவ்வளோ அட்டன் பண்ணலாங்களா? டிபெண்ட்ஸ் ஆன் யுவர் கம்ஃபர்ட் ஜோன் தான் இல்லைங்களா? எனக்கு வந்து ஐ யூஸ் டு அட்டெண்ட் அரவுண்ட் 55 to 60 டு பி ஆன் த சேஃபர் சைட். நான் அவ்வளோ அட்டன் பண்ணுங்கன்னு சொல்லலை. 30 அட்டன் பண்ணி 35 அட்டன் பண்ணி பாஸ் ஆனவங்களும் இருக்காங்க, இல்லைன்னு சொல்லலாம். ஆனால் எனக்கு சேஃபர் சைடில் இருக்கிறதுக்கு ஐ டோன்ட் ரெஸ்ட்ரிக்ட் மை செல்ஃப் இவ்வளோ தான் பண்ணணும் அப்படின்ட்டு. கரெக்டாக இருக்கோ தப்பாக இருக்கோ என்னோட சேஃப் ஜோன் அப்படின்றது 60 போனால் வந்து ஓகே, எனக்கு ஒரு மாதிரி போதும். 60 தப்புன்றது அட்லீஸ்ட் 10-15 வரும், 10 வரும், மேக்ஸிமம் 10 வரும். பட் இட் வில் மேனேஜ். பாசிங் தானே. ஸோ பாசிங்கிறதுக்காண்டி வந்து இட் வில் மேனேஜ். கட் ஆஃப் இல்லை, வெறும் பாஸ் பண்ணுறது மட்டும்தான். என்னோட சேஃப் ஜோன் 60 அண்ட் உங்களோட சேஃப் ஜோன் நீங்கள் தான் வந்து கண்டுபிடிக்கணும். Yes, factory owners can guarantee their workers lifetime in India and also pay them on the basis of productivity, profits and minimum wage, introducing labor saving machineries. So labor saving machineries introduce பண்ணா wage rate அதிகமாகலாம், profits அதிகமாகலாம், bonus அதிகமாகலாம் அப்படின்றது வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. Paradoxically, these guarantees would not discourage factory workers from feeling insecure. இவ்வளோ பெனிஃபிட்ஸ் வந்தாலுமே கூட ஃபேக்ட்ரி ஒர்க்கர்ஸ் வந்து இன்செக்யூராக ஃபீல் பண்ணுறதை தடுக்க முடியாது அப்படின்னு வந்து சொல்லப்பட்டிருக்கு. சச் இனோவேஷன்ஸ் ஆர் தி அட்வான்டேஜ் ஆஃப் போத் ஃபேக்ட்ரி ஓனர்ஸ் அண்ட் ஒர்க்கர்ஸ். ஒர்க்கர்ஸ்க்கும் அட்வான்டேஜ் தான் இருக்குது. மிஷின்ஸ் அப்படின்றது ஒர்க்கர்ஸ்க்கும் அட்வான்டேஜ் தான், ஃபேக்ட்ரி ஓனர்ஸ்க்கும் அட்வான்டேஜ் அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லப்பட்டிருக்கு பேசேஜில். விச் ஆஃப் த ஃபாலோவிங் இஃப் ட்ரூ would help to explain why introduction of labor saving machinery is also advantageous to factory workers. ஏன் introduction of machinery is also advantageous to factory workers? ஸோ ஆல்ரெடி இப்போ நம்ம படிச்சிட்டோம், ரொம்ப பேசிக்காக அதில் என்னென்ன சொல்லப்பட்டிருக்கா அப்படின்னு பேசிட்டோம், நான் சொல்லியிருக்கேன். ஸோ எஸ், வாட் இஸ் தி ஆன்சர்? கொஸ்டின் என்ன கேட்குறாங்கன்னா, வை யூசேஜ் ஆஃப் மிஷினரிஸ் வில் பி அட்வான்டேஜஸ் ஃபார் ஃபேக்ட்ரி ஒர்க்கர்ஸ் அப்படின்ட்டு. இதுன்னு பார்த்தீங்களா? இது வரலாம், இது ரொம்ப ஆப்டாக இருக்கும். இல்லை எது எலிமினேட் பண்ணலாம்? சாரி, டி எலிமினேட் பண்ணலாங்களா? ஏ கேன் பி எலிமினேட்டட். வேற டி எலிமினேட் பண்ணிடலாங்களா? டியோ எலிமினேட் பண்ணிடலாம். ஸோ இங்கே இருக்கிறதுல வந்து 2 ஆப்ஷன்ஸ் பியும் சியும் வந்து இருக்குது. ரெண்டுமே வந்து கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் சொல்லுது. லேபர் சேவிங் மிஷினரி இன்க்ரீசஸ் ப்ரொடக்டிவிட்டி ஆஃப் ஒர்க்கர்ஸ் yielding profits to the owner that finally go to the workers also as bonus in addition to wage. ஒர்க்கரோட ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்ணுது, அது வந்து ஓனருக்கு ப்ராஃபிட்டை தருது. தட் கேன் ஆல்சோ பி ரிஃப்ளெக்டட் ஆஸ் போனஸ் டு தி ஒர்க்கர் அப்படின்றதான் வந்து ஸ்டேட்மெண்ட் பி சொல்லுது. ஸ்டேட்மெண்ட் சி என்ன சொல்லுதுன்னா, மிஷினரிஸ் ரெடியூஸ் ஃபைனல் காஸ்ட் ஆஃப் தி அவுட்புட்ஸ் ப்ரொடியூஸ்ட் ஃபைனலி கோ டு தி ஒர்க்கர்ஸ் ஆஸ் போனஸ். ஸோ ஃபைனல் காஸ்ட் ஆஃப் கூட்ஸை கம்மி பண்ணுது. மிஷினரிஸ் வந்து காஸ்ட் ஆஃப் கூட்ஸை கம்மி பண்ணுது அப்படின்னு வந்து இங்கே பேசியிருக்காங்க. காஸ்ட் ஆஃப் கூட்ஸ். பியில் வந்து இட் இஸ் இன்க்ரீஸிங் தி ப்ரொடக்டிவிட்டி ஆஃப் ஒர்க்கர்ஸ் அப்படின்ட்டு. ஸோ எது வந்து ஆப்டாக இருக்கும், பிஆ சிங்களா?
சாரி பி. ஏன்? ஓகே, போனஸ் பற்றி பேசல. எனக்கு அகைன் அது ஒன்று இருக்குது. அண்ட் இங்கே வந்து காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் கம்மி ஆயிடுச்சு அப்படின்னா ஓனர் வந்து போனஸ் தரணுமா தரலையா அப்படின்றது வந்து இட் இஸ் ஓன் இது. ஆனால் ஒர்க்கர் ப்ரொடக்டிவிட்டி அதிகமாச்சு அப்படின்னா அது ஒர்க்கருக்கு பெனிஃபிட் தான் இல்லையா? நான் அவ்வளோ வேலை செய்வான், அதனால வந்து அவனுக்கு போனஸ் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ இப்போ ஒரு நீங்களே ஒரு ஆண்டர்ப்ரனராக இருக்கீங்க, ஒரு மிஷின் யூஸ் பண்ணுறீங்க, ஒரு 4 ஒர்க்கர்ஸ் யூஸ் பண்ணுறீங்க, அவங்களுக்கு ஆப்போசிட்டாக வந்து ஒரு 2 மிஷின் யூஸ் பண்ணுறீங்க. இப்போ 2 மிஷின் வந்து அவுட்புட் காஸ்ட் வந்து உங்களுக்கு நல்லா கம்மி பண்ணி தருது அப்படின்னா அந்த 4 ஒர்க்கரை தள்ளிட்டு இன்னும் 2 மிஷின் தான் வந்து வாங்க பார்ப்பீங்க. ஆப்வியஸாக அதான் நடக்கும். ஸோ ஆப்வியஸாக சின்றது ஒர்க்கருக்கு ப்ரொடக்டிவாக இருக்காது, ஓனருக்கு இருக்கும், ஒர்க்கருக்கு ப்ரொடக்டிவாக இருக்காது. நமக்கு கேட்கப்பட்டிருக்க கொஸ்டின் ஏன் வந்து மிஷின்ஸ் யூஸ் பண்ணுறது ஃபேக்ட்ரி ஒர்க்கர்ஸ்க்கு பெனிஃபிஷியரியாக இருக்கும், பெனிஃபிஷியலாக இருக்கும் அப்படின்னு கேட்கப்பட்டிருக்கு. ஸோ பி, லேபர் சேவிங் மிஷினரி இன்க்ரீஸஸ் ப்ரொடக்டிவிட்டி ஆஃப் ஒர்க்கர்ஸ் ஈல்டிங் ப்ராஃபிட்ஸ் டு தி ஓனர். ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்ணுது, அது அப்படியே ப்ராஃபிட் தருது, அந்த ப்ராஃபிட்டில் ஓனர் பார்த்து போனஸும் தரலாம். எஸ், பி வில் பி மோர் ஆப்ட் ஹியர். 72 போட்டிங்களா? இந்த ப்ரைம் டைம் டெலிவிஷன் சொல்லுவாங்க இல்லைங்களா, அதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க. A study shows that prime time television programs with identical ratings having almost equal number of people watching programs received highly called. ஸோ செகண்ட் பேரல என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரைம் டைம் டெலிவிஷன் இருக்கு இல்லைங்களா, ப்ரைம் டைம் டெலிவிஷன், அதாவது இந்த 8 to எல்லோரும் ஆஃபீஸ்லேருந்து டியூஷன்லேருந்து காலேஜ்லேருந்து வந்து டிவி பார்க்கக்கூடிய 8 to 10 or 8 to 11 அப்படின்ட்டு அதான் ப்ரைம் டைம் டெலிவிஷன் சொல்லுவாங்க. ஸோ ப்ரைம் டைம் டெலிவிஷன் அப்படின்றத பற்றி தான் வந்து இந்த ஆர்டிகல் பேசிகிட்டு இருக்கு. ஸோ ப்ரைம் டைம் டெலிவிஷனில் எப்படி அட்வர்டைசர்ஸ் யூஸ் பண்ணுறாங்கிறத பற்றி பேசுது. ஸோ இந்த செகண்ட் பேராகிராஃபோட ஸ்டார்டிங்கில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரைம் டைமில் இருக்கக்கூடிய ப்ரோக்ராம்ஸ், ப்ரைம் டைமில் நிறைய டிவி சேனல்ஸ் இருக்குங்களா, எக்கச்சக்கமான ப்ரோக்ராம்ஸ், சேம் டைப் ஆஃப் ப்ரோக்ராம்ஸுமே இருந்தாலுமே கூட குவாலிட்டி அப்படின்றது நம்ம கொடுக்கக்கூடிய ரேட்டிங்ஸ் அப்படின்றது வந்து வேறு மாதிரி இருக்குது. ஐடென்டிக்கல் ரேட்டிங்ஸ் இருக்குது, ஆனால் குவாலிட்டி வேறு மாதிரி இருக்குது அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ மூவிங் ஆன் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ அந்த சேம் கொஸ்டினில் அந்த செகண்ட் பார்ட், advertisers consider this information valuable for deciding where to put their money, who might be advised to spend their advertising dollars for programs that viewers are feel of high quality. ஸோ எஸ், ப்ரைம் டைமில் நிறைய ப்ரோக்ராம்ஸ் போயிட்டுருக்கு. நிறைய ப்ரோக்ராம்ஸ் வந்து ரேட்டிங்ஸ் ஈக்குவலாக தான் இருக்குது, ஆனால் வியூவரோட சப்ஜெக்டிவ் குவாலிட்டி. இப்போ நீங்கள் சூப்பர் சிங்கரோ ஏதோ ஒரு அதே மாதிரி வேறு ஏதோ சேனலில் வந்து வேறு ஏதோ ஒரு ப்ரோக்ராம் இருக்குது அப்படின்னா ஒரு வியூவரும் வந்து அந்த ஒரு ப்ரோக்ராமுக்கு அவங்களோட குவாலிட்டி அதிகமாக தருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் விஜய் டிவி வந்து ப்ரீமியராக இருக்கான், அதனால் வந்து அவனோட ப்ரைம் டைம் ப்ரோக்ராமான சூப்பர் சிங்கருக்கு வந்து இட் கெட்ஸ் மோர் வியூவர்ஷிப் அண்ட் மோர் குவாலிட்டி. ரேட்டிங்ஸ் ரெண்டும் ஒரே இதுதான், ரேட்டிங்ஸ் ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்குது. இவங்களும் பாட தான் இருக்கிறாங்க, அவங்களும் பாட தான் இருக்கிறாங்க, இவங்களும் வீடு தான் தராங்க, அவங்களும் வீடு தான் தராங்க. தேர் இஸ் நோ டவுட் தேர். ஆனால் வியூவர் குவாலிட்டி அப்படின்றது எங்கே கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கே கிடைக்கும்? வேறு ஏதாவது சேனல் இல்லைங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கலர் ப்ளஸில் கிடைக்குதுங்களா, இல்லை விஜய் டிவியில் கிடைக்குங்களா? வியூவர் குவாலிட்டி விஜய் டிவியில் வந்து கிடைக்கும். ஸோ இட் டிபெண்ட்ஸ். அட்வர்டைசர்ஸ் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லுதுன்னா, இந்த மாதிரி டேட்டாஸ் எல்லாம் வந்து கலெக்ட் பண்ணி வச்சுக்கணும். சேம் ப்ரோக்ராம், இங்கேயும் வந்து சிங்கிங் காம்படிஷன் தான், அங்கேயும் சிங்கிங் காம்படிஷன் தான், சேம் ஹவுஸ் தான், இங்கேயும் சேம் ஹவுஸ் தான். பட் ஆனால் வியூவர் குவாலிட்டி ஐடென்டிக்கல், ரேட்டிங்ஸும் ஐடென்டிக்கலாக தான் இருக்குது. பட் வியூவர் குவாலிட்டி அப்படின்றது ஒரு சில சேனல்ஸ்க்கு அதிகமாக இருக்குது. அட்வர்டைசர்ஸ் அப்படின்றவங்க வந்து they have to keep in mind such nuances, such data, like to put their dollars in the right place அப்படின்ட்டு அவங்களோட டாலர்ஸை, அவங்களோட மணியை வந்து ஒழுங்கான இடத்துல போடுறதுக்காக இதெல்லாம் வந்து யோசிச்சு வச்சுக்கணும் அப்படின்றது தான் வந்து இந்த இது வந்து பேசிகிட்டு இருக்கு. So yes, option A, the number of educated viewers interviewed constituted a high percentage of total number of people interviewed who remember advertisements on programs they feel mediocre more than the others. Which of the following, if true, supports the advertiser's perception of the quality of television programs for deciding where to spend their advertising dollars? ஸோ இங்கே 4 சிச்சுவேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. 4 சிச்சுவேஷன் ட்ரூவாக இருக்குன்னு அசியூம் பண்ணிக்கோங்க. எது வந்து நமக்கு கொடுத்துருக்க பேசேஜோட ஆப்டாக இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 4 வந்து அவங்க சர்வே பண்ணாங்களா சர்வே பண்ணலையான்னு கேட்கல, 4மே ட்ரூன்னு அசியூம் பண்ணிக்கோங்க. 4த்துல எது ஆப்டாக இருக்கும் அப்படின்றது தான் கேட்டிருக்காங்க. ஸோ the number of educated viewers interviewed constituted a high percentage of total number of people interviewed. Okay.
who remember இது வந்து தப்பா கரெக்டாக நம்ம தேட முடியாது, ஏன்னா ஆல்ரெடி அசியூம் பண்ணிக்கோங்க to be assumed to be true அப்படின்னு சொல்லிட்டாங்க. if ட்ரூன்னு கொடுத்துருக்காங்க கொஸ்டினில், ட்ரூவா ஃபால்ஸா அப்படின்னு நம்மளால் அசியூம் பண்ண முடியாது. who remember advertisements on the programs they feel mediocre other than others. So who remembers advertisements on programs that they feel mediocre than others. So ஏதாவது ஒரு ப்ரோக்ராம் மீடியோக்கரா இங்கே என்ன கொடுத்துருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு ப்ரோக்ராம் மீடியோக்கரா இருக்குன்னா அதோட அட்வர்டைஸ்மெண்ட் தான் வந்து வியூவர்ஸோட மைண்டில் நிறைய நிற்குது அப்படின்ற மாதிரி ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டில் கொடுத்துருக்கு. ஆனால் ஸ்டேட்மெண்ட் அதான் சொல்லுதுங்களா, பேராகிராஃப் என்ன சொல்லுது, எந்த இதுக்கு வந்து குவாலிட்டி அதிகமாக இருக்கோ அதுக்கு தான் வந்து வியூவர்ஷிப் அதிகமாக இருக்குது, அங்கே தான் வந்து அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆமாவா இல்லைங்களா? எஸ். ஸோ அதனால் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படின்றது தப்பாக இருக்குது. The number of programs found to be of high quality were educational in nature and shown as documentary on government television networks, and people remember these advertisements more than others. Let it keep it அது அப்படியே இருக்கட்டும். See, viewers of prime time television programs relate to the advertisements on programs they admire and remember them more than the advertisements on the programs they feel mediocre. மீடியோக்கராக இருக்கிற ப்ரோக்ராம்ஸை விட எது வந்து அவங்க அட்மையர் பண்ணுறாங்க, எது வந்து ஹையர் குவாலிட்டியாக இருக்கோ அங்கே வரக்கூடிய அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் தான் வந்து வியூவர்ஸ் வந்து மைண்டில் வச்சுப்பாங்க அப்படின்ட்டு சி சொல்லுது. டி, television viewers tend to watch advertisement on news programs only when those programs are better than previous programs and remember advertisements on programs more than the others, previous programs, and remember advertisements on more than the others. So yes, A வந்து கம்ப்ளீட்டாக நம்மளால் வந்து தூக்கிட முடியும், A வந்து கம்ப்ளீட்டாக தூக்கிட முடியும். B, C and Dல தான் வந்து இஷ்யூ வரும். ஸோ B, C and D கொடுக்கப்பட்டிருக்க 3 சிச்சுவேஷனில் 4 சிச்சுவேஷனில் ஒன்று வந்து எலிமினேட் பண்ணியாச்சு, பேலன்ஸ் 3 சிச்சுவேஷன் இருக்குது. 3 சிச்சுவேஷன்லையும் கொடுக்கப்பட்ட பேசேஜையும் எடுத்து கம்பேர் பண்ணி which will be more apt. சரிங்களா? சி தான் வந்து, ஏன்னா மீடியோக்கராக இருக்கிறத விட குவாலிட்டி அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு ப்ரோக்ராமுக்கு தான் வியூவர்ஷிப் ஜாஸ்தியாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். சி. செவன்டி த்ரீ கொஸ்டின் நம்பர் 73. ட்ரை பண்ணிங்களா நீங்கள்? 73 ட்ரை பண்ணிங்களா? There really aren't all many lazy professional athletes out there. The very fundamental nature of their job usually remains pretty high level of unlaziness. Lazy people are very small minority of professional athletes, but obviously they do exist. There are a few special players in every sport who buck the trends and manage to keep their jobs. So lazy people, ரொம்ப கம்மியான lazy people தான் அத்லெட்டிக்ஸில் இருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து பேசியிருக்காங்க. And there are a few special players in every sport who buck the trends and manage to keep their jobs despite playing without heart, urgency or enthusiasm. enthusiasm இல்லாமல் விளையாடணும்னு இருக்கக்கூடிய ஒரு சில பிளேயர்ஸும் இருக்காங்க. பட் தே earn their money. அவங்க வந்து இந்தியன் டீம்லேயோ நேஷனல் டீம்லேயோ இருக்க தான் போகிறாங்க அப்படின்றது தான் வந்து அந்த சென்டென்ஸ் சொல்லுது. Athletes of the US these days are lazier now than they used to be. Fewer and fewer US athletes regularly win gold medals in the Olympics. ஸோ அத்லெட்டிக்ஸ் லேசியாக இருக்காங்களா இல்லையா அதை பற்றி தான் வந்து ஸ்டேட்மெண்ட் வந்து பேசிகிட்டு இருக்கு, இந்த பேசேஜ் பேசுது. ஸோ விச் among the following will be much more apt? Which of the following identifies a flaw in the above argument? above கொடுக்கப்பட்டிருக்க ஆர்குமெண்ட்டில் எது ஃப்ளாவாக இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. It does not consider the problems that these athletes may have for being lazy. A. Plenty of sports persons besides athletes do not succeed internationally as they should. B. C. The argument only highlights the symptoms and does not bring out any constructive solutions to the problem it identifies. D. The argument assumes that gold medal in Olympics is the only parameter to judge an athlete's efforts. So எது பிக்கஸ்ட் ஃப்ளாவாக இருக்கும்? டிங்களா? எஸ். ஒரு யார்ட் ஸ்டிக்கை வச்சு நம்மளால் மெஷர் பண்ண முடியாது ஒலிம்பிக் அப்படின்ற ஒரு யார்ட் ஸ்டிக்கை வச்சு. டி தான் பிக்கஸ்ட் ஃப்ளா. 74 பண்ணலைங்களா? நீங்கள் பண்ணீங்களா? ஓகே. அர்பனைசேஷன் இன் இந்தியா. அர்பனைசேஷன்
ஸோ என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, பேசிக்கலாக வெஸ்ட் பெங்கால் தான் வந்து ஒரு இந்தியன் ஸ்டேட். வெஸ்ட் பெங்காலில் தான் வந்து கிரேட்டஸ்ட் நம்பர் ஆஃப் அர்பன் பாப்புலேஷன் இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரூரல் பாப்புலேஷனோட கிரேட்டஸ்ட் நம்பர் ஆஃப் அர்பன் பாப்புலேஷன் தான் வந்து இருக்காங்கன்ட்டு பேசிக்காக வந்து சொல்லப்பட்டிருக்கு. ஸோ ஆப்ஷன் ஏ, வெஸ்ட் பெங்கால் ஹேஸ் த ஸ்மாலஸ்ட் ஃப்ராக்ஷன் ஆஃப் இட்ஸ் பாப்புலேஷன் இன் ரூரல் ஏரியாஸ் தேன் ஆல் அதர் ஸ்டேட்ஸ் இன் த கண்ட்ரி. அது ஸ்டேட்மெண்ட் கரெக்டான ஸ்டேட்மெண்ட்டாக தான் இருக்குது. The current state of population growth in West Bengal urban areas exceeds the current rate of population growth in rural areas. Population growth பற்றி எதுவும் சொல்லவே இல்லை அவங்க பேசேஜில். So yes, in West Bengal more than 80% of the population lives in less than 20% of the land. Yes, geographically no other state has smaller fraction of area made available to urban settlement than does West Bengal has. ஸோ அதுவுமே வந்து நமக்கு சொல்லப்படலை. ஸோ ஆப்ஷன்ஸ் எங்கே இஷ்யூ ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஏ தூக்கிடலாம், டிஏ தூக்கிடலாம், ஏ அண்ட் சி தான் வந்து இஷ்யூஸாக வந்து இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, urbanization in India, okay, West Bengal, an Indian state, is the state with the greatest fraction of its population in urban areas அப்படின்ட்டு. ஸோ ஆப்ஷன் ஏ தான் வந்து ஆப்வியஸாக கரெக்டான ஆன்சராக இருக்கும். அதோட ஆப்போசிட் தான் வந்து ஆப்ஷன் ஏல சொல்லப்பட்டிருக்கு. வெஸ்ட் பெங்கால் ஹேஸ் தி ஸ்மாலஸ்ட் ஃப்ராக்ஷன் ஆஃப் இட்ஸ் பாப்புலேஷன் இன் ரூரல் ஏரியாஸ் தேன் ஆல் அதர் ஸ்டேட்ஸ். ஏ. பண்ணீங்க நீங்கள் பண்ணீங்க. Yes, the overall input cost of many small factories are reduced when they eliminate expensive procurement processes. Small factories எக்ஸ்பென்சிவான ப்ரொக்யூர்மெண்ட் ப்ராசஸை வந்து தடுக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஆஃப் ரா மெட்டீரியல்ஸ் டைரெக்ட்லி ஃப்ரம் சோர்ஸ்லேருந்து வாங்கக்கூடாது, இன் ஃபேவர் ஆஃப் லோக்கல் சப்ளைஸ்கிட்டேருந்து வாங்கணும், சோர்ஸ்லேருந்து வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் பில்டிங் தேர் ஓன் ஸ்டோர் ஹவுசஸ் ஃபார் ஸ்டோரிங் ரா மெட்டீரியல்ஸ் ஃபார் லாங்கர் டியூரேஷன். Therefore, owners of large factories should also adopt the same measures. They will then realize even greater total savings than do the small factories. என்ன சொல்கிறாங்கன்னா, ஸ்மால் ஃபேக்ட்ரிஸ் அப்படின்றது வந்து எக்ஸ்பென்சிவான ப்ரொக்யூர்மெண்ட் ப்ராசஸில் வந்து இருக்கக்கூடாது, லோக்கல் சப்ளைஸ் கிட்டேருந்து வாங்கணும், சோர்ஸ் கிட்டேருந்து வாங்குறது வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கணும். அண்ட் அது மட்டுமே இல்லாமல் வேர் ஹவுசஸ் கட்டணும், ஸ்டோர் ஹவுசஸ் கட்டணும் டு ஸ்டோர் தேர் ரா மெட்டீரியல்ஸ் அப்படின்றது வந்து ஃபர்ஸ்ட் பார்ட்டில் சொல்லியிருக்காங்க. செகண்ட் பார்ட்டில் இதை வந்து லார்ஜ் ஃபேக்ட்ரிஸுமே வந்து தே ஷுட் கீப் இன் மைண்ட். ஸ்மால் ஃபேக்ட்ரிஸை விட லார்ஜ் ஃபேக்ட்ரிஸ் இந்த மாதிரி பண்ணாங்கன்னா அவங்களுக்கு இதுதான் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றது தான் வந்து அந்த ஸ்டேட்மெண்ட்டில் கொடுக்கப்பட்டிருக்கு. So which of the following is an assumption behind the argument? It is more cost effective for small factories to procure raw materials from local suppliers. More cost effective, yes. A sufficient amount of raw material will be available with local suppliers to meet requirement of large factories. Large factories would not realize similar cost benefits by procuring raw materials from source. Large factories generally look to small factories for innovative ways of increasing profits or reducing costs. So D, அது வந்து வராது. D வந்து ஆப்வியஸாக இட் இஸ் நாட் ரிலேட்டட் டு தி பேசேஜ். வாட் இஸ் தி கிரேட்டஸ்ட் அசம்ஷன் அப்படின்னு வந்து நம்ம யோசிக்கிறோம். ஏதாவது ஒன்று அசீம் பண்ணிக்கணும், அசம்ஷன் தான் கேட்டிருக்காங்க. இட் இஸ் மோர் காஸ்ட் எஃபெக்டிவ் ஃபார் ஸ்மால் ஃபேக்ட்ரிஸ் டு ப்ரொக்யூர் ரா மெட்டீரியல்ஸ் ஃப்ரம் லோக்கல் சப்ளைஸ். அதை தான் வந்து கொடுத்துருக்காங்களே, அதை நம்ம அசீம் பண்ணுறதுக்கான தேவையே கிடையாது. அது வந்து இட் இஸ் டைரக்ட்லி கிவன் இன் தி ஸ்டேட்மெண்ட். ஸோ இது டைரக்ட்லி கிவன் இன் தி பேசேஜ். ஸோ ஏ not a possibility. Large factories would not realize similar cost benefits by procuring raw materials from the source. B and C தான் இங்கே இஷ்யூவாக இருக்குது. Large factory. So what we are arguing here is yes, ரா மெட்டீரியல்ஸ் வாங்கிறதுக்கு லார்ஜ் ஃபேக்ட்ரிஸ் லோக்கல் சப்ளையர்ஸ்க்கு போகணும் அப்படின்னா லோக்கல் சப்ளையர்ஸ் அதுக்கு தேவையான ஸ்டாக் வச்சுருக்கணும். ஆமாவா இல்லைங்களா? ஒன்ஸ் இப்போது லார்ஜ் சப்ளையருக்கு ஒரு 100 கிலோ 100 டன் ஆஃப் சம்திங் தேவைப்படுது. 100 டன் ஆஃப் சம்திங் அந்த லோக்கல் சப்ளையர்கிட்ட இருந்தால் மட்டுமே தான் he can go. So that is the only logical assumption is that is something that we can assume. அந்த பேசேஜில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா he has to go to local suppliers. யார்? லார்ஜ் ஃபேக்ட்ரிஸ். ஸோ நம்ம என்ன அசியூம் பண்ணோம், லார்ஜ் ஃபேக்ட்ரிஸை லோக்கல் சப்ளைஸ்க்கு போக சொல்கிறாங்க அப்படின்னா லோக்கல் சப்ளைஸ் ஆப்வியஸாக அவங்களுக்கு அவங்க தேவையான ஸ்டாக்கை வந்து வச்சுருக்காங்க அப்படின்றத நல்லா அசியூம் பண்ண முடியும். மீதி எல்லாமே வந்து டேரெக்டாக இட் இஸ் கிவன் இந்த கொஸ்டின். காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்கும், சேவிங்ஸ் பண்ணலாம் அப்படின்றதெல்லாம் வந்து டேரெக்டாக வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. வாட் வி ஆர் அசியூமிங் இஸ் தட் local suppliers also have equivalent like they can face, they can supply the needs of the large factories அப்படின்றத வந்து அசியூம் பண்ணிக்கிறோம்.
from the passage. புரியுதுங்களா? Everything is directly given, only assumption is here is with statement B. 76, 77, 78, 79 and 80. Okay, I will see. Team of 5 is to be selected from amongst 5 boys. Vinod, Krishna, Raman, Prem, and 4 girls, Rita, Sita, Meeta and Geeta. Yes, Geeta and Vinod. Geeta, Vinod, they'll always be same. They'll always be together. Rita cannot be put with Meeta. Meeta cannot be put with Rita. Sita and Prem cannot be together. Sita cannot be together with Prem. Raman and Harry always together. Raman and Harry always together. Then Krishna and Meeta cannot be together. Meeta cannot be together with Krishna. Here's what is asked. If 2 members have to be boys, the team will consist of A. Vinod, Krishna, Geeta, Rita and Sita. Vinod irundha, Geeta has to be there. So yes, A வந்து கரெக்டான ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கும். Bல வந்து Prem and Sita அப்படின்னு இருக்கு. Prem and Sita are not compatible. Prem and Sita, so B வராது. Krishna, Prem, Geeta, Meeta, Sita. Geeta, she will be with Vinod, so Geeta வராது. Raman, Harry, Geeta. Geeta வந்தாலே கன்ஃபார்ம் வினோத் இருக்கணும். ஸோ கீதா வந்து ஆப்ஷன்ஸ் எதுவுமே இருக்கு. கீதா அண்ட் வினோத் இருக்க ஆப்ஷன்ஸ் தான் வந்து இருக்கும். A and B தான் வந்து we have logical answers. ஸோ Sita and Prem are not compatible. அதனால B கேன்சல் பண்ணிடும். A is the correct answer. If Meeta 77, if Meeta be one of the members, the other members of the team are எதுங்க Dங்களா? D? Yes, D. இப்போ மீத்தா இருந்தால் வந்து அந்த டீமில் ரீதா இருக்க முடியாது அண்ட் கிருஷ்ணா இருக்க முடியாது. ஸோ ரீட்டா வரக்கூடிய எல்லா ஆப்ஷனையும் கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா வில் கேன்சல் ரீதா, சாரி வில் கேன்சல் ஏ மட்டும் வந்து கேன்சல் ஆகுது. ஆப்ஷன் பி, சீதா அண்ட் பிரேம் கேனாட் பி டுகெதர். ஆப்ஷன் பி அதனால கேன்சல் ஆகுது. ராமன் அண்ட் ஹாரி ஆர் டுகெதர், பட் கீதா இருக்காங்க. கீதா இருந்தால் வினோத்தும் தேவை. ஸோ சி also is not possible. D தான் வந்து it is possible. 78, 2 members are girls and Prem is one of them, one of the members. The members of the team other than Prem are D. D நீங்க 78. C. D கீதா இருக்காங்க இல்லைங்களா? கீதா இருந்தால் வினோத் தேவை இல்லைங்களா? டியில் கீதா இருந்தால் வினோத் தேவையில்லை. கீதா வினோத் 2 பேரும் ஒன்றா தான் இருப்பாங்க. ஸோ டி வராது. டி கேன்சல்டு. ஸோ ரீதா, சீதா, கிருஷ்ணா அண்ட் ராமன். ராமன் இருந்தால் யார் இருக்கணும்? ஹாரி இருக்கணும். ஸோ ஆப்ஷன் ஏ வந்து கேன்சல்டு. ராமன் அண்ட் ஹாரி ஆப்ஷன் பியில் இருக்காங்க. ரீதா அண்ட் சீதா இருக்காங்க. பிரேம் இருந்தால் சீதா இருக்க மாட்டாங்க. ஸோ ஆப்ஷன் பியும் வந்து கேன்சல்டு. ஸோ ஒன் லாஜிக்கல் ஆப்ஷன் தட் வி ஹேவ் இஸ் ரீதா, கீதா, வினோத் அண்ட் கிருஷ்ணா. கீதாவுக்கு தேவையான வினோதம் இருக்காங்க. கிருஷ்ணாக்கும் பிரேமுக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. ரீதாக்கும் பிரேமுக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஸோ சி. 79, if Vinod and Raman are members, which among the following is not feasible combination? D. சாரி டி தானுங்களா? ஏன்னா கீதா இல்லாத இடத்துல வந்து வினோத் இருக்க மாட்டார். ராமனுக்கு வந்து ஹாரியும் தேவை. ஹாரியும் வேணும். கீதா இல்லாத இடத்துல வந்து இருக்க மாட்டார். சாரி, Vinod and Raman are members. Not feasible. Yes. Rita, Sita, Harry. அந்த D அந்த ஆப்ஷன் தான் வந்து நாட் feasible. ஏன்னா கீதால வினோத் இருக்க மாட்டார். ராமனுக்கு ஹாரியும் வந்து தேவை. If including Rita, at least 3 members are girls. The members of the team are other than Rita are A. ரீட்டா இருந்தால் மீட்டா வர முடியாது. மீட்டா வர எல்லாத்தையும் எடுத்துரும். கீதா வந்தால் வினோத் அப்படின்னு கன்ஃபார்ம் இருக்கணும். ஸோ வினோத், கீதா, சீதா அண்ட் கிருஷ்ணா. Yes, thank you.